கதைங்க கண்ண நாள் கதைக்கோணம் வந்து எதிர்பார்த்தீங்க. நீங்க எல்லாம் எதிர்பார்த்தீங்க கதைக்கு போனோம்னா இப்ப நீங்க எல்லாம் கதைக்கு போனோங்க வழி என்ன எல்லாரும் பிரின்சிபலுக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணுவாங்க. என் பேர் செந்தில், ஆஸ்திரேலியால இருந்து கதைக்கிறேன். ஓகே வணக்கம். வணக்கம். சொல்லுங்க. அருள்நாயகம் கமலநாதன் லண்டன்ல இருந்து வைக்கிறேன். ஓகே ஓகே வெல்கம். அருள்நாயகம் லண்டன்ல இருந்து கதைக்கிறோம். ஓகே வெல்கம். என்னுடைய பேர் சுரேஷ் தர்மலிங்கம், கனடால இருந்து கதைக்கிறேன். 83 A level, 86 83 O level, 86 A level தெரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன். சுரேஷ் தர்மலிங்கம். ஓகே ஓகே வெல்கம். தாய்லாந்து பிரதர். தாய்லாந்து அண்ணா. ஓகே. ஷகிலா பிரின்சிபல் செந்தில் எல்லாம் ஒரே கிளாஸ். ஓகே ஓகே. தங்கச்சி. வணக்கம். நான் முருகதாசன் ஜெர்மன்ல இருந்து கதைக்கிறேன். நாங்கள் சுழிபுரம் கிளாக்கு 86 OL 89 AL. நாங்கள் இப்போ இங்கே ஒரு புது பழைய மாணவர் சங்கம் ஒன்றை உருவாக்கி இருக்கிறோம். நீங்களும் புது பிரின்சிபலாக வந்திருக்கிறீர்கள். எங்கிட்ட பள்ளிக்கூடத்தில் படிச்ச ஒரு ஆள் அங்கே வந்தது எங்களுக்கு நல்ல ஒரு பெருமையாகவும் இருக்குது, சந்தோஷமா இருக்குது. இதுதான் இப்போ நாங்கள் ஜெர்மனில் இப்போ 88ல இருந்து இருக்கிறேன். என் ஃப்ரெண்ட்ஸும் கொஞ்சம் பேர் இதில் நிற்கணும், அவையிலும் கதைச்சு கொண்டுக்கணுமா? ஓகே ஓகே. நான் ரவிசங்கர், 89 பேட்ச் A level, 86 பேட்ச் O level. ஏற்கனவே உங்களை சந்திச்சு நான் லண்டன்ல இருந்து சுரேஷன் வந்திருக்காரு. வந்திருக்கிறாரு. சுரேஷன் எங்க ஹலோ. நாங்கள் நேர சந்திக்கையில் நினைக்கிறேன் பிரின்சிபலோட. ஆனால் இமெயிலில் கம்யூனிகேட் பண்ணினாங்க. I am the chair or president for UK the Old Boys Association. இன்னும் ஒரு 2 மாதத்துல ஸ்ரீலங்காவுக்கு வருவேன். That time I will have a chat. Okay. வணக்கம். நான் சுதா, கனடாலேருந்து 86 OL 89 AL. என்னோட இந்த 2 பேட்ச்மேட்ஸும் இருக்கணும், ரவிசங்கரும் முருகதாசும். கனடால ததீஷ் நிக்கிறாருமா செக்ரட்டரி? ஜாயின் பண்ணுவார். சரி. ஆமா. மெல்பர்ன்ல இருந்து ஈஸ்வரன். நான் 82 பேட்ச். செந்தில்நாதன் அண்ணா. ஓகே. நீங்க உங்களோட ஒருத்தரும் உங்களோட இதை சொல்லுங்க, உங்களோட அபிப்பிராயத்தை. ஓகே. நான் சுரேஷ் தர்மலிங்கம், கனடா பழைய மாணவர் சங்க தலைவர். முதல்ல எங்களோட பிரின்சிபலுக்கு வாழ்த்துக்கள். நாங்கள் எப்படியும் உங்களுக்கு அனுசரணையா இருப்போம். ஆஸ் ஆல் ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் செய்கிற ஒவ்வொரு பணிக்கும் ஒவ்வொரு இதுக்கு நாங்கள் உங்களுக்கு அனுசரணையா இருப்போம். மற்றது ஏதாவது பாடசாலை சம்பந்தமான அபிவிருத்திகள் மேற்கொண்டு ஏதாவது தேவையுள்ளதுன்னு சொன்னால் பழைய மாணவர் சங்கத்துக்கு தெரியப்படுத்தினால் நாங்கள் பழைய மாணவர் சங்க நிர்வாக குழு ஊடாக தேவைப்பட்ட எங்களால் இயலுமான அளவுக்கு நாங்கள் உதவி செய்வோம். மற்றது நாங்கள் பழைய மாணவர் இருந்தாலும் பாடசாலையை நிர்வகிக்கிறது, ரன் பண்றது முழுக்க பாடசாலை நிர்வாகம், பிரின்சிபல், ஆசிரியர், பழைய மாணவர் சங்கம் அவையெல்லாம் சேர்ந்து பாடசாலையை நிர்வகிக்கிறது. நாங்கள் உங்களுடைய நிர்வாகத்தை தலையிட மாட்டோம். நாங்கள் அதுக்குள்ள ஒன்றும் தலையிட போறதில்லை. நீங்கள்லாம் நடத்துறது. நாங்கள் உங்களுக்கு முழு ஒத்துழைப்பும் முழு ஆதரவும் எப்பவும் தந்து கொண்டு இருப்போம். நன்றி. அப்ப நான் ஒன்று சொல்ல வேணும். என்னென்னால் உங்களோட எங்களோட உபதலைவர் ரவிசங்கர், மற்றது ட்ரெஷரர் கமல்நாதன் எல்லாரும் தொடர்பில் இருக்கணும். By the way, I am a professor and also நான்
இந்த கல்வி சம்பந்தமாக நியாயமான அனுபவம் இருக்குது. ஆன காரணத்தினால எங்களுடைய நிர்வாகம் நாங்கள் நிர்வாக சபை துவங்கிலே ஒரு தீர்மானம் எடுத்து நாங்கள் எங்களுடைய ப்ரையாரிட்டி வந்து எப்படி நாங்கள் கல்வித்தரத்தை கூட்டலாம் என்றதான். உங்களுக்கு தெரியுமோ தெரியாது, நாங்கள் ஆரம்பத்துல அதிபருடைய அனுசரணையுடன் ஒரு கான்ஃபிடென்ஷியல் சர்வே ஒன்று செய்த நாங்கள். அதாவது 100 A-level பிள்ளைகள் அதில் பங்கு பற்றினது. மெயின்லி அவைகள் தங்களுடைய அபிப்பிராயத்தை, அதாவது எப்படி மாணவர்கள் என்ற ரீதியிலே அவர்கள் எப்படி பள்ளிக்கூடத்தின் தரத்தை உயர்த்தலாம் என்ற ரீதியிலே அவர்கள் பதிலளித்திருந்தார்கள். நான் இலங்கை வரும்போது அவர்களுடைய கேள்வி கொத்து, இப்ப அவர்கள் அநேகமானோர் பள்ளிக்கூடத்தை விட்டு விலகி ஆன காரணத்தினால் அதில் கான்பிடென்ஷியல் நான் ஒருவருக்கும் அது கொடுக்க இல்லை. ஏனென்றால் அது அதிபருக்குத்தான் கையளிக்க வேணும். நான் என்னென்றால் அது செய்ய முதல் எங்களோட பழைய மாணவர்களும் பெற்றோர்களும் அவர்களுடைய வியூ, அதாவது எப்படி பள்ளிக்கூடத்தை முன்னேற்றலாம் என்று அவர்களுடைய வியூவும் எடுத்து ஒரு பயஸ் இல்லாமல் எல்லாத்தையும் ஸ்டாட்டிஸ்டிக்கலி அனலைஸ் பண்ணி நான் பிரின்சிபலுக்கு மட்டும் கொடுப்போம் என்ற கணக்குல தான் நாங்கள் அன்பார்ச்சுனேட்லி பெற்றோரோ அல்லது பழைய மாணவர்களோ அந்த ஆராய்ச்சியில் ஈடுபடவில்லை. ஆன காரணத்தினால் இப்போது மாணவர்களுடைய அபிப்பிராயம் மட்டும் இருக்கின்றது. அதாவது வெளிநாடுகள்லயோ அல்லது டெவலப் பண்ணின பள்ளிக்கூடங்கள்லயோ not top down but bottom up, அதாவது பள்ளிக்கூட மாணவர்களின் அபிலாசைகள் என்ன என்றது முக்கியம். ஏனென்றால் நாங்கள் எல்லாம் வயது போனாங்கள், எங்களுடைய அனுபவங்கள் எல்லாம் ஒரு 40 வருஷம் 50 வருஷத்துக்கு முற்பட்டது. ஆனால் உண்மை நிலைமை வேற இன்றைக்கு சமுதாயத்துல இருக்கிறது. எங்களுடைய UK நிர்வாகம் வெரி இன்ட்ரெஸ்டட், இதை தொடர்ந்து நீங்கள் செய்வீங்கள் என்று நான் அதை தன்றேன். ஏனென்றால் without planning you can't do anything. You have to understand, don't find the things for cure but find the cause. என்னத்தால இப்படி நடக்குது, ஏன் எங்கட பள்ளிக்கூடம் கீழே போகுது, ஏன் பிள்ளைகள் ஜெஃப்னாயிண்டேக்கும் வேம்படிக்கும் போயினும் விக்டோரியா காலேஜ்ல படிக்காமல், அது காரணம் இருக்குது. So unless otherwise you find it rather than using the shortcut. என்னடா நீங்கள் இந்த மூளாயை சேர்ந்த நீங்கள் பள்ளிக்கூடத்திலையும் படிச்ச நீங்கள் என்று கேள்வி ஆன காரணத்தினால உங்களுக்கு தனி அன்பும் கமிட்மெண்ட்டும் இருக்குது. அதுக்கு UK நிர்வாகமும் நான் personally I can commit you as a voluntary consultant to you and I will do it in a confidential way. அதாவது மற்ற இதுகள் எல்லாம் ரவியும் கமல்நான் காய்ச்சபடியால நான் இதை விட கூட கரைக்கவில்லை எங்கட நிர்வாகம் என்ன செய்யும். But in addition to that, definitely we will help you. Thank you. Thank you. முருகதாஸ். ஆமாம், நான் முதல் சொன்ன போல ஜெர்மனில் இருக்கிறேன், முருகதாசன். இப்போ துவங்கின பழைய மாணவர் சங்கத்துக்கு தலைவர் என்று சொல்கிறத விட ஒரு ஃபோமர் என்று சொல்லலாம். அதை ஃபோம் பண்ண வேலைன்னா தலைவராக்கி விட்டுட்டினோம். நாங்கள் இங்கே செய்கிற எந்த விஷயம் என்ன, தலைவர் வந்து ஒவ்வொரு வருஷமும் மாறுறது. வேறு இதெல்லாம் நாங்கள் அப்படி தான் செய்து வச்சுக்கிறோம், அடுத்தடுத்தால் மாறி மாறி வர்றதா. ஆனால் இந்த இதுக்கு மாத்திரம் இப்போ முதல் தொடக்கம் அந்த ஃபோமர் என்ற வழியில் 2 வருஷம் நாங்கள் அதை இதான்ட்டு என்னென்னு சொன்னால், எங்களோட பள்ளிக்கூடத்தின் 180வது ஆண்டு விழாவுக்கு நாங்கள் எல்லாம் இங்கே வர்றதா இருக்கிறோம், கூடுதலாக நாட்கள். அப்போ அதை ஒரு வடிவாக செய்யணும்னு சொன்னால் ஒரு 2 வருஷம் எங்கள்கிட்ட இது வந்து ஃபோம் பண்ணபடி அப்படி இருக்கும். அதின் நிர்வாக ஒழுங்குகளையும் ஆக்களின் பேர்களையும் நாங்கள் உங்களுக்கு பிறகு அனுப்பி வைக்கிறோம் உங்களுக்கு இதன்றோம். மற்றது நீங்கள் புதுசாக வந்திருக்கிற இதுலேயும் நாங்களும் ஒரு புதுசண்டு தான் சொல்லணும் இங்கேயும். அதால்
வடிவா சேர்ந்து பள்ளிக்கூடத்தின் முன்னேற்றத்துக்கு எந்த விதத்தில் என்றாலும் எங்களால் முடிந்த அளவு எங்களோட பங்கு பற்றல் இருக்கும். எங்களோட சங்கத்திலையும் சேர்ந்தவையும் சங்க அங்கத்தவர்களும் அதைத்தான் சொல்லியிருக்கணும். அதோட வந்து நீங்கள் 2026 எங்களோட பள்ளிக்கூடத்தின் 150வது ஆண்டு விழாவை கொண்டாடுற விதங்களை வந்து எப்படி எந்த டேட்டுகள் நாங்கள் செந்திலனோடைய காட்சி நான் இப்போ வந்துட்டு போய்க்க அவரும் சேர்ந்து எங்களோட இதை ஃபோன் பண்ணுறதுக்கு அவர் ஆஸ்திரேலியாவில் இருந்து பிரதம விருந்தினராக வந்திருந்தவர். அப்போ அவர்கிட்டையும் சொல்லியிருந்த நாங்கள் என்னென்னா அந்த டைமுகளை வந்து டேட்டுகளை வந்து வேலைக்கா ஃபிக்ஸ் பண்ணி இதில் இருக்க அறிவிச்சிங்கள்னு சொன்னால் இங்கேருந்து லீவுகளை எடுத்து ஏற்கனவே பிளான் பண்ணி ஹாலிடே சேர்த்து போட்டு இதுக்கு தனியாண்டு வர்றதுக்கு சிலருக்கு நேரங்கள் சரி வராது. அப்போ ஹாலிடே பிளானையும் சேர்த்து அதுக்குள்ள போட்டால் எங்களோட அது நல்ல சக்ஸஸ் அமையும்ன்றதுக்காக உங்கள்கிட்ட ஒரு வேண்டுகோளாக வைக்கிறேன். வேலைக்கு அதுன்ற டேட்டுகளை தாங்கோ. மற்றது தாய்ச்சங்க சிறியண்ண நீங்களும் அதை யோசிச்சு கொள்ளுங்க. கண்டிப்பா தருவோம், கண்டிப்பா தருவோம். தருவோம். ஓகே, அது மற்றது நாங்கள் இந்த இதெல்லாம் பார்த்துட்டு இருக்கிறோம். எங்கட இந்த பஸ் கிடைச்ச விஷயங்கள் எல்லாம் ஒரு பெரிய பெரிய விஷயங்கள். ஒரு எதிர்கட்சி தலைவரே ஒரு டிரைவரா ஓடிட்டு கொண்டு வந்து வந்திருக்கிறார். அவைய அரசியல் வேலைகளை செய்தாலும் ஆனா அதுல வர்ற விஷயங்களை நாங்கள் எப்படி பிரயோசனப்படுத்தலாம்ன்றதை நாங்கள் கவனமா பார்க்கணும். அதை நீங்க வடிவா செய்திருக்கிறீர்கள். அது கனவேர் அதுக்கு பின்புலத்துல இருந்து வேலை செய்திருக்கிறோம் தெரியுது. அதுல வந்து என்னன்னு சொன்னா நீங்க சிறிய கதை ஸ்மூத் டாக் மாதிரி கதை கேட்க சொன்னீங்க. எங்கேயோ இருந்து ஒரு சின்ன கிராமம் என்று சொல்லி எங்கட கிராமம் சின்ன கிராமம் இல்லைன்னா குவனை கதைங்க. நான் உலகத்திலேயே கேள்விப்பட்ட ஊரா இருக்க வேண்டிய ஊர். நாங்கள் அப்படித்தான் அந்த எங்கட ஊரை வந்து எல்லாரும் நாங்களே ஒரே ஊர் தானே தெரியும். அங்க வந்து ஒரு படிச்ச சமூகம் இருந்த ஊர், மற்றது ஒரு முடிவுகள் எடுக்கக்கூடிய ஒரு இடமா இருந்த ஊர். நாங்கள் எல்லா விதத்திலையும் ட்ரைவ் பண்ணாங்க. சில விஷயங்கள் சரிவராம போனாலும் இனி கொஞ்சம் ஆழமா கல்வி ரீதியில கொஞ்சம் திசைய போய் நாங்கள் கல்வியால படித்தவருக்கு எங்க இருந்தாலும் யாரும் திரும்பி பார்ப்பினோம். அதுக்கு தான் எங்களையும் இந்த இவ்வளவு தூரங்களுக்கு இங்கால வந்திருந்தாலும் எங்களை இந்த நாடுகளில் ஒரு மொழி தெரியாம ஜெர்மன் மொழி எங்களுக்கு முதல் ஒன்றுமே தெரியாது. அந்த பள்ளிக்கூடத்துல கற்றுத்தந்த விதம் தான் எங்களை இங்கே வந்து வளர்த்துக்கு ஒரு நல்ல இடத்தை கொண்டு வந்து வச்சிருக்குது. அந்த கல்வியை மட்டும் நாங்கள் மெயினா பார்த்து தண்டோணும். அதுக்கு கனப்புள்ளி இப்போ 3 பேர் கன பேர் இப்போ போயிருக்கணும் இந்த யூனிவர்சிட்டி என்ட்ரன்ஸ். அதே போல என்ன அடுத்தடுத்த இதுகளில் இன்னும் கூடுதலாக வர்றதுக்கான திசைகளை பாருங்க. அதுங்கிற வேண்டுகோளாக இல்லைங்க. மற்றது எப்படி சொன்ன மாதிரி எங்கட முழு ஆதரவும் எப்படியும் எங்களால் முடிஞ்ச அளவு பள்ளிக்கூடத்துக்கு இருக்கும். நன்றி. மற்றொரு சின்ன வேண்டுகோள் டீச்சர், நீங்களும் உங்களுக்கு அறிமுகப்படுத்தி விட்டீங்கன்னா நல்லது. எனக்கு இதுவரைக்கும் தெரியல எந்த ஆண்டு நீங்க படிச்சீங்க. எங்களுக்கு 2 முதல் படிப்பு கேள்வி. நான் சுலபாமதி 87ஆம் ஆண்டு 1987ஆம் ஆண்டு A-level ஸ்ரீகாந்தன் சார் கிளாஸ். ஸ்ரீகாந்தன் சார் அவர்தான் என்னுடைய குரு, அவர்தான் கிளாஸ் மாஸ்டர். என்ன வளம்படுத்தி ஆளாக்கி இந்த நிலைமையில வாரதுக்கு சேரும் சேருண்ட வழிகாட்டலும் தான் காரணம். ஏழுக்கு தான் விக்டோரியா காலேஜுக்கு வந்தேன். சரியான அமைதியா எந்த விதமான குழப்படியும் இல்லாமல் எந்த விதமான பனிஷ்மெண்ட்டும் இல்லாமல் சந்தோஷமா வெளியேறினான். ஆனா எதிர்பார்க்கல இப்படி நான் திரும்ப இந்த ஸ்கூலுக்கு இப்படி நான் வருவேன் எதிர்பார்க்கல. அது நான் படிச்ச ஸ்கூலும் என்ன விசுவாசமா வச்சிருந்த ஆசிரியர்கள் ஆசீர்வாதம் இன்றைக்கு திருப்பி கொண்டு வந்து விட்டுருக்குறாங்க. என்னால முடிஞ்ச அளவு நான் சிறப்பா செய்வேன். எல்லாற்ற வழிப்படுத்தலும் எனக்கு கிடைக்கும் என்று நினைக்கிறேன். நிச்சயம். நன்றி. பள்ளிக்கூடத்துல என்னென்ன தேவைகள் இருக்குன்னு கொஞ்சம் சொல்லுவீங்களோ நீங்க? எங்கட ஸ்கூல்ல முதல் தேவைக்கு முதல் இந்த பஸ் தந்த விஷயம் சம்பந்தமா நாங்கள் சொல்ல வேணும். இப்ப அநேகமா சமூக வலைத்தளத்துல சில மாறான கருத்துக்களும் இருக்குது, கொஞ்சம் அது கூடத்தக்க விஷயங்களும் இருக்குது. ஆனா அதுல நாங்க உண்ட ஆணித்தரமா இதண்ட வேண்டும் என்றால் நாங்கள் அரசாங்க பாடசாலையைத்தான் நாங்கள் நடத்தி கொண்டு இருக்கிறோம். எங்கட தனியார் பாடசாலை இல்லை. இப்ப அரசாங்க பாடசாலையில சகல விஷயமே அரசாங்கம் தான் தந்தொன்று இருக்குது. நாங்கள் அதுக்கு மேலதிகமாகத்தான் நாங்கள் பழைய மாணவர்கள் பெற்றோர் செய்கிறோம். பிரதான விஷயங்கள் எல்லாம் அங்க இருந்தால் வருது. சீருடை அங்க இருந்தால் வருது, இலவச பாடநூல் அங்க இருந்தால் வருது, உண்மையான கற்றலுக்கான ஒரு கட்ட உதவி அங்க இருந்து வருது. அப்ப அது எல்லாத்தையும் நாங்க 2 கையாலையும் வேண்டுறோம். எல்லாத்தையும் நாங்கள் அடுத்த பெரும்பான்மை இனத்திட்ட இருந்துதான் வாங்குறோம். அது வாங்க வேண்டிய கட்டாயம் என்னடா பாடசாலையில எல்லாம் அரசாங்கம் பொறுப்படுத்திடுது. ஆனபடியால் அவ்வளத்தையும் வாங்கிக்கல நாங்கள் ஒதிச்சு கொள்ளாத நாங்கள் இந்த ஒரு பஸ் வாங்கிக்க கொஞ்சம் பேருக்கு பிரச்சனையா இருக்குது.
அதே வாங்குற மாதிரி தான் அதே போல நாங்க பஸ் வாங்குறோம். இலங்கையில இருக்கிற சகல மாணவர்களுக்கும் இலங்கையில இருக்கிற சகலதையும் அனுபவிக்கிற உரிமை இருக்கீங்களா. விக்டோரியா காலேஜ் மாணவர்களுக்கு அந்த சிங்கள அரசாங்கத்தில இருந்து ஒரு பஸ்ஸை பெற்று அனுபவிக்கிற உரிமை இல்லைன்னு சொல்லிடாது. ஆனபடியால் அதை ஏற்பாடு செய்து அது கிடைக்க வேண்டிய காலத்துல கிடைக்க நாங்களும் வாங்க வேண்டியதை வாங்கிடுவோம். அப்ப எங்கட பிள்ளைகளுக்கும் அது இந்த நன்மை கிடைக்க வேணும்னு சொல்லித்தான் நாங்கள் அதை எல்லாருமா சேர்ந்து வாங்கி இருக்கிறோம். ஆனபடியால் அந்த சில விமர்சனங்கள் இப்ப தொடர்ந்து வந்து கொண்டிருக்குது. அதற்கு நாங்கள் குழப்ப தேவையில்லை நினைக்கிறேன். நாங்கள் பழைய மாணவர்களாக நாங்கள் குழப்ப தேவையில்லை. எங்கட பாடசாலையின் தேவை அது. அடுத்தது புலம்பெயர் நாடுகள்ல இருக்கிற எங்கட பழைய மாணவர்கள் பாடசாலைக்கு பஸ் வாங்கி கொடுக்கணும் அவசியம் இல்லை. அவர்கள் கற்றலுக்கான நிதி உதவிகளை பாடசாலையில அவசியமான விஷயங்களை அவர்கள் செய்தால் அது எங்களுக்கு பெரிய உதவியாக இருக்கும். கிட்டத்தட்ட இந்த 70 லட்சம் ரூபாய் எங்கட பழைய மாணவர் சங்கத்துக்கு பழைய மாணவர்களுக்கு கிடைச்ச ஒரு லாபமா தான் நான் நினைக்கிறேன். இந்த நிதியை பஸ்ஸுக்காக செலவழிக்காமல் அவர்கள் வேறு பயனுள்ள வழியிலே அந்த நிதியை செலவழிக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்தை எங்களுக்கு அந்த சஜித் மூலம் கிடைக்க பெற்றிருக்கிறது. எனவே நாங்கள் அந்த விஷயத்துல நாங்கள் மகிழ்ச்சியா இருக்க வேணும். அடுத்த விஷயம், இந்த பஸ்ஸை நாங்கள் எடுத்துட்டோம். பஸ்ஸை எடுத்தது மட்டும்தான் எங்களுக்கு நினைவே இருக்குது. ஆனா அந்த பஸ்ஸை பாதுகாக்க வேண்டிய ஒரு தேவை இப்ப பாடசாலைக்கு பெரிய ஒரு நெருக்கீடாக இருக்கிறது. ஸ்ரீகரன் அதுல சரியான டென்ஷனா தான் இருக்கிறாருன்னா அந்த பஸ்ஸை கொண்டு வெளியில ரோட்ல விட்டுட்டு இருக்கிறான். அப்ப எந்த நேரம் அந்த பஸ்ஸை பாதுகாக்கிறதுன்றது ஒரு பெரிய விஷயமா இருக்குது. அதை நாங்க வாங்கினது மட்டும் இல்லை, எத்தனையோ பாடசாலைகள் போட்டி போட்டு கொண்டிருக்கீங்களா. எங்களுக்கு அந்த பஸ் கிடைக்கிறது ஒரு நல்ல விஷயம். அப்ப அந்த பஸ்ஸை கிடைச்ச பஸ்ஸை நாங்கள் சரியான முறையில பாதுகாத்து பராமரித்து எங்களோட பிள்ளைகளுக்கு அதால நல்ல பயனை பெற்றுக்கொள்ள வேணும். நீண்ட கால நோக்கிலே அந்த பஸ்ஸை பயன்படுத்த வேணும். அப்ப முதல் தேவை அந்த பஸ்ஸுக்குரிய ஒரு கொட்டகை அது அமைக்கப்பட வேணும். அப்ப இந்த சமூக வருத்தங்கள்ல போகுது. விக்டோரியா கல்லூரியில பழைய மாணவர் சங்கத்திட்ட இல்லாத காசா அவைகிட்ட இருக்குத்தானே காசுன்ற ஒரு போகுது. ஆனா இன்னொரு பக்கத்தால வருது, பஸ் தான் வாங்கி கொடுக்கல, பஸ்ஸுக்கான கொட்டகை கூட இன்னும் அமைச்சு கொடுக்கலைன்னு ஒரு விமர்சனம் வருது. அதுபடியால் நாங்கள் அந்த விமர்சனத்துக்கு நாங்க விடக்கூடாது, நாங்க விக்டோரியன்ஸ் விடக்கூடாது. அதுபடியால் நாங்கள் அதை எல்லாருமா சேர்ந்து இங்க இருக்கிற பழைய மாணவர், வெளிநாடுகள்ல இருக்கிற பழைய மாணவர் எல்லாரும் சேர்ந்து முதல்ல அந்த பஸ்ஸை பாதுகாக்க வேணும். ஒரு சின்ன கல்லு போதும் எங்களோட கௌரவத்தை போக்குறதுக்கு. பஸ்ஸை பழுதாக்குறதுக்கு இல்லை, எங்களோட கௌரவம் போறதுக்கு ஒரு சின்ன கல்லு போதும். அதுபடியால் அதை நாங்கள் விரைவாக செய்ய வேண்டியிருக்கிறது. அடுத்தது அந்த எங்களோட மண்டபத்தின் அந்த ஒலிபெருக்கி வசதி அதை ஏற்கனவே நாங்கள் கதைச்சு அதுக்கு நீங்கள் ஒப்புதல் தந்திருக்கிறீங்கள். அதுக்கு நாங்கள் அவசரமாக செய்ய வேணும். இப்ப கிட்ட நடந்த ஓய்வு பெற்ற அதிபெற்ற பிரியாவிட வைபவத்துல அதுல கலந்து கொண்ட ஆக்கள் எல்லாருக்குமே தெரியும், அந்த ஒலிபெருக்கி வசதி சரியா இல்லாததால பின்னுக்கு இருக்கிற மாணவர்களுக்கும் மேடையில இருக்கிற விருந்தினர்களுக்கும் அந்த விடயங்கள் சரியாக கேட்டுக்கொள்ள முடியாத அளவுக்கு அந்த மண்டபத்துல அந்த எக்கோ பண்ணி கொண்டு இருந்தது. அப்ப அதுவும் நாங்கள் விரைவாக செய்ய வேண்டி இருக்கின்றது. அடுத்தது எங்களோட அந்த கட்டிட விஷயம் நாங்கள் ஒரு திரும்பவும் அதை எல்லாருமா சேர்ந்து நாங்கள் இங்க இருக்கிறார்கள் முன்னெடுத்து அதுக்குரிய சில விடயங்களை முன் வச்சு அந்த கட்டிட வேலையை எங்களோட 3 மாடி கட்டிடத்தை மிக விரைவாக பூர்த்தி செய்ய வேணும். நீங்க எல்லாரும் போல சிறப்பாக 150வது ஆண்டு விழா கொண்டாட இருக்கீங்க. பாடசாலையில எந்த ஒரு புற கட்டிடமும் இருக்கக்கூடாது, எல்லாமே பூரணப்படுத்தி நிறைவாக இருக்கணும் என்று நான் நினைக்கிறேன். அதே போல எங்களோட முன்புற மதிலும் மற்ற ஏனைய பாடசாலைகளோடு ஒப்படைக்க எங்களோட முன்புற மதில் மிகவும் பழுதடைந்த நிலைமையில இருக்கிறது. இப்ப இந்த பஸ் வார ஃபங்க்ஷனுக்காக நான் சிரமதானம் செய்யல, மதிலுக்கு மேல கரையான் புத்து கூட எழும்பி இருந்தது, அவதானிக்கக்கூடியதா இருந்தது. அதுபடியால் அது இந்த மதில் மிக அவசரமாக நாங்கள் செய்ய வேண்டி இருக்கிறது. அப்படி செய்ய நாங்க கொஞ்சம் அதுல முன்பக்கத்துல ஒரு நடபாதையும் செய்ய வேண்டும் என்றால் எங்களோட மாணவர்கள் முன்னுக்கு இறங்கினோடனே இப்ப தார் வீதியில இறங்குற ஒரு கட்டம் வந்துட்டு நடந்து போறதுக்கான போதுமான இடம் இல்லை. அப்ப அதுல எங்களோட கொஞ்சம் அதுல நிலத்தை விட்டு கொடுத்து ஒரு நடைபாதையும் செய்ய வேண்டி இருக்கிறது. அடுத்தது இந்த பிள்ளைகளின் கற்றல் நடவடிக்கை தொடர்பாக கிட்டத்தட்ட 50% மாணவர்கள் அந்த குறிப்பிட்ட வகுப்புக்குரிய அடைவு இல்லாமத்தான் இருக்கிறார்கள். அது இந்த எங்கட பாடசாலை மட்டுமில்லை, எல்லா பாடசாலையிலுமே 50% மாணவர்கள் தான் அந்த எங்கட சரியான கற்பித்தலோட சேர்ந்து வார மாணவர்களாகவும் 50% மாணவர்கள் கொஞ்சம் பின்தங்கிய நிலைமையில தான் இருக்கிறார்கள். அப்ப இனி நாங்கள் அவர்களுக்கான கொஞ்சம் மேலதிக மாலை நேர வகுப்புகளை சரியாக ஒழுங்குபடுத்தி அவர்களின் கற்றல் செயற்பாடுகளை கொஞ்சம் ஊக்குவிக்க வேண்டிய தேவையும் இருக்கிறது. இவ்வளவும் அவசரமாக நாங்கள் செய்ய வேண்டிய விடயங்கள். அடுத்தது சில ஆசிரியரிட மாற்றங்கள் நடந்திருக்குது. எங்களுக்கு சில பாடங்களுக்கு பதிலீடுகள் தரப்படவில்லை. அப்ப நாங்கள் இந்த அடுத்த வாரம் அந்த
அடுத்த வாரம் தான் அந்த முழுமையாக ஆசிரியர்கள் வந்து சேருவார்கள். அவ்வாறு வந்து சேர்ற ஆசிரியர்கள் தவிர்த்து எங்களுக்கு தேவையான ஆசிரியர்கள் விவரங்களையும் நாங்கள் கொடுத்து எடுக்க வேணும். அதே போல எங்களுக்கு இரவு நேர காவலாடி இல்லை. அப்ப நாங்கள் பழைய மாணவர் சங்கத்தின் ஊடாகத்தான் ஒரு ஆளை நியமிச்சு அதுக்கான வேதனத்தை கொடுத்து கொண்டு வரோம். அதுக்கு நாங்கள் பாடசாலை பழைய மாணவர் சங்கம் பாடசாலை அபிவிருத்தி குழு மூலம் கல்வி அமைச்சுக்கு ஒரு கோரிக்கை விடுத்து இப்ப மிகவும் அவசியமான விஷயம் என்றால் பாடசாலைக்கு பஸ் கிடைச்சிருக்குது. அப்ப அந்த பஸ் இரவுல நாங்கள் அங்க பார்க் பண்ணிக்க எங்களுக்கு கட்டாயம் ஒரு காவலாளி வேணும். அப்ப நாங்கள் வைக்கிற காவலாளி பதில் சொல்லக்கூடிய காவலாளியா இருக்காது. அப்ப அரசாங்கத்தால் நியமிக்கப்பட்ட காவலாளின்னு சொன்னாதான் அவர் அதுக்கு பதில் சொல்லக்கூடியவரா இருப்பார். அப்படியால் மிக மிக விரைவில் அந்த ஒரு காவலாளியை நாங்கள் நியமிக்க வேண்டிய தேவை இருக்கின்றது. இவ்வளவு அவசரமாக நாங்கள் செய்ய வேண்டிய விடயங்கள். அது தவிர இனி 150வது ஆண்டு விழாவை நடாத்துறதுக்காக நாங்கள் பாடசாலையை மெதுவாக தயார் செய்ய வேண்டிய தேவையும் இருக்கின்றது. அவ்வளவு நாங்கள் பாடசாலை தொடர்பில் சொல்ல வேண்டிய விடயங்கள். மற்றும்படி பாடசாலை மிக சுமூகமாக நடைபெறுகிறது. பாடசாலையில் எந்த விதமான பிரச்சனைகளும் இப்போது இல்லை. அதே போல பழைய மாணவர்களும் பழைய மாணவர் சங்க உறுப்பினர்களும் பாடசாலை செயற்பாடுகள்ல பூரணமாக 100% ஒத்துழைப்பு வழங்குகிறார்கள். எனவே பாடசாலை மிக சிறப்பாக நடைபெறும். அதே போல பாடசாலையில முன்னர் கடமையாற்றிய ஆசிரியர்கள் முன்னாள் அதிபர்களும் பாடசாலை செயற்பாடுகள்ல பங்களிப்புகளையும் ஒத்துழைப்புகளையும் வழங்கி வர்றதும் சிறப்பான விடயம். அதற்கும் நான் அதிபர் என்ற ரீதியில நன்றிகளை கூறிக்கொள்கிறேன். இப்ப தற்போது பஸ் எங்க பார்க் பண்ணி இருக்குது? பஸ் இப்ப இதுல எங்கட பிரதான மண்டபத்துக்கு முன்னால பார்க் பண்ணினாங்க. அதுன்னு சொன்னா மழை படாது, ஓரளவு பாதுகாப்பாக நிற்கும். அந்த முன்னுக்கு இருக்கிற அந்த கீழே அந்த கொரிடோருக்கு கீழே பார்க் பண்ணினாங்க. அப்ப அது கொஞ்சம் பாதுகாப்பா இருந்தது. ஆனா அதுல இருந்து முதல் நாள் பஸ் எடுக்கிறதுக்கு கிட்டத்தட்ட அரை மணித்தியாலம் ஆயிட்டுது நாங்க வெளியில எடுக்கிறதுக்கு. அதால எடுக்க முடியாது. என்னன்னு சொன்னால் எங்கட வாசல்ல என்ட்ரன்ஸ்ல இருக்கிற சரஸ்வதி சிலையும் மற்றது செக்யூரிட்டி அதுக்கு அமைக்கப்பட்ட அந்த கூடும் பஸ் அதுல இருக்கிற பிளேட்ஸ் பஸ் எடுக்க விட இல்லை. சரியா கஷ்டப்பட்டு தான் வெளியில எடுக்க வேண்டிய ஒரு நிலைமை வந்துட்டது. அப்ப ஆனபடியால் அதுக்குள்ள கொண்டு போய் விட்டா நாங்க எடுக்கிற சிரமமா இருக்கும்ன்றதுக்காக இப்ப வெளியில முன்னுக்குத்தான் பார்க் பண்ணி இருக்கிறோம். அந்த சைக்கிள் பார்க்க பக்கத்துல முன்னால பார்க் பண்ணி இருக்கிறோம். அப்ப அது மழை வெயில் மற்றது பல பாதிப்புகளுக்கு உள்ளாகக்கூடிய நிலைமையில தான் இருக்கின்றது. அப்ப அதை நாங்கள் வெகு விரைவில் பஸ்ஸை ஒரு பாதுகாப்பான இடத்துல நாங்க விட வேண்டும். அதுக்கப்புறம் வேற உங்களுக்கு அப்ப நாங்கள் ஒரு ரஃபா பார்த்த நாங்கள் ஒரு கட்டிடத்தோட சேர்த்து அமைக்கிறதுண்டா எங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 5 லட்சம் காணும் ஒரு கட்டிடத்தோட சேர்த்து அமைக்கிறதா இருந்தார். ஆனா தனிய பஸ் கண்ட ஒரு கூடாரம் அமைக்கல கிட்டத்தட்ட 8-8.5 லட்சம் தேவையா இருக்கும் தனியா அமைக்கிறதா இருந்தா. தனிய பஸ்ஸுடைய அளவு இல்ல, பஸ்ஸுடைய அளவை விட நாங்க கொஞ்சம் கூடுதலா அமைக்கணும். பஸ்ஸோட சேர்ந்த பொருட்களையும் நாங்க அதுக்கு வச்சுதான் பாதுகாக்க வேணும். அப்ப அந்த பஸ்ஸுடைய அளவை விட கொஞ்சம் கூட அமைக்க வேணும். அப்ப தனியா என்று சொல்லியல அதுக்கு அத்திவாரம் அமைச்சு அதுக்குரிய சுவர்கள் எல்லாம் எடுத்து செய்யல குறைஞ்சது 8.5 லட்சமாவது தேவைப்படும். சரியான மதிப்பீடு எடுக்க இல்லை. ஆனா கிட்டத்தட்ட இவ்வளவு சரியா வரும்னு நினைக்கிறேன். செய்யறதா யோசிச்சு இருக்கிறீங்க? நாங்கள் 3 இடம் பார்த்தனாங்கள். ஒன்று பாடசாலையின் மேற்கு புற கேட்டோட எடுத்தால் அப்படியே அந்த கேட்டும் கொஞ்சம் பிறப்பிக்க வேண்டி வரும். அப்ப அந்த கேட்டோடு எடுத்தால் அந்த கேட்டாலே அப்படியே நேர மேற்கு புறத்தால நேர போய் உள்ளுக்கு நிக்கிறதாக ஏற்கனவே ஒரு சைக்கிள் செட் இருக்குது. அப்ப எங்களோட பிரதான மண்டபத்தின வலதுபுறம் பெறும். அப்ப அது இடைஞ்சல் இல்லாம இருக்கும், பிள்ளைகளுக்கும் இடைஞ்சல் இல்லாம இருக்கும். அப்ப அது இங்காலையும் கடைகள் இருக்கிறபடியால் அந்த இடமும் பார்வையாக இருக்கும். அப்ப அந்த இடத்த யோசிச்சுறாங்க. அடுத்த 2வது இடம் பாடசாலையின் கிழக்கு புறம் சைக்கிள் பார்க்க பக்கத்துல. அப்ப நாங்க கட்டுறது பாடசாலையை மறைக்காம இருக்க வேணும்னு ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது. ஒரு கட்டிடம் பாடசாலையின் ஏனைய கட்டிடங்களை வெளியில ரோட்ல இருந்து பார்க்க மறைக்காம இருக்கணும். 3வது அதிகார அலுவலகத்துக்கும் கிணத்துக்கும் இடையில விடுவோம் என்றும் ஒரு பகுதி அதையும் பார்த்து வச்சிருக்கிறேன். அதிகார அலுவலகத்துக்கும் இல்ல கண்டின் பின்னாலே இருக்குது. இது அதிபற்றி அலுவலகத்தோட சேர்த்து எங்கட பெரிய அந்த கிணத்துக்கும் அதுக்கும் இடையில பஸ் விடுவோம்.
டீச்சர் நீங்கள் இந்த கதை கேட்கல. நான் முதல்ல யோசிச்சேன் என்னென்றால் அந்த முதலாவது ஆப்ஷன் நல்லா இருக்கும். ஏனென்றால் ஒன்று வந்து கட்டிடத்தை மறைக்காது. ரெண்டாவது அந்த அந்த அது வாசல் பெருப்பிச்சு கொஞ்சம் அதுல செய்யறேன்றால் சிக்கவும் கூட. மற்றது ஆபீஸுக்கு முன்னாலே என்று சொல்லிக்கல அது கொஞ்சம் இடைஞ்சலாயும் இருக்கலாம்ன்றதுதான் என்னுடைய பர்சனல் ஒப்பீனியன். நன்றி. டீச்சர், நான் சுதாகரன். இந்த பஸ் இனி வாங்கிய பஸ் வந்தது எல்லாரும் ஃபேஸ்புக்கில் எல்லாத்திலும் ஒருத்தர் ஒரு கருத்துக்களை சொல்லி கொண்டிருக்கணும். இந்த நான் 2003 இந்த பழைய மாணவர் சங்கம் நாங்கள் 2003 தொடங்கினாங்க. 2003 இந்த பழைய மாணவர் சங்கத்தில் இருக்கிறேன் ஒவ்வொரு போஸ்டில். இப்போ இந்த இது ஒவ்வொரு காலங்காலமாக ஒவ்வொரு பிரின்சிபலும் வரைக்க கேட்குற முதலாவது பஸ் வாங்கி தாங்கொண்டது. பஸ் வாங்கி தர்றது பழைய மாணவர் சங்கங்களுக்கு ஒரு காலம் முடிஞ்சல ஒவ்வொரு காலகட்டத்தில் ஒவ்வொரு நேரத்தில் ஒவ்வொரு ப்ரையாரிட்டி இருந்தது. பஸ்ஸை விடன்றதை விட பஸ்ஸை வாங்கி தர இயலாண்டதுக்கு மெயின் ரீசன் இந்த மெயின்டெனன்ஸ். இப்போ நீங்கள் யானையை கொண்டாந்து பள்ளிக்கூடத்துக்கு விட்டுருக்கிறீர்கள். இப்போ அதை அதுக்கு சாப்பாடு போடுறது என்ன, அதுக்கு குளிப்பாட்டுறது என்ன. இப்ப நீங்க வாகனங்கள் ஒரு மாதம் நீங்க வெளியில விட்டு மழையை 2 தினம் பட்டாலே டிஸ்க் பிரேக் பிடிக்கும். அப்ப நீ நான் வாங்கி தந்தது ஏன்னு இப்ப எங்களுக்கு ஒரு பெரிய கேள்வி. ஐ மீன் இது அவைய அரசியல் நோக்கத்துக்காக கொண்டாந்து தந்து இப்ப உங்களை எல்லாரையும் இப்ப இதுல இந்த தர்ம சங்கடப்படுத்துற மாதிரியோ கஷ்டப்படுத்துற மாதிரி ஒரு பஸ் கொண்டு வந்து விட்டுருக்கிற மாதிரி தான் நாங்க. இப்போ என்ன மெயின்டெனன்ஸுகள், நீங்கள் டிரைவர் வேணும், அதுக்கு இன்சூரன்ஸ் வேணும், மந்த்லி மெயின்டெனன்ஸ் இருக்குது, கரல் பிடிக்கும் பஸ். இப்போ ஒரு கௌரவமாக இருக்கும். ஆனால் இப்போ பழைய மாணவர் சங்கங்கள் எங்களை பொறுத்தவரையில் முந்தியெல்லாம் நான் பஸ் வேணுமோ இல்லையோன்ற கதை கேட்க மெயினாக நாங்கள் பார்த்தது மெயின்டெனன்ஸ். இதுக்கு இப்போ நீங்கள் இப்போ காலங்காலமாக ஆஸ்திரேலியா தான் கூட இப்போ பிள்ளைகள் ஒரு பிடி காம்படிஷனோ அல்லது ஒரு மியூசிக்கல் இவெண்ட்டுக்கு போய்க்க ஆஸ்திரேலியா கனதரம் ஹெல்ப் பண்ணுறது ஒவ்வொரு முறையும் முந்தின பிரின்சிபல் கேட்க கனடா உதவி செய்தாங்க. ஆனால் இப்போ ஒரு மாதத்தில் இப்போ எங்களோட கேள்வி முடிஞ்சது. ஆனால் கேள்வி என்ன, இப்போ ஸ்டில் இப்போ ஆக்களுக்கு தெரியும் என்ன. அப்போ நீங்கள் பஸ் வந்துடுது, ஆனால் அதுக்கு செய்ய வேண்டிய மெயின்டெனன்ஸோ அல்லது நீங்கள் ஒரு ஷெட் போடுறது கொடுக்குறதுக்கு ஆக்களுக்கு நீங்கள் கன்வின்ஸ் பண்ணோம். இப்போ இந்த பஸ் வந்துடுது, ஆனால் இப்போ இதுக்கு இதால என்ன இப்போ மாதத்தில் ஒருக்கா 2 தரம் வர்ற பிரயோசனத்துக்கு இப்போ நீங்கள் வேற வெளிநாடுகள்லையோ இல்லை இருக்கிற மாதிரி நீங்கள் பஸ்ஸை ஒன்னாலும் மார்னிங்கில் கொண்டு போய் பிள்ளைகளை பிக்கப் பண்ணி பின்னேரம் கொண்டு வந்து விடுறாண்டு இல்லை. அந்த தேவைக்கு இல்லை உங்களுக்கு என்ன பொறுத்தவரையில் அந்த பஸ். இது நீங்க ஒரு இவெண்ட்டுக்கு போறதுக்கு மாதத்துல ஒருக்கா 2 தரம் போறதுக்கு இந்த பஸ் எவ்வளவு இப்ப உங்களுக்கு ஸ்பெஷலி உங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு ஸ்ட்ரெஸ் தரப்போகுது. எப்படி இதை மெயின்டைன் பண்ண போறோம், என்ன செய்ய அது போறோம். சரியா அது மற்றவைக்கு ஸ்ட்ரெஸ்ஸோ இல்லையோ, பிரின்சிபலுக்கு அது சரியான ஸ்ட்ரெஸ் என்னென்றால் இனி பிள்ளைகள் ஒவ்வொரு விஷயத்துக்கும் கேட்கல நாங்கள் அது எல்லாத்துக்கும் டீசல் அடிச்சுதான் வெளியில எடுக்க போறோம். அப்ப நாங்க ஏற்கனவே நிறைய செலவுகளுக்கு பிரச்சனைப்பட்டு கொண்டு கேட்க இந்த எக்ஸ்ட்ராவா டீசல் செலவு, டிரைவர்ஸுக்குரிய செலவு, பஸ் சின்ன பழுதென்றாலும் நாங்க நினைச்ச உடனே ஓடி போய் திருத்தல. அது என்ன அப்படியான பிரச்சனை எல்லாம் இருக்குது. மற்றது டிபார்ட்மெண்ட் பஸ் வந்து சாலையில நான் வந்து கையெழுத்து வச்சு எடுத்து அந்த நிமிஷத்துல இருந்து பஸ் அரசாங்க சொத்து, விக்டோரியா காலேஜுக்குரிய சொத்து இல்ல, அரசாங்க சொத்து. அப்ப அரசாங்க சொத்துக்கு இப்ப டிபார்ட்மெண்ட் செலவுல எங்களை அழுத்தலாம். செலவுல பக்கத்து பாடசாலையில ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் சொன்னா அந்த பிள்ளைகளுக்கு ஒரு நீங்க பஸ்ஸை கொடுங்கன்னு சொல்லி எங்களை அழுத்தலாம். என்ன நாங்க சொல்லலாம் இது விக்டோரியா காலேஜ் பஸ் நாங்கள் தரமாட்டோம்னு சொல்லலாது. அதுக்காக நாங்க சும்மா விட போறதும் இல்லை. அப்ப அப்படி நான் இப்ப யோசிச்சேன்னு சொன்னா அப்படியான தேவைகளுக்கு நாங்கள் எங்களுக்கு டீசல் சார்ஜோட எங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட ஒரு கட்டணத்தை அவைகிட்ட வாங்கி கொண்டுதான் நாங்கள் அதை அவைக்கும் பயன்படுத்தலாம். அப்படியான பிரச்சனைகள் எல்லாம் வரும், அதை ஃபேஸ் பண்ணத்தான் வேணும். ஆனா அதுக்கு அப்பால நாங்கள் எங்களோட பிள்ளைகளோட போக்குவரத்துக்காக நிறைய காசு செலவழிக்கிறோம். அப்ப அப்படியான செலவுகளை நாங்க கொஞ்சம் நாங்க இன்னொருத்தருக்கு கொடுக்க அதை கேட்கிற காசு தான் கொடுக்க போறோம். அப்ப நாங்கள் எங்களோட பாடசாலை பஸ் ஸ்டாண்டுக்கு நாங்கள் டீசல் செலவோட ஒரு பஸ் டிரைவரோட சார்ஜோட நாங்க போகக்கூடியதா இருக்கும். இப்ப எங்களோட பழைய மாணவர் சங்க உறுப்பினர் தான் இந்த பஸ்ஸை ஓடுறதுக்கு தயாரா வந்திருக்கிறார். நாங்க வேற வழியாக்களை கேட்கல. அவர் சொல்லி இருக்கிறார், நீங்கள் எனக்கு முன்கூட்டியே அதை தெரியப்படுத்துங்க, நான் பழைய மாணவர் சங்க உறுப்பினராகவும் பெற்றாராம இருக்கிறபடியா நீங்க என்றைக்குமே எனக்கு காசு தேவையில்லை, நான் ஃப்ரீயா ஓடுவேன். அப்ப அவர் அந்த உதவியை செய்கிறார்.
இன்சூரன்ஸ் அண்டு அப்படி இல்லையா உங்களுக்கு? நீங்க இப்ப எங்களுக்கு இன்சூரன்ஸ் அண்டு அது பஸ்ஸுக்கு ஃபுல் இன்சூரன்ஸ் நாங்க செய்ய வேணும். என்றால் பிள்ளைகளை ஏத்தி கொண்டு போற விஷயம் இல்லோ. அப்ப ஆமா அது வந்து எல்லாரும் ஃபுல் இன்சூரன்ஸ் நாங்க செய்ய வேணும். பதிவு கட்டணமாக 30,000 ரூபாய் நாங்கள் பாடசாலையில செலுத்தித்தான் அந்த பதிவு செய்த நாங்கள். அதே போல புத்தகான ஃபுல் இன்சூரன்ஸ் மற்றது டேக்ஸும் நாங்கள் எடுக்க வேணும். புத்தகம் வந்த பிறகு அது செய்ய வேணும். மற்றது பஸ் வருஷத்துலயே டீச்சர் வருஷம் ஒரு எவ்வளவு வருஷத்துக்கு சேவிங் கிட்டத்தட்ட இப்ப நாங்க இனிமேல் சரியா விசாரிக்கல. இப்ப பஸ்ஸிന്റെ எமௌண்ட வச்சுக்கொண்டு இப்ப 35 லட்சம் காருக்கு கிட்டத்தட்ட 90,000 இன்சூரன்ஸ் வந்தது. அப்படி இதுக்கும் கிட்டத்தட்ட அதை விட கொஞ்சம் கூட வரலாம்னு நினைக்கிறேன். நாங்கள் எங்களோட பழைய வனசங்கத்தில் இருக்கிற ஜெயந்தனோடைய கதைச்சு அதை செய்ய வேண்டி யோசிச்சிருக்கிறோம். நாங்கள் ஒரு 78 என்பது வரும். 50 லட்சத்துக்கு எடுத்திருக்கிறேன். 78 என்பது வரும். ஃபுல் இன்சூரன்ஸ் மாசத்துக்கு நாங்கள் ஒரு மெக்கானிக்க கூப்பிட்டு நாங்கள் இன்னும் சில அவசியமான விஷயங்கள் செய்ய வேண்டும் என்றால் இப்ப உதாரணமா வில்லுத்தகடு எல்லாம் சரியானபடி வந்திருக்காது. அப்ப நாங்கள் பிள்ளைகளை ஏற்றி கொண்டு போறோம். ஆனபடி அதுக்குரிய மாதிரி பஸ் இருக்க வேணும். மற்றது கோன் இல்லாம இல்ல. இப்ப இன்றைக்கு பஸ்ஸுக்கான கோன் வாங்கி பூட்டி இருக்கிறோம். மற்றது ரிவர்ஸுக்குரிய சிக்னல் இல்ல. அப்ப இன்றைக்கு அதெல்லாம் வாங்கி இன்றைக்கு கொஞ்சம் விஷயங்கள் பஸ்ல பார்த்திருக்கிறேன். அப்ப அந்த அவசியமான விஷயங்கள் நாங்கள் பஸ்ல கொஞ்சம் அதையும் பார்த்து கொள்ள வேணும்டா. பிள்ளைகளை தூர இடங்களுக்கு ஏற்றி கொண்டு போயிருக்க அது உரிய பாதுகாப்போட இருக்க வேணும். அப்ப அப்படியான சின்ன செலவுகளும் பஸ்ஸுக்கு ஏற்படுது. ஆனா இதுல எங்களுக்கு நட்டம் வராதுன்னு நினைக்கிறேன். என்றால் நாங்கள் கொடுக்க போற காசு இந்த போக்குவரத்துக்காக கொடுக்க போற காசு பெரிய காசு. அப்ப நாங்கள் எங்கட பஸ்ன்றபடியே நாங்கள் அதுக்குரிய செலவுகளை கொஞ்சம் கவனமா பேணி அதுல நாங்கள் ஓரளவு கொஞ்சம் தொகையை மிச்சம் பிடிக்கலாம்னு நினைக்கிறேன். நாங்கள் பழமையா கடந்த காலங்களை செலவழிச்ச காசை விட கொஞ்சம் மிச்சம் பிடிக்கலாம். மாத்துல டீச்சர் எவ்வளவு தராங்க? எனக்கு அது இப்ப போன வருஷ பதிவுகளை வச்சுத்தானே நாங்கள் பார்த்ததை சொல்லலாம். ஆனா இவ வந்து அநேகமாக போட்டிகள் இப்ப இந்த காலங்கள்ல தான் பெரு விளையாட்டுகளுக்காக இவ அடிக்கடி வெளியில போற காலம். அந்த பெரு விளையாட்டியால் முடிஞ்ச பிறகு பேருந்து அதுல வின் பண்ணினா பேருந்து அங்கால கொழும்புக்கு போக வேண்டிய அப்படியான தேவைகள் இருக்கிறது. மற்றது சின்ன சின்ன போட்டிகள் கிட்ட கிட்ட இடங்கள்ல தான் வேற. அப்ப அப்படியானதுகள் இப்ப எங்களுக்கு பெருமளவு செலவை ஈடு ஏற்படுத்தாது. அப்ப அந்த விடயங்கள்ல எங்களுக்கு பெருந்தொகை பணம் தேவைப்படாது. எனக்கு அது சரியா சொல்ல தெரியல. ஏனென்றால் நான் இப்ப வந்தபடியா இன்னும் அந்த என்னென்ன போட்டிகளுக்கு இந்த எங்களோட பாடசாலை மாணவர்கள் பங்கு பெற்றதுக்கான வாய்ப்பு இருக்கான்னு நான் சரியா ஸ்டடி பண்ணிட்டேன். அப்ப அந்த விஷயத்த நான் என்னால இப்ப சரியா சொல்ல முடியாது. நாங்க செலவழிச்ச சமயத்தாக சொந்த பஸ் வச்சு எங்களுக்கு வித்தியாசம் கண்டிப்பா. இப்ப யாழ்ப்பாணத்துல யார்கிட்ட இருக்குது பஸ்? இப்ப யாழ்ப்பாணத்து ஸ்கூலுகள்ல யார்கிட்ட எங்களோட சங்கான கோட்டத்துல வந்து ஜெஃப்னா காலேஜ் பிரைவேட் ஸ்கூல் ஜெஃப்னா காலேஜ் வச்சிருக்கீங்க. அவ தனிப்பட்ட ஸ்கூல்லானே தனியார் ஸ்கூல் அவ வச்சிருக்கீங்க. அதே போல உடுவில் கேர்ள்ஸ் காலேஜ் வச்சிருக்கீங்க. மற்றும் மகாஜனா காலேஜ் வச்சிருக்கீங்க. இங்கால மாணிப்பா ஹிந்து வச்சிருக்கீங்க. இப்ப இது நாங்க எங்களோட வேற பாடசாலைகளுக்கு வாடகைக்கு கொடுத்து அப்படித்தான் நாங்க திங்க் பண்ணோம். இப்ப வேற பாடசாலைக்கு வாடகைக்கு விட்டு காசு எடுக்கிற எப்படி வருமானத்தை எடுக்கலாம்ன்றதை பற்றி திங்க் பண்ணாதான் அது கார்னர்ல ஒரு பாடசாலையில ஒரு பஸ் இருக்குது. கார்னர்ல ஊர்காவத்துறையில அந்த பாடசாலை தனக்கு அருகில இருக்கிற பாடசாலை என்ற தேவைக்கு மற்ற நாங்கள் இவ்வளவு காலம் ஒரு தனிப்பட்ட ஒரு நபரை பஸ்ஸுக்கு நாங்க கூப்பிடேக்க கொடுத்த காசை விட கொஞ்சம் குறைவாக காசை சொல்லி அந்த காசை கட்டணத்தை வாங்கி வேண்டிய அபிவிருத்தி சங்க கணக்குல போடினேன். அப்ப அப்படி போடிக்க அது பாடசாலைக்கு ஒரு வருமானமாக காட்டப்படுது. அதுல அங்க எந்த ஒளிவு மறைவும் இல்லை. சரியான முறையில அந்த பஸ்ஸை அனுப்பி அந்த காசை அங்க அபிவிருத்தி கணக்குக்கு போடிக்க வேண்டிய டீசல் காசு வேண்டிய டிரைவருக்குரிய காசு போக அது மிச்சம் அந்த பாடசாலைக்கு ஒரு லாபமாக வரும். அப்ப நாங்களும் அப்படி ஏதாவது செயற்பாட்டுல ஈடுபட்டால்தான் இந்த பஸ்ஸை நாங்க வச்சிருக்கிறதாலே எங்களுக்கு அது பிரயோசனமா இருக்கு. அதை நாங்க சரியான வெளிப்படுத்தலோட அதை செய்ய வேணும். டீச்சர் நீங்க ஆனா இப்ப இதுக்கு என்ன பொறுத்தவரையில இது உங்களுக்கு ஒரு பெரிய ஸ்ட்ரெஸ்ஸா இருக்க போது நீங்க இதுக்கு ஒரு சப் கமிட்டி ஒன்று ஃபார்ம் பண்ணி இதுக்கு என்ன ரூல்ஸ்ன்றதை முதலே போட்டு அதுல இருந்து தப்பிக்கொள்ளலாம். இல்லாட்டி இது ஒவ்வொரு நாளும் வெள்ள நாளும் பின்னில இருந்து அந்த பஸ் இன்றைக்கு இந்த ரூட்டுக்கு போறதோ அந்த ரூட்டுக்கு போறதோ நாங்க அது ஒரு லாக் புக் இப்பவே வச்சிருக்கிறோம். அப்ப லாக் புக்ல டேட் போட்டு இந்த
இன்ன டேட்ல இன்ன இடத்துக்கு பஸ் போகுது, இன்ன மீட்டர் இப்ப எவ்வளவு டீசல் அடிச்சாங்க அண்டே 15 தான் முதலாவது நாள் வெளியில போயிடுது பஸ். ஸ்கந்தாக பிள்ளையில ஏத்தி கொண்டு போனது. அப்ப இவ்வளவு 15 தான் வெளியில அனுப்புறோம். அப்ப அனுப்பிக்க சரியான பதிவு இருக்கும். அதே மாதிரி வெளிப்பாடசாலைகளுக்கு நாங்கள் விடையில அதுக்குரிய எங்க இருந்து எங்க போகுது, என்ன போட்டிக்கு போகுதுன்னு சொல்லி அதையும் போட்டு அவையிட்ட இருந்து வேண்ட கட்டணம் எல்லாம் நாங்கள் சரியா ஒரு ஆசிரியர்கிட்ட பொறுப்பு கொடுத்துருக்குது. அப்ப அவரே அதை பதிஞ்சு சரியா வச்சு கொண்டாருந்தால் யார் வந்து கேட்டாலும் அதை காட்டினால் வெளிப்படத்தன்மை தானே, அதுல பிரச்சனை வராதுன்னு நிக்கிறேன். நான் தனியா செய்யறேன்னா அது பிரச்சனையா இருக்கும், இன்னொரு ஆள்கிட்ட பொறுப்பு கொடுத்துருக்காது. அதுதான் டீச்சர். நீங்க அப்ப அதுக்கு ஒரு நீங்க அதுண்ட அந்த ரூல்ஸ் அதையும் ஒன்றை செய்தீங்கன்னா அதையும் வச்சிருந்தா இப்ப நாங்க என்னண்டா இனி நீங்க யார்கிட்ட இப்ப இதுக்கு ஒரு மெயின்டெனன்ஸுக்கு நீ இது தனியா கடைசியும் காணாது பள்ளிக்கூடத்துல இருந்து கொடுத்துருக்கிறது அதுக்கு அப்ப அப்படி கேட்க எல்லாருக்கும் ஒரு கான்ஃபிடென்ட் இருக்கும் எனக்கு ஹெல்ப் பண்றதுக்கு நீங்க இவ்வளவு செலவு. இப்ப சுதா இப்ப பஸ் ஓடுறதும் கண்டி ஒரு பழைய மாணவன் தான். அதால எங்களுக்கு அவ்வளவு பெருசா பிரச்சனை ஒன்றும் இல்லை. செலவு பண்ணாம தான் ஃப்ரீயா தான் செய்து கொண்டு இருக்கிறேன். மற்றது இப்ப சுதா இந்த பஸ் வந்து நீளம் தான் கூட 32 அடி நீளம் பஸ். அதுதான் பிரச்சனை. பஸ் நீளம் வந்து கூட அகலம் வந்து 10 அடியும் 10 அடியும் நீளம் தான் 32 அடி. அதான் எங்களுக்கு காலையில புயல் அளந்து பார்த்தாங்க 32 அடி நீளத்துல இருக்கு. அப்ப நாங்களும் ஒரு கொட்டகை அமைக்கிறோம், குறைஞ்சது 40 அடிக்கு மேல இருந்தாலும் வேண்டும். 32 அடி பஸ்ல நீளம். எந்த கேள்வி என்னன்னு கேட்டா அந்த பஸ் இத வந்து நீங்க பிரைவேட் ஆக்களுக்கு ஹயர் பண்ண கொடுக்கல, அதுக்கு அனுமதி இல்லை. ஸ்கூல் பிள்ளைகளுக்கு தான் நாங்க கொடுக்கலாம். ஓகே டிபார்ட்மெண்ட் பெர்மிஷன் இருக்கும். நாங்க இன்சூர் பண்ணீங்க பிள்ளைகளுக்கும் பஸ்ஸுக்கும் டிரைவருக்கும் சேர்த்து தான் இன்சூரன்ஸ் செய்ய போறோம். ஃபுல் இன்சூரன்ஸ். பிரைவேட் கல்யாணம் தேவையில போய் கொண்டு நடந்துக்கிட்டா பிரச்சனை. அது பிரின்சிபலுக்கு தான் பெரிய பிரச்சனையா வரும். எல்லாம் என்ன பிரச்சனை வந்தாலும் பிரின்சிபல் வாலண்டியர் பண்ணி சரி பள்ளிக்கூடம் தானே. மற்றது நீங்க சொன்ன அந்த இன்சூரன்ஸ் வந்து ஒரு வருஷத்துக்கு சொன்னீங்க 70,000. 50 லட்சத்துக்கு கிட்ட ஃபுல் இன்சூரன்ஸ் சொன்னா பிள்ளைகளுக்கும் டிரைவருக்கும் பஸ்ஸுக்கும் சேர்த்து இன்சூரன்ஸ் பேர் பூரா இருக்குன்னு சொல்லி பிள்ளைகளுக்கும் அதுல போட்டுருக்கு இன்சூரன்ஸ். அப்ப ஒரு வருஷத்துக்கு இவ்வளவு. இப்ப வேற தேவையால பாவிச்சு நடந்துட்டா வந்து கஷ்டம். இன்சூரன்ஸ் எடுக்க இயலாது. எனக்கு பிரச்சனை கொடுக்க வேண்டி வேறு. அப்படின்னா நாங்கள் பெர்மிஷன் எடுத்துதான் இன்னும் செய்யலாம். இல்ல அது அந்த இன்சூரன்ஸுக்காக இல்ல. இப்ப அரசாங்கம் தந்த பஸ் அரசாங்க பள்ளிக்கூடத்துக்குரிய பஸ் அண்டபடியால் அது செய்யலாமோ ஒன்றதை நீங்க வெளியில எந்த வடிவா எல்லாம் ஸ்கூல் பிராங்கோட ஸ்கூல் பேரோட தான் பஸ் நிக்குது. அப்ப பிரைவேட்டா எந்த தேவையும் நாங்கள் அதை பயன்படுத்த இயலாது. மாற்று பாடசாலைகளுக்கு யூஸ் பண்ணலாம் ஒழிய பெர்மிஷனோட வேற ஒன்றுக்கு பாவிக்க வெளியாப்போம். அப்படி யூஸ் பண்ணா அது வீண் பிரச்சனையில கொண்டு இல்ல. எனக்கு தெரியல, இப்ப ஒரு கிழமையில ஒருக்கா ஓடினா கூட பரவாயில்ல. இப்ப ஒரு மாதத்துக்கு ஒருக்கா ஓடுறதுக்கு ஒரு பஸ் வந்து அங்க ரெண்டுமே அது நீ சொன்ன மாதிரி சுதா நெண்டா பிரேக் டிஸ்கள் எல்லாம் கரல் பிடிக்கத்துவாங்க. அது எங்கட ஊர் தெரியும், உப்புகள் கலந்த இடங்கள் வந்து டக்கண்டு பிடிக்க பார்க்கும் அதன் இதுகள். அப்ப நெடுக வேலை செய்து கொண்டிருந்தால் மெயின்டெனன்ஸ் குறைவா இருக்கும், அது வருமானம் தரும். அப்ப அதுக்கு தான் நான் கேட்டேன், வெளியிலையும் கொடுக்கலாமா என்னட்டு அதுக்கு ஆப்ஷன் இருந்தா அந்த அது பாவினைக்கு சரியா இருக்கன்றதான் என்ற கேள்விக்கு. இல்ல அதுவுமே நாங்க பழைய மாணவர் சங்கம் நேரம் வாங்கி கொடுத்து பழைய மாணவர் சங்கம் அதை மெயின்டைன் பண்ணா அதை அப்படி செய்திருக்கணும். இது பள்ளிக்கூடத்தால வந்தபடியே நீ ஒன்றும் செய்யாது. இல்ல பள்ளிக்கூடத்துல கொடுத்தாலும் பள்ளிக்கூடத்துல வண்டி கொடுத்தா பிரச்சனை தான். தனியா சங்கத்தின கணக்குல வச்சிருந்தா அப்படி செய்திருக்காங்க. நீங்க சொன்ன மாதிரி சங்கத்தின பேர்ல ஒரு பஸ் இருந்திருந்தா நீங்க சொன்ன மாதிரி செய்திருக்கேன். இன்னொரு கேள்வி, இப்ப எப்படியோ அரசியலுக்கு காரணத்துக்கால வந்தாலும் இது இப்ப கல்வி திணைக்களத்துக்கால வந்த பஸ். அப்ப அரசாங்கத்திட்ட இதுக்கு நாங்கள் ஒரு டிரைவரோ இல்லாட்டி மெயின்டெனன்ஸ் இருந்து அவையிட்டு நாங்கள் காசு எடுக்க இயலாதோ? இல்ல எங்களுக்கு இதுக்கு டிரைவர் தர மாட்டேங்க. டிரைவர் நாங்க எங்களுக்கு கார்டர் எங்களோட ஸ்கூலுக்கு டிரைவர் கார்டர் இல்ல. இனிமே எதிர்காலத்துல எங்களுக்கு பஸ் இருக்குன்னு சொல்லி நாங்கள் ஏதாவது கேட்டு அப்படி ஏதாவது மாத்தினே தெரியல. இதுவரையில எங்களுக்கு அந்த கார்டர் இல்லாதபடியா தர மாட்டேன். என்ன இப்ப அரசாங்க சொத்து, அப்ப அரசாங்கம் அதை மெயின்டைன் பண்ணக்கூடிய அந்த மெயின்டெனன்ஸ் ஃபீயும் அடிக்கலாம் கல்வி திணைக்களத்துக்குள்ள இல்லாட்டி மாகாண சபைக்குள்ளால இல்லாட்டி நேரடியா எடுக்கக்கூடிய சந்தர்ப்பம் இருக்குமா?
இல்ல ஏன்னா இப்ப இப்ப இதுவரையில அரசாங்கத்துக்கு இல்லத்தானே பஸ் இல்லத்தானே. ஆனா இனி நாங்கள் அந்த பஸ் இருக்குன்னு சொல்லி அதை நாங்க பதிவு செய்யல. சில வழி அப்படி உதவி இருக்குமோ தெரியல. என்ன இதுவரையில இல்லாதபடியா இல்ல. என்ன நீங்க அதை மற்ற பள்ளிக்கூடங்கள் எப்படி மெயின்டைன் பண்றதையும் பார்க்கலாம். கேட்க போறோமோ நாங்கள் இப்ப இனி இந்த பஸ் இந்த அரசாங்கம் கொடுத்த பஸ் அப்ப அதை மெயின்டைன் பண்றது அரசாங்கத்தின் பங்கு, ரைட்? அது பழைய மாணவர் அரசாங்கத்தின் வேலை இல்லையா அது? சரி. அதான். மற்றது எங்களுடைய கனடா பழைய மாணவர் சங்க செயலாளர் ததீஷும் ஜாயின் பண்ணியிருக்காரு. ததீஷ் உங்களுக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணிடலாமா? வணக்கம். சாரி, நான் கம்ப்யூட்டர் ஜாயின் பண்ண லேட் ஆயிடுது. நான் ததீஷ் சிவசுப்ரமணியம், செயலாளராக கடமையாற்றுகிறேன். வணக்கம். சரி டீச்சர், பஸ் மெயின்டைன் பண்ண ஓகே வந்துட்டு நீங்க கொஞ்சம் ஸ்டடி பண்ணி செய்யுங்க. அதை நாங்கள் இப்படியே பேசிக்கொண்டு இருந்தா அது போய்க்கின்றதுனால நீங்கள் திணைக்களத்தோட காய்ச்சிட்டு மற்றது இந்த கவர்மெண்ட்ல இருந்து என்ன எடுக்க இல்லை, சிவத்துக்கு ரீப்ளேஸ்மெண்ட் என்ன எடுக்க இல்லை. அது மாதிரி நீங்க சொன்னீங்க கார்டுக்கு எடுக்கணும்னு சொல்றீங்கல்ல, அது சிவத்துக்கும் இதுக்கும் டிஃபரெண்டா இல்லாட்டி ஒரே ஆளா செய்வீங்களா? இல்ல அதே ஆள் தான். ஒரே ஆளா? வோச்சர் கார்டு தான். வாட்சர் கார்டு. ஓகே ஓகே. நம்ம இந்த அதெல்லாம் ஒரே ஆளா செய்வீங்களா? அப்படி ஒரு ஆளைத்தான் எடுக்கணும். அவரை ரிட்டையர் பண்ணபடியா ட்ரான்ஸ்ஃபர் தான் போட்டிருப்பேன். ரிட்டையர் பண்ணபடியா அவருக்கான ரீப்ளேஸ்மெண்ட் இதுவரையில தரையிட்டேன். எடுத்தீங்கன்னு சொன்னா இப்ப உங்களுக்கு ஒரு சப்போர்ட்டா இருக்குமில்ல, வேற பஸ்ஸோட மெயின்டெனன்ஸ் எல்லாம் சிலதல்ல சிவம் வந்த மாதிரி ஒரு ஆள் ஃபேமிலியா வந்தா எங்களுக்கு பிரயோசனமா இருக்கும். ஆனா இப்ப அப்படியான ஆக்களை தேடி பிடிக்கிறது கஷ்டமா இருக்கு. அப்படி ஒரு ஆள் ஃபேமிலியாவே எங்களோட ஸ்கூல் பவுண்டரிக்கு இருந்தாருன்னா அது பாதுகாப்பா இருக்கும். நீங்கள் அந்த மாதிரி இதெல்லாம் டெவலப் பண்ணி பாருங்க. அந்த பஸ் நீங்க வந்துடுது, அதை நீங்கள் எப்படி ரன் பண்ணணும்ன்றதை கொஞ்சம் ஸ்டடி பண்ணி செய்யணும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்ப என்ன சொன்னா, இப்ப நீங்க எடுக்கிற அந்த செக்யூரிட்டி கார்டு வந்து பஸ் டிரைவிங் லைசன்ஸ் உள்ளவரால செக்யூரிட்டி கார்டு எடுத்தால் நீங்க டிரைவர் ஆயம் பாவிக்கலாம், செக்யூரிட்டி கார்டு பாவிக்கலாம். டூ இன் ஒன், ரைட்? அப்படி ஏதாவது வித்தியாசமா திங்க் பண்ணி ஏதாவது பாருங்க. முதல் அவசியம் செய்ய வேண்டியது செட். அதான் முதல் அவசியம். கோட்டேஷன் இருக்கா எடுங்கோ. நல்ல கோட்டேஷன் எடுத்தா தான் அதை பற்றி யோசிக்கலாம். கொட்டை போடுறது இந்த இடத்துல அதுல எல்லாம் தீர்மானிச்சுட்டு எடுத்தீங்கன்னா தான் நாளைக்கே 7 லட்சத்துக்கு நீங்க போடுவீங்க, அது கணக்கு வேற. உங்களுக்கு கீழே கான்கிரீட் போடணும், என்ன கூட அதான் மேல வேற மேல நீங்க கீழே ஃபவுண்டேஷன் எல்லாம் போடணும். கடைக்கிற இடத்துல மியூட் பண்ணுங்க. இருக்கா ப்ளீஸ் சதமல்ல ப்ளீஸ் நீங்க மியூட் பண்ணி விடுங்க கொஞ்சம். கமலியா பிள்ளையில வச்சுக்கிறேன். எனிவே அது என்ன சொல்ல, உங்களுக்கு நாங்க திருப்பி பஸ் ஸ்டாப்பிக்கு இருக்கிறோம். உங்களுக்கு என்ன டென்ஷனை விட வெளிநாட்டுல இருக்கிறவே கூட டென்ஷன். இப்படி ஒரு யானை குட்டி வந்து நிக்குது. I think we will move on the next one. அடுத்த சப்ஜெக்ட் பஸ் வந்துட்டு இனி வந்துடுது. ஸ்ரீயனா நீங்க அத போடுறதையும் இந்த ஷெட்டுக்கு இந்த 6 மாதத்துல கம்பி கலரும் போஸ்ட் கலரும் ஒழுங்காதான் போடும். நிலையான டென் தான் அடிக்கிறது பாக்குறேன். ஏன்னா எலியின் பிரச்சனை இருக்கு. ஒரு எலி உள்ளு போச்சுன்னு சொன்னா இப்ப ஏதாவது ஒரு நாள்ல விஷயத்த எல்லாம் முடிச்சுட்டு வந்துடும். இப்ப எலியின் பிரச்சனை இருக்கு. எலிதானே மெயின் பிரச்சனை வந்து எலியின் பிரச்சனை. வினோதன் வந்திருக்கு. வந்து க்ளோஸ் தான், டோர்லாம் இருக்கா? பஸ்ஸுக்கு டோர். அப்ப
எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிட்டீங்கன்னா அப்புறம் அதுக்குள்ள பெருசா கீழே 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 இருந்து கீழால போயிடும் வெளி. அந்த கீழே இடம் போகும் வயர்களை ஈஸியா வயர் வெட்டி இறத்து விட்டுரும் வயர்களை வயர்களை வெட்டி போடும், கொடுக்கும். அதான் பிரச்சனை. அது பொருந்தாது. முழுக்க வேற இருந்துட்டு மோட்டர் பைக் ஈஸ்வரனே அங்க அங்க தெரியும் தானே, நார்மலா பஸ்ஸோ கார் வச்சிருக்கிற டிரைவருமே 24/7 துரைச்சு கழுவி கொண்டே கீழே படுத்திருப்பினா மேல எழுப்பி அப்படி ஒரு ஆள் தான் வேணுமே வெஹிக்கிள் வைக்கிறதுக்கு. அங்க சும்மா விட்டுட்டு இருக்கல, வேற யாருத்துட்டு போயிடும். சரி, இங்க அடுத்த டாபிக் போவோம். முதல்ல நான் என்னன்னா, நீங்க இந்த கொட்டகைன்ற இது இருக்கா கோட்டேஷன் எடுத்துட்டு இருக்க கதை போனாங்க. ஜெர்மன் பழைய மாணவர் சங்கம் புதுசா வந்திருக்கிறேன் தானே. பாப்போம் கதைய. ஜெர்மன் பாத்தீங்களா தலைவர் இன்டராக்டா கொடுத்திருக்கிறார் விட, நீங்க ஜெர்மன் செய்யக்கூடிய ஆக்கள் தான். நீங்க அதை ஒழுங்கா செய்யுங்க. அப்ப கண்டிப்பா ஜெர்மன் சங்கத்தின் முத்திர பதிக்காத ஒரு ஒன்றுமில்லை. அதை கொஞ்சம் அட்வெர்ட் பண்ணி சிலவள செய்யலாம். மற்றபடி ஒரு பெரிய விஷயத்தை எடுத்து போட்டு நாங்கள் அதை லூஸ் பண்ணி ஒன்றை செய்ய துவங்கினா அதை முடிக்கணும். என்ன அதை வடிவா செய்யணும். அதால பஸ்ஸை வாங்கி விட்டுட்டு நீங்க வெயிலுக்கு விட்டாலே அது நிறைச்சு போய் அடுத்த ஒரு வருஷத்துல பார்த்தா வேற கலர்ல நிக்கும். பிறகு கண்டிப்பா கண்டிப்பா நாங்க கூடிய சீக்கிரம் உங்களுக்கு அனுப்புறோம். உங்களோட சங்கத்திட இதால ஒன்று செய்ய புதுசா வந்த ஜெர்மன் சங்கம் செய்த ஒரு ஹிஸ்டரி வரும். சரி, அதான் நான் சொன்னா நீங்கள் வெயிட் பண்ணாமல் தானுங்க. மற்ற சுதா சொன்ன மாதிரி நாங்கள் பழைய காலத்துல 2-3 வருஷத்துக்கு அதை ரினியூவல் பண்ணாமல் அந்த கட்டிடத்தை அதுக்கு ஏற்ற மாதிரி கோட்டேஷன் எடுங்கோ. அது ஒரு உறுதியா இருக்கு. நான் எப்படி போக வேண்டாம் கட்டுற வேணும் பிரின்சிபல் நீங்க கேட்டீங்கன்னா தெரியும். எந்த நாளுமே பள்ளிக்கூடத்துக்கு நான் இன்றையும் காலையில போய் பஸ்ஸை பார்த்து பஸ்ஸு போன் போட்டினவே அந்த பிரச்சனைக்கு நான் நின்றாங்க. இப்ப நாங்கள் அதுக்கு பின்னாலேயே தெரிகிறோம். பிரச்சனை இல்லை, நாங்கள் பார்ப்போம் அந்த விஷயங்கள். சரிங்க. நான் இந்த நேரம் இந்த டாபிக்கை கொண்டுறேன் இல்லை. இப்ப இப்படித்தான் எல்லாம் புதுக்க வரைக்கும் நல்லா இருக்கும். இப்ப கட்டுறது மங்கால பாத்துனீங்களே இல்லை, அங்க அதால போய்க்க வரைக்கும் கலண்டு இருந்தாலே ஒருத்தரும் கவனிக்காம தான் போகணும். அது தண்ட வாடகை இருக்கட்டும். அப்படித்தானே நாங்க ஒருத்தரும் இதை பொறுப்படுத்த மாட்டோம். அதான் இதைத்தான் இந்த சொல்ல ஒன்று என்னன்னா, அந்த சேரங்கோல் மற்றது அந்த அங்க அந்த பிரைமரி ஸ்கூல் இருந்த கட்டணம் எல்லாம் அப்படியே இருக்குது இல்ல? அப்படியே இருக்கு. அப்படியே இருக்கு. சேரங்கோலும் அந்த ரூஃப் செய்தா சரியா வரும். மற்ற இதெல்லாம் பில்டிங் எல்லாம் உடைக்க வேண்டிய அவசரம் இருக்காது. இல்ல, அது உடைக்கிறதுக்கு பெர்மிஷன் இல்லையாண்டே சொல்லிட்டு அதை கட்டாயம் திருத்த வேணும். நான் வந்தேன் 22ல வரைக்குள்ள பார்த்துட்டு சொன்னான் பில்டிங் ரூஃப் தான் அந்த சிலாகைகள் அவளை முழுக்க அந்த கூரை முழுக்க திருப்பி ஒருக்கா கோபிசம் செய்ய வேணும். கீழே போல்ஸும் ஒரு அந்த கீழே ஃப்ளோரும் செய்தா சரி. 3 ஸ்டோரி பில்டிங் வந்து ஃப்ளோர் வந்து வடிவா செய்யல. செய்ய இல்ல. அது அந்த ஃபண்ட் கிடைக்க இல்லையா? இல்ல, இப்ப ரிக்வெஸ்ட் பண்ணி இருக்கிறோம். ஒரு பகுதிக்கு ரிக்வெஸ்ட் கொடுத்துட்டோம். அடுத்த பகுதிக்கு அடுத்த இந்த கிழமை கொடுக்க போறோம். இந்த எலெக்ஷனோட ஏதாவது ஒன்று சரி வரும் நினைக்கிறோம். ஒரு பக்கத்தால சரி வரும். ஓகே ஓகே. அப்ப அந்த சேரங்கோலும் அந்த பிரைமரி ஸ்கூல் இருக்கிற இடம் எல்லாம் அப்படி சும்மாதான் இருக்குது. அந்த சேகரம் அந்த பிளாக் அது வந்து அந்த கிளாஸ் ரூம் திருத்த வேணும். அப்ப அதை நாங்கள் பிரைமரி ஸ்கூல் அத பவிலியனும் பவிலியனையும் கேட்டிருக்கேன். அப்ப இங்கால இதுகள் எல்லாம் திருத்தினா எங்களுக்கு அது பவிலியன் ஆக்குறதுக்குரிய வசதியை தான் நாங்க பார்க்கணும். எங்களுக்கு இங்கால செய்தா எங்களுக்கு கிளாஸ் ரூம் ஓரளவு போதும். அது கிளாஸ் ரூமுக்கு பொருத்தமான இடம் இல்லத்தானே. அந்த பிரைமரி ஸ்கூல் ஏரியாவை அந்த பவிலியன் மாதிரி எடுத்து பவிலியன் அத பவிலியன் ஆக்கினா அது பிரயோசனமா இருக்கு. இப்ப உங்களுக்கு டீச்சர்ஸ் எல்லாம் ஓகேயா? இல்ல, எங்களுக்கு டீச்சர்ஸ் எல்லாம் ஷார்டேஜ் என்னென்றால் இப்ப 13 பேர் வழியில போய் எங்களுக்கு கிட்டத்தட்ட 8 பேர் தான் உள்ளுக்கு வந்திருக்கீங்க. அப்ப அதுல கொஞ்சம் ஷார்டேஜ். அதாவது 4 பேர் சீனியர் டீச்சர்ஸ் இப்ப 3 பேர் ரிட்டையர் பண்ணிட்டேன். அடுத்த ஆள் இப்ப அக்டோபர்ல ரிட்டையர் பண்ண போறேன். அப்ப 4 சீனியர் டீச்சர்ஸ் ரிட்டையர் பண்ணினேன். அப்ப அது வேக்கண்ட் ஆயிருக்கும். ரான்சர்ல போறதுக்கு உடனே ரீப்ளேஸ்மெண்ட் கிடைக்கும், ரிட்டையர் பண்றதுக்கு கிடைக்காது. அப்படியான பிரச்சனையும் இருக்குது. பிசிக்ஸ் லேப் மெயின்டைன் பண்றாங்களா? பிசிக்ஸுக்கு இப்பவும் வந்திருக்கிறார். நேற்று ஒரு ஆள் புதுசா வந்திருக்கிறார். அப்ப எல்லாருக்கும் சொல்லி இப்ப கொஞ்சம் வெயில் எடுத்த பிள்ளைகளோட ஹெல்ப்போட கொஞ்சம் கிளீன் பண்ணினேன். சாமான்களும் கொஞ்சம் இப்ப ஆயத்தப்படுத்தினேன் புதுசா வாங்குறதுக்கு. 22ல வரைக்கும் அந்த பிசிக்ஸ் லேப் ஃபுல்லாவே ஒரு இல்லாம போயிட்டு இருக்கு. அதுல இப்ப கொஞ்சம் அது ஆக்டிவ் ஆகி இருக்கு. அதை முதல்ல செய்ய தொடங்கிட்டேன். அந்த பிரின்சிபல் இருக்கே செய்ய தொடங்கிட்டேன். இப்ப செய்து கொண்டிருக்கேன். அது சரி சரி. ஓகே. வினோதன் நீங்க சொல்லணும்.
நீங்க கதைக்கிறீங்க. நான் வணக்கம், என்னோட பேர் வினோதன். நான் வணக்கம். யூகேல இருந்து கதைக்கிறேன். மிஸ், நீங்கள் எல்லாம் காய்ச்சல் இருக்கபடியா நான் இடையில குழப்ப விரும்பல. பள்ளிக்கூடம் நல்ல ரிசல்ட்ஸ் எடுத்ததுக்கு நாங்கள் பழைய மாணவர் சங்கத்து சார்பாக நன்றி சொல்றோம். அது உண்மையா அந்த இனிமேல் பிரின்சிபலுக்குரிய ரிசல்ட்ஸும் எல்லா அந்த பெருமை முழுக்களுமே அவக்குரியதான். நாங்கள் உங்களுக்கு சொல்ற வேண்டாம், அடுத்த வருஷம் அதை வரணும். கட்டாயம் கட்டாயம். ஓ சரி. மற்றது நீங்கள் பஸ்ஸை காய்ச்சிங்கள், பஸ் இந்த டொப்பிக்கை நடுவிலும் கதைக்காம அதுக்கான ஆயத்தங்களை செய்யுங்கன்னு அதுக்கான வழிமுறை இருந்தால் நாங்களும் ஏதாவது பழைய மாணவர் சங்கத்தினூடாக செய்யறதுக்கு பார்க்கலாம். ஆனால் அது உண்மையா ஒரு 6-7 வருஷத்துக்கு முதலே இப்படி ஒரு திட்டம் ஒன்று எல்லாரும் இருந்த கனடா, யூகே, ஆஸ்திரேலியா எல்லாரும் இருந்தால் அந்த காசோட மெயின்டெயின் காஸ்ட் கணக்க முடியுமென்றபடியாக தான் நாங்கள் அதை பின்னுக்கு விட்டு மற்ற தேவையான விஷயங்களை செய்ய வழிக்கிட்டாங்க. அடுத்து நீங்க சொன்னீங்க அந்த மதில் வந்து இப்ப இதுன்னு சொல்லி நான் அது போன வருஷமே செந்திலனை சொன்னான். என்ன 150 வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு தொகை பணம் வந்து டிபாசிட்ல இருக்கு. ஒரு குறிப்பிட்ட தொகையை நீங்கள் அதுக்கு பயன்படுத்தி அதை முன்னுக்கு திருத்துறதுனால ரோட் ஒர்க் நடக்கபடியா அந்த இது மதில் வந்து பின்னுக்கு போகும்னு காய்ச்சப்படியா நாங்கள் அதை பற்றி கணக்கு எடுக்கல. ஹலோ, ரோட் ஒர்க் நடந்து ரோடு அகலமாக்கப்படினால சில நேரம் மதில் உடைச்சு பின்னுக்கு கட்டி அப்படியே திட்டங்களாவே இருக்கும். ரோடு மாடி அப்படி இப்ப ரோட் எல்லாம் போட்டுட்டேன். அப்படி இல்லை, இந்த முறை அப்படி அகலிக்க இல்லை. அதபடியா நாங்கள்லாம் இப்ப எங்களுக்கு பிள்ளைகளுக்கு நடவாதையும் வேணுமென்றபடியா நாங்க கொஞ்சம் அதை பின்னுக்கு அடுக்க வேண்டியது இருக்குது. மதுரன் டேமேஜா இருக்கிறபடியா நாங்க கொஞ்சம் பின்னுக்கு அடுத்து அதுல எங்களுக்கு நல்ல மரங்கள் எல்லாம் இருக்குது, பழமையான மரங்கள் எல்லாம் இருக்கு. அப்ப எந்த மரத்தையும் தரிக்காம அது அந்த மரங்கள் எல்லாம் எங்கட நடவாதைக்கே வரத்தக்கதா விட்டுட்டு கொஞ்சம் பின்னுக்கு அடுத்தமெண்டா சரி. நான் சொன்னான் அது நடைமுறை சாத்தியப்படும் தான் விட்டுனாங்க. பட் நீங்கள் நான் தனியாக சொல்ல மாட்டேன். என்னோட அபிப்பிராயம் என்னென்னா அது உண்மையா திருத்துறதா அல்லது புதுசா கட்டுறன்ற 2 பிரச்சனை. திருத்துறதுக்கு முறை காசா முடியும், கட்டுறது முறை காசா முடியும்னு நினைக்கிறேன் இப்போதைக்கு. அதுக்கு வந்து 150 2026 வர முதல்ல அதுக்கான ஆயத்தங்கள் செய்யலாம். பட் அது வந்து அதுக்கு வேற ஃபண்ட் எங்கேருந்து வர்றது அப்படி சில கணக்கு சிக்கல்கள் இருக்கு. நாங்கள் ஹோம் செய்வோம்னு சொல்ல மாட்டேன். பட் அதை நேரமா சேர்ந்து தீர்மானிச்சு செய்யறான் நல்ல விஷயம் நினைக்கிறேன். என் கனாலம் நினைக்கிறேன் ஒரு 50-60 வருஷத்துக்கு மேற்பட்ட காலங்கள் இருந்து அந்த முதல் இருக்குன்னு நினைக்கிறேன். இல்ல சிவா வேண்டாம், அவர் தான் டெம்பரரி இது போட்டு ஹலோ. மற்றது 2வது விஷயம் நீங்க சொன்னீங்க அந்த 50% பிள்ளைகள் வந்து கல்வி அறிவில பின்தங்கி இருக்குன்ற அது நாங்கள் கனகாலம் 25 வருஷமா சொல்லிட்டு இருக்கோம். ஏன்னா இயர் 6க்கு வர பிள்ளைகளுக்கு ஒரு ஸ்டாண்டர்ட் ஒரு 100 மேலுக்கு மார்க்ஸ்க்கு மேல இல்லாட்டி ஒரு எக்ஸ்ட்ரா ஆக்டிவிட்டிஸ் ஸ்போர்ட்ஸோ அப்படியானது வரைக்கும் அந்த பிள்ளைகளை முன்னுரிமை கொடுத்து எடுத்துக்கிறது. இது அப்படி இல்லாம குறைய மார்க்ஸ்ல எடுத்து அந்த பிள்ளை 6ஆம் ஆண்டுல இருந்து 15ஆம் ஆண்டு வரைக்கும் கொண்டு நாங்கள் அந்த பிள்ளைய லைஃபை வேஸ்ட் பண்ற மாதிரி நாங்கள் கனகாலமா சொல்லிக்கிட்டு இருக்கோம். அது நான் தனியே இல்லை, எல்லாரும் தான் சொல்றோம். அந்த விஷயத்துல ஒரு ஸ்டாண்டர்டான அட்மின் வரைக்குள்ள வந்து இயர் 6ல ஒரு குறிப்பிட்ட ஒரு மார்க்ஸுக்கு மேல பிள்ளைகள் எடுக்கும். இப்போ 120-150 பிள்ளை எடுத்தா ஏழாவது வரைக்குல ஓலெவல் வரைக்குல அதுல ஒரு 65% பிள்ளை தான் பாஸ் பண்ணும். 30-35% பிள்ளைகள் வந்து ஃபெயில், டோட்டலா ஃபெயில். அப்ப அதுவும் வந்து இப்ப வேற ஸ்கூல்ல பாத்தீங்கன்னா பெரிய பள்ளிக்கு நான் பேர் சொல்ல விரும்பல. அப்ப அந்த பிள்ளைக்குள்ள ஒரு குறிப்பிட்ட கட் அவுட் இருக்கு. அந்த பிள்ளைகள் அங்க போற மாதிரி எங்கட கச்மேன் ஏரியால இருக்கிற அந்த ஏரியாலையும் நீங்கள் ஒரு குறிப்பிட்ட கட் அவுட்டை வச்சு மற்றது எக்ஸ்ட்ரா ஸ்கில் இப்போ ஸ்போர்ட்ஸோ இல்லாட்டிக்கு மியூசிக்கோ இல்லாட்டிக்கு தமிழ் துறையில அப்படியான துறையில உள்ள அந்த பிள்ளைகளுக்கு ஒரு முன்னுரிமை கொடுத்து எடுத்தால் அந்த பிள்ளைகளுக்கு இது நான் படிக்கிற காலத்திலே என்ன தெரியக்கூடியதா நான் பேர் காட்டுப்புலமோ இல்லாட்டி திருநெல்வேலியிலேருந்து வர்ற பிள்ளைகள் வந்து வாசிக்கிறதுக்கு தெரியாது. இயர் 6ல வரும் அந்த பிள்ளைகளுக்கு ஒரு படிப்பிச்சு இருக்கிறது மற்ற பிள்ளைகள் பாஸ்டா போயிடும் படிச்சு இந்த பிள்ளைய செய்யாங்க. அப்ப அந்த பிள்ளைகள் வந்து நல்லா ஸ்போர்ட்ஸ் எல்லாம் செய்வாங்க. அப்ப அதுக்கு மட்டும் பள்ளிக்கூடம் பயன்படுத்தி போட்டு அவங்களோட இயர் 11 வரைக்குல அவங்கள விட்டுடுறது. அப்ப அவங்கள ஸ்போர்ட்ஸ் விடுக்கிறதுக்கும் எஜுகேஷன் ஒரு பேசிக் குவாலிஃபிகேஷன் இருக்கா. இப்போ அது உண்மையாக ஒரு பிள்ளையான சிஸ்டம். எங்களோட கல்வி முறையோ இல்லாட்டி எங்களோட பள்ளிக்கூடம் தெரியல, அது உண்மையாக பிள்ளையான சிஸ்டம். இப்போ ஒரு ஸ்போர்ட்ஸ்காரனா கொஞ்சம் அவனுக்கு ஒரு O-level மினிமம் பாஸ் பண்ணி இருக்கும். இப்போ அதுக்கு நாங்கள் சொல்ல வர்றோம் என்னென்னா இயர் 6ல வந்து
60-70 மார்க்ஸ் உள்ள பிள்ளைகளை எடுத்து போட்டு அப்புறம் அந்த பிள்ளைகளை வச்சு ஸ்போர்ட்ஸ் செய்து பள்ளிக்கூடத்துக்கு பெருமை தேடி கொண்டு இருக்க முடியும். அந்த பிள்ளைகள லைஃப் வந்து கணக்கு பிள்ளைகள் எனக்கு தெரியும் பர்சன் நான் சொல்ல விரும்பல. கணக்கு பிள்ளைகள் வந்து நேஷனல் லெவல்ல போய் எல்லாம் வின் பண்ணிட்டு அந்த பிள்ளைகள் இப்ப வந்து அந்த அந்த சர்டிஃபிகேட்டை வச்சுக்கொண்டு கல்வி எஜுகேஷன் பேசிக் இல்லாதபடியால பிள்ளைகள் ஒரு உத்தியோகமோ சடிக்கு அடுத்த லெவலில் போக முடியாம இருக்கு. அப்ப அதுக்கு நாங்களாம் பிளவரமா இருக்கு. நான் முதல்ல ஒரு இடத்த சொல்லியிருந்தேன். அப்ப நீங்களும் சொல்றீங்களா 50 விதமான பிள்ளைகள் தான் வர்ற பிள்ளைகளை படிக்குது, 50 தான் படிக்கலன்றா அந்த 50 விதமான பிள்ளைகளுக்கு என்ன செய்யறன்றதை நீங்களாம் சொல்லுவோம். எங்களுக்கு தெரியாது, நாங்க சும்மா சொல்லுவோம் அப்படி எங்க இப்படி செய்யுங்க. இல்ல இது வந்து இப்ப நான் வந்து இந்த ரிசல்ட்ஸ் அதை பார்த்து தான் சொல்றேன். நான் வந்து இப்ப 2 டேர்ம் எக்ஸாம் நடந்துக்குது. இதுக்கு முதல் இருந்தது எனக்கு தெரியாது. இந்த 2 டேர்ம் எக்ஸாம் மார்க்ஸை பார்த்தா கிட்டத்தட்ட 50 விதமான பிள்ளைகளோட மார்க்ஸ் வந்து 50க்குள்ளதான் கீழே இருக்கு. அப்ப அதை வச்சுக்கொண்டு பாத்தீங்கன்னா அப்ப அது கொண்டு போகலாம். மேல் 50 உள்ள பிள்ளைய அது கீழே இருக்கிறபடியா கீழே 50 கீழேன்னா அது மிக குறைவா இருக்கிறபடியா அந்த பிள்ளையில நாங்க இப்பவே கொஞ்சம் கூட கவனி காட்டி அந்த பிள்ளைகள் எல்லாம் ஓயில வந்து அங்க ஏழு படிக்கிறதுக்குரிய ரிசல்ட்ஸ் எடுக்க போறது இல்லை. அப்ப அவையே நாங்க கொஞ்சம் கூட கவனிக்க வேண்டி இருக்கு. அதுக்காக அந்த பிள்ளைய நாங்க வெளியில விடையிலாது. மற்றது நாங்க வந்து ஒரு கிராமப்புற பாடசாலை ஜப்னா ஹிந்து மாதிரி நாங்கள் கட் அவுட்டை பார்த்து எடுக்கல. அது ஏற்கனவே ஸ்ரீகாந்த் சார் கேட்க அப்படியான பிரச்சனையில சார் எதிர்நோக்கினவர். அப்ப நாங்கள் அந்த பிள்ளையிலையும் எடுக்கத்தான் வேணும். அந்த பிள்ளைகளுக்காக கொஞ்சம் கூட நாங்க வேலை செய்து அந்த பிள்ளையில ஓரளவு நாங்கள் வேலை கொண்டு வர்ற முயற்சியை தான் செய்ய வேணும். அந்த அந்த பள்ளிக்கூடத்து பிரின்சிபல் மேருக்கு டீச்சர்ஸுக்கு கொஞ்சம் நாங்கள் சில விஷயங்களை சொல்லித்தான் சார் அந்த பக்கம் எல்லாம் சார் இறங்கி நல்லா வேலை செய்தவர் அந்த பள்ளிக்கூடங்களோட. ஆனால் அது 100% சாருக்கும் அது வெற்றியா வரை இல்லை. நாங்கள் எதிர்பார்க்கிற அது நடக்காது. ஆனா எங்கள்கிட்ட வந்தா பிறகு நாங்க கொஞ்சம் மேக்சிமம் கஷ்டப்பட்டு எங்களோட பிள்ளைகளோட சேர்த்து அவையும் மேல கொண்டு வர்றதுக்கு முயற்சி செய்வோம். இப்ப என்னுடைய கேள்வி என்ன மிஸ் வந்து அந்த பிள்ளைகள் வந்து இப்ப வாசிக்க தெரியாம கணிதங்கள் கூட்ட கழிக்க தெரியாம வர்ற பிள்ளைகளுக்கு நீங்கள் இயர் 6ல வச்சு உண்மையா இப்ப 25 வருஷத்துக்கு மேல நான் A level படிக்கிற காலத்துல சந்திரபாலன் சார் இருந்தார். அப்ப வந்து ஒரு 50 பிள்ளைகள் நினைக்கிறேன். 50 பிள்ளைகளை பிரிச்சு பவத்து பிள்ளைகள ஒரு A level ஆகிட்ட கொடுத்தா படிப்பிச்ச காலத்துல நானும் படிப்பிச்சேன். அப்ப இருந்தேன் அந்த மானிட்டர் பிள்ளைகளுக்கு வந்து நல்ல நாலேஜ் இருக்கு. ஆனா அவ இந்த பேக்ரவுண்ட் வீட்டுக்கு போயினா விட புத்தகத்தை வச்சு போட்டு காட்டுக்கு போயிடும் இல்லாட்டி கடலுக்கு போயிடும் அப்படியான இல்லை. அவையோட பின்னணி எங்களுக்கு சப்போர்ட் பண்ணது இல்லை. அதான் பிரச்சனை. அதுக்கு வந்து இப்ப நீங்க 6ல வந்து ஒரு பிள்ளைய எடுக்கிறீங்கன்னா A6ல வந்து ஒரு பிள்ளைய எடுக்கிறீங்கன்னா அது ஓரளவுக்கு இப்ப வாசிக்க தெரிஞ்ச பிள்ளைகள் தான். இப்ப நான் அதுக்காண்டி குறைய மார்க்ஸ் உள்ள பிள்ளை கட்டிக்கார பிள்ளை இல்லைன்னு சொல்லல. இப்ப சொல்றேன் உங்களுக்கு நீங்கள் 50 வீதம் மண்டைக்கு 50 மார்க்ஸ் எடுக்கிற பிள்ளைன்னா கட்டிக்காரன் அவன் அப்படியும் அங்க மேல போயிடுவான். அப்படியே வேற கோச் பண்ணி இயர் 6ல இருந்து 11 வரையும் கொண்டு வரலாம். சில பிள்ளைகள் வந்து 0 நாலேஜ்னு சொல்றது. இப்ப படிப்பு அந்த ஆனாவனா வாசிக்க விளையாடி தெரியாத பிள்ளைகள் இப்ப இருக்கு தெரியல. முந்தி நான் இருக்க அதுல இருந்தது இல்ல. அது எங்க ஸ்கூல் மட்டுமே எல்லா ஸ்கூல்லயும் இருக்குது. அந்த கேட்டகரியில இருக்கீங்க. அப்ப அது சிலது அவைய சப்போர்ட் பண்ணினா நாங்க மேல கொண்டு வந்துடலாம். அப்ப பிள்ளை சப்போர்ட் பண்ணுவோம். டீச்சர் என்னன்னு சொன்னால் இப்ப நாங்கள் காட்டுப்புலத்துல இருந்து கிட்ட 10 வருஷத்துக்கிட்ட நாங்க எல்லாருமே காட்டுப்புலத்துல எக்ஸ்ட்ரா கிளாஸ்களை போட்டுதான் பிள்ளைகளோட கல்வி திறத்தை கூட்டி கொண்டு வரோம் பின்தங்கிய கிராமத்தில். ஆனால் நான் போன வருஷம் கண்ணதாசன் மாஸ்டர்கிட்ட Zoom மீட்டிங்ல கதை கேட்க சொன்னால் இல்ல நல்ல இப்ப வர பிள்ளைகள் ஓரளவு எழுத வாசிக்க தெரிஞ்சவையா வரியினம் முந்தின மாதிரி இல்ல. அவை தங்களுக்கு அது இலகுவாக இருக்கின்ற மாதிரி கண்ணதாசன் மாஸ்டர் எங்களுக்கு சொன்னவர். ஆக இது 9 பிள்ளைகள் தான் தான் பார்த்தளவில் அந்த எழுத வாசிக்க தெரியல. அப்ப ஆரம்ப காலகட்டத்தில ஸ்ரீகாந்த் மாஸ்டர் இருக்கே கனவே அரைவாசி பிள்ளைகளுக்கு எழுத வாசிக்க தெரியாமத்தான் காட்டுப்புலம் திருவள்ளுவர் இருந்து வாருது. அப்ப ஸ்ரீகாந்தன் மாஸ்டர் அதுக்கு ஒரு ஐடியா கண்ணதாசன் அவர் இந்த ஐடியா தந்துதான் ஊட்ட பாடசாலையில நாங்கள் வளர்ச்சி அடைய பண்ணினாதான் எங்கட பாடசாலைக்கு திறமான பிள்ளைகள் வந்து பண்ண படிப்பு ஊக்குவிக்கலாம் என்ற நோக்கத்தோடு தான் அதில் ஆரம்பிச்சது. ஸ்ரீகாந்த் மாஸ்டர் நின்று கணக்கு எங்களுக்கா உணவு உதவி செய்து இப்ப சில பேர் அதை செய்து கொண்டுதான் இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். காட்டுப்புல எக்ஸ்ட்ரா கிளாஸ்கள் எடுத்து பிள்ளைகளுக்கு படிப்பை செய்து கொண்டு இருக்கணும்னு சொல்லி. ஆகவே அது எங்களுக்கு ஒரு பிளஸ் பாயிண்டா தான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸ்ரீகாந்தன் மாஸ்டர் நிற்கிற மாஸ்டர் எங்களுக்கு ஏதாவது அறிவுரைகள்? நீங்கள் கதைக்கிறீங்க நான் கேட்டுக்கொண்டிருக்கிறேன். சொல்லுங்க மாஸ்டர். இப்ப முக்கியமான விஷயமா நீங்க இந்த பஸ் பிரச்சனை வச்சு கொண்டிருந்தீங்க. அதெல்லாம் ஓகே. அது பஸ் கிடைச்சிட்டு நாங்கள் அதை எப்படி மெயின்டைன் பண்ண போறோம்ன்றதான் எப்படி பாதுகாக்க போறோம்ன்றதான் அந்த
பிரின்சிபலுக்கு மட்டுமில்லை எல்லாருக்குமே அது இருக்குது. கூடுதலாக கனி பேர் அதை யோசிச்சு கொண்டிருக்கீங்கன்னா உங்களுக்கு நாங்களும் இங்கேயும் சரி வெளியிலையும் சரி அந்த இதழ்றது ஒன்று இருக்கு. அது சரி பஸ் பிரச்சனை இருக்கட்டும். இப்போ நான் கல்வியை பற்றி அதை கேட்கல. உண்மையாக வந்து எங்களுக்கு திருப்பி நாங்கள் தான் காட்சி கொண்டிருக்கோம். இந்த ஊட்டர் பாடசாலையிலிருந்து வர்ற பிள்ளைகள் வந்து தரமாக வரையில்லை. இப்போ ஊட்டர் பாடசாலையில் என்ன செய்யணும் என்றதான் கேள்வி. சில பள்ளிக்கூடங்கள்ல இப்ப நான் கமலான்னு சொன்ன மாதிரி இப்ப காட்டுப்புலம் வந்து கொஞ்சம் ஸ்டாண்டர்டு வந்துட்டு அது காரணம் பாஸ் பண்ற அளவுக்கு வந்துட்டு சார். அதுக்கு காரணம் வந்து அங்க வந்திருந்த அதிபர்கள் எங்களோட விக்டோரியா பழைய மாணவர்கள் அதுல சில முயற்சிகள் எடுக்க நல்லா சப்போர்ட் கொடுத்தாங்க. அப்ப ஏற்கனவே இருந்த அதிபர் முதல் அது மாணவமார் இருக்கு. மாணவமார் இப்ப KKS நடேஸ்வராவுக்கு போயிருக்கு, நடேஸ்வரா காலேஜுக்கு போயிருக்கிறார். அதிடையில வர பள்ளிக்கூடங்களும் போயிருக்கு. பாலவமாரி கேட்க தொடங்கினார். அப்ப எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு. நான் பிரின்சிபலாக கேட்க கமல்நாதன் நிறைய ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருந்தார். இப்ப கமல்நாதன் தம்பியார் லோகநாதன் வைஃப் ராஜினி மற்றது மதிவதனி அப்படி ஒரு கொஞ்சம் பேர் அதுக்குள்ள இருக்கு. நம்ம 5 பேர் சேர்ந்து போன வருஷம் ஸ்காலர்ஷிப் கிளாஸ் வரைக்கும் அதை எக்ஸ்ட்ரா கிளாஸ் போட்டு அந்த பிள்ளைகளை தனியாங்க முதல்ல அது பள்ளிக்கூடத்துக்கு நடந்து கொண்டு இருந்தார். அந்த வகுப்பு பள்ளிக்கூடத்துக்குள்ளேயே நடந்து கொண்டு இருந்தா அப்புறம் பிரின்சிபல் மாறணும்னா அந்த பிரின்சிபல் சப்போர்ட் இல்லாம அதனால பள்ளிக்கூடத்துல வைக்க முடியாது வெளியே வச்சு நடந்து கொண்டு அது கூட பிள்ளைகள் வரி இல்லைன்னு சொல்லி போட்டு அந்த குடும்பத்தோட தெரியும் அந்த பிரதேசங்கள்ல. அப்ப அந்த பிள்ளைகள் ஒழுங்கா வருது இல்லைன்னு சொல்லி போட்டு பிரின்சிபல்கிட்ட போய் அதுக்கு ஏதாவது நீங்கள் நடவடிக்கை எடுக்கணும், அந்த பிள்ளைகளை வரி செய்யணும் கொள்ளணும் கதை கேட்கலையும் அதுகள் கூட எங்களுக்கு சக்சஸா வரையும். அதனால இப்ப இந்த வருஷம் ஸ்காலர்ஷிப் எடுக்க போற பிள்ளைகளுக்கு அங்க மேலதிகமான வகுப்புகளும் மேலதிகமாண்டா நாங்கள் தேவையில் ஒன்றும் செய்ய முடியல. ஏனென்றால் பிரின்சிபல் சப்போர்ட் இல்லை, இப்ப இருக்கிற பிரின்சிபல் சப்போர்ட் இல்லை. ஆனா அவர் நல்ல முயற்சியானார். அவர் தண்டப்பாடுல நிறைய முயற்சிகள் கொண்டு சார் எங்கள்ட இதில் போயிட்டு இருப்பார். அப்ப அந்த நாங்கள் முதல் தொடக்கத்துல ஐக்கிய சங்கத்துக்கும் தொடங்கினாங்க. ஆனா ஐக்கிய சங்கம் ஒரு ஸ்டாண்டர்டு வந்துட்டு இப்ப எங்களுக்கு ஐக்கிய சங்கத்துல இருந்தும் காட்டுப்புலத்துல இருந்தால் அந்த பிள்ளைகள் கிட்டத்தட்ட 70% ஐக்கிய சங்கத்துல இருந்து எங்களுக்கு வரும். காட்டுப்புலத்துல இருந்து கிட்டத்தட்ட அங்க படிக்கிற பிள்ளைகள் 20 பிள்ளைகள் இருந்தாங்கன்னா அதுல 15, 16, 14 எங்கட ஸ்கூல் தான் வருது. இப்ப நாங்கள் அந்த பிள்ளைகளுக்கு 4 கேட்கல, நீங்க சாதிச்சீங்க 4 கேட்கல ஸ்டாண்டர்ட் நோட்டீஸ் நாங்கள் என்னடா குறிப்பிட்ட மார்க்ஸுக்குள்ள உள்ள பிள்ளைகள் என்ன எனக்கு அப்ப ஆரம்ப வயசால மெய்கண்டான் இந்த விக்னேஷ் சொல்பத்துல இருக்கிற விக்னேஷ் வித்தியாசால மூளாய் சிவபிராச வித்தியாசம் அங்கெல்லாம் 6ஆம் வகுப்பு வந்து 10 பிள்ளை 12 பிள்ளை தான். ஆனா கதிரமை சும்மா இருக்கும். ஆனா எங்கட ஸ்கூல்ல கதிரமை செய்யறாத பிள்ளைகள் இருக்கு கூடுதலா. அப்ப நான் அந்த பின்தங்கின பிள்ளைகள பெற்றாரை சொல்றேன், நீங்க அங்க போங்க கவனிப்பு கூட. எங்கட பள்ளிக்கூடத்துல 35 பிள்ளை 40 பிள்ளை வகுப்பில் இருக்கும். அந்த பின்தங்கின பிள்ளையாக இருந்து கொண்டு இருக்கும். அதை யாரும் கவனிக்க போறது டீச்சர்ஸ் எல்லாம் முடியாது செய்யறது. அந்த பிள்ளைகளோட மினக்கிட்டா இதுல படிக்கிற பிள்ளைகளோட மினக்கிட இல்லாமல் இருக்கு. டீச்சர்ஸுக்கு இப்ப இருக்கிற வேலைப்பாடு நிறைய அங்கே கற்பித்தல் மாத்திரம். இப்ப பிரின்சிபல் சொன்ன மாதிரி அங்க கனவேர் டீச்சர்ஸ் குழம்பி கொண்டிருக்கீங்க. பஸ் நாங்கள் 2 மெயின்டைன் பண்ண போறோம் பள்ளிக்கூடத்தோட விசுவாசமான டீச்சர்ஸ் கூட அதுக்கு யோசிச்சு போனீங்க. அப்ப இது கூட அதுக்கு ஒரு சுமை தான். இதுக்கான சுமைகள் இருக்கு இப்ப முந்தினதை விட. அப்ப அந்த நிலையில இந்த ஊட்டர் பாடசாலையிலிருந்து வார பிள்ளைகள் பின்தங்கி இருந்தால் அதுக்கு கூட உங்களுக்கு தெரியும், அதுக்கு கூட எங்கள்ட ஸ்கூல்ல அட்வான்ஸ்ல எடுத்து போட்டிருக்கிற கடிகார பிள்ளைகளை கூப்பிட்டு அதுக்கு எக்ஸ்ட்ரா வகுப்பு கேட்க கூட நாங்கள் சரியா சிரமப்பட்டாங்க. என்ன ஒரு கிழமை ஒழுங்கா வருங்கள் அதுல 30 பிள்ளைகள் இருந்தா கொஞ்சம் கொஞ்சம் 20 ஆகி 15 ஆகி 13 ஆகி அப்படி போயிருக்கேன். இப்ப நாங்கள் எங்கள்ட ஸ்டாண்டர்டை கூட்டம் நான் அது உங்களுக்கு நீங்கள் சொன்ன மாதிரி நான் ஒரு கட்டோட வச்சுதான் கிரேட் 6க்கு பிள்ளைகளை எடுத்து கொண்டு இருந்தேன். அப்ப அந்த நேரத்துல கூட எனக்கு நிறைய எங்கட பழைய மாணவர்களே சில பேர் எதிர்த்தேன். நான் உங்களுக்கு ஏற்கனவே சில அரசியல்வாதிகளே என்னோட முரண்பட்டவன். அதனால அந்த பிள்ளைகள் படிக்கிற இல்லையோ அது அரசியலுக்கா, அந்த பிள்ளைகள் படிக்கிற இல்லையோ அந்த பிள்ளைகள் பெரிய பள்ளிக்கூடத்து வார இல்லையோ அந்த பிள்ளைகள் அவங்களோட கட்டிடத்தங்களை பார்த்து ஒன்று போட்டு அதில் போடுறோம் அப்படிலாம் சிந்திச்சேன். ஆனா அது மறுபுறத்தில் அந்த பிள்ளைகள் படிக்காமல் இருக்கிறதால வார விளைவுகளை சிந்திக்கிறேன். உங்களோட ஒரு விஷயத்தை சொல்லணும். செந்தில் மாதிரி கொஞ்சம் பேர் தெரிஞ்ச விஷயம். இப்ப 2 வருஷங்களுக்கு முன்னர் அந்த பிரதேச 3 வருடங்களுக்கு முன்னாடி அந்த பிரதேசத்தில் ஒரு துப்பியல் சம்பவம் நடந்தது. அந்த பிள்ளை ஒரு குழந்தை பிள்ளை கொண்ட ஒரு அந்த பிரதேசத்தில் உள்ள இடைவேளைக்கு ஒரு மாணவன் என்றால் அந்த பிள்ளையை கொண்டு போய் கிணத்துக்குள்ள போட்டு அதுல இருந்து ஒரு பெரிய ஒரு கிளர்ச்சி ஒன்று அங்கே நடந்தது. கிளர்ச்சியாண்டா ஒரு ஜனங்களுக்குள்ள ஒரு பள்ளிக்கூடத்துக்கு பிள்ளைகளை அனுப்புறதுக்கு பாதுகாப்பு என்ற சூழல் ஒன்று இருந்தது. அப்ப நாங்கள் என்ன செய்தாங்கன்னு சொன்னால் அதுல அந்த வடக்கம்பெரியில் ஒரு அறக்கட்டளை ஒன்று தொடங்கி
அந்த அறக்கட்டளை மூலம் அதுல கூடுதலாக அதுல பங்களிப்பு செய்த ப்ரொஃபசர் கண்ணதாசன் பங்களிப்பு பண்ண அவற்றை கண்காணிக்கல. மாதம் ஒரு நாளைக்கு 2500 பஸ் கொடுத்து அங்க இருந்து கிட்டத்தட்ட 65 பிள்ளைகளை எங்கட ஸ்கூல்ல ஒன்றாக்கி அதுல ஒரு 4 பிள்ளைகள் மேண்டான பிள்ளைகள் மேண்டாலையோட விட்டாது மேண்டான பிரின்சிபலுக்கும் அது தெரிஞ்சிருக்கு. ஒரு வருஷம் அது நடந்தது. கொரோனா வந்து பள்ளிக்கூடங்கள் நான் க்ளோஸ் பண்ண பிறகு திரும்ப பள்ளிக்கூடம் தான் கேட்கல. அந்த சமூகத்தில யாருமே இந்த விஷயத்துல அக்கறை எடுக்கல. அப்ப அதுக்கு கூடுதலாக அட்வைஸ் பண்ணி கொண்டு ஞானச்சந்திரமூர்த்தி மாசத்த மகன் என்ஜினியர் சின்னையா அவர் அமெரிக்காவில இருந்து எங்களுக்கு அவர் தான் ஒரு கைடா இருந்தது அந்த விஷயங்கள். இந்த விஷயங்கள்ல அவர் சொன்னார் அவங்களுக்கு அக்கறை இல்லைன்னா நீங்களே அதில் போறீங்க, அவங்களுக்கு கொஞ்சம் சைக்கிள் வாங்கி கொடுத்துருப்பா அவங்க பள்ளிக்கூடம் பாருங்க, நான் அதை காசு அனுப்புறேன்னு சொன்னேன். அதுக்கு இன்னொரு அபிப்பிராயம் வந்து சைக்கிளை நீங்கள் வாங்கி கொடுக்க அதை பிள்ளையா கொண்டாடுறதோ திருப்பி கொண்டு போறானோ அது எங்க போகுது இல்லையா சைக்கிள் அதெல்லாம் சரி வராது. நீங்க பஸ் ஓடுறோம் அவங்க இல்லை அப்படி போகணும். ஆனா அந்த சமூகம் அதே இருந்து அதை அந்த பயனை பரவணும் பண்றதுல இந்த விதமான நாட்டமும் காட்டு. அப்ப இப்படிப்பான இடங்கள்ல நான் உதவி செய்ய போய் என்ன செய்யலாம், நாங்கள் தான் அதுல ஒரு துன்பத்தை அனுபவிக்க வேண்டியது. உங்களுக்கு தெரியும் அந்த பக்கங்களில் இந்த மத மாற்றங்கள் தான் நிறைய நடந்தது. அப்ப அந்த பரானந்தகுமார் ஒரு டாக்டர் இருக்கிறார். அவர் இந்த சைவ மகா சபையோட வந்து தொடர்பு கொண்டவர். அவர் அந்த காட்டுக்குள்ளே அந்த ஆக தொங்கல் வேண்டிய ஒரு காளி கோயில் ஒன்று கட்டி விட்டார். அந்த போர்டர் வச்சு காளி கோயில் ஒன்று கட்டி விட்டு இவங்களுக்கு அங்கே இருக்கிற ஆக்கள் மதம் மாறாமல் இருப்போம் பண்ணுறதுக்காக அங்கே சில வழிபாடுகளை செய்து அந்த பிள்ளைகளுக்கு பிரசாதங்கள் கொடுத்தாப்பி. அந்த காளி கோயில இருந்தால் எங்களோட பள்ளிக்கூடம் பஸ் வெளிக்கிடும். சுகுமார் எங்களோட சுகுமார் உங்களுக்கு இவங்களோட ஓல்ட் பாய் அவர் தான் பஸ் விடுறாரு. அவருக்கு நாங்கள் ஒரு நாளைக்கு 2500 ஒரு மாதத்துக்கு 50,000 ரூபா கொடுக்கணும். 20 நாளைக்கு பஸ் விடுறது. ரவிசங்கருக்குலாம் தெரியும். ரவிசங்கர் இந்த நேரத்தில் வந்துட்டாரு எங்களோட இடத்துக்கு வந்திருக்கிறார். அப்ப இப்படியெல்லாம் நடந்தது. ஆனா அதே அந்த சமூகம் எங்களோட பிரின்சிபல் சொன்ன மாதிரி அதெல்லாம் குடும்ப சூழல்கள் திருப்திகரமாக இல்லை. நாங்கள் ஒன்றும் செய்யல. அந்த இப்ப இருக்கிற பிரின்சிபல் தெரியா கஷ்டப்படுறேன். பள்ளிக்கூடம் பிள்ளைகள் வர இல்லைன்னா வீட்டை போய்க்கு காட்டுக்குள்ள பிரின்சிபல் அவர் இப்ப எங்கண்ட ஸ்காலர்ஷிப் கிளாஸ் எக்ஸ்ட்ரா அந்த கிளாஸ் தான் அவர் சப்போர்ட் இல்லாம போது இல்லாமல் நான் பள்ளிக்கூடத்துல நியாயமா கஷ்டப்படுறேன். சரி அந்த இப்ப 3-4 வருஷம் பள்ளிக்கூடம் ஆகுறாங்க. இப்ப 35 வருஷமாவது உங்களுக்கு தெரியும் எங்கிட்ட பழைய எங்கிட்ட ஸ்கூல்ல நீங்க படிக்கிற ஆளுங்களை படிப்பிச்ச நாள் சுப்பிரமணியம் மாஸ்டர்ன்னு சொல்லி அவரை காவடி சூப்பர்ன்னு சொல்லி சொல்றத அவர் வயசும் படிப்பிச்சார். நீங்களும் குறைய மாதிரி அவையில படிச்சிருப்பீங்க. அவர் தான் அந்த பள்ளிக்கூடத்துல முதலாவது பிரின்சிபல். அந்த பள்ளிக்கூடம் தொடங்க வேண்டும் தொடங்கியதே எங்க அருணாசலம் சார் தான் கவர்மெண்ட்டுக்கு ஒரு அந்த எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டுக்கு ஒரு ரிக்வெஸ்ட் கொடுத்து அந்த பிள்ளைகள் இங்கே வராதுகள் அனுடைய அந்த ஏரியாவில் ஒரு பள்ளிக்கூடம் தொடங்கணும்னு சொல்லி தொடக்கி வச்சது. அப்படி தொடங்கின அந்த பள்ளிக்கூடம் இப்போ 35 வருஷம் ஆச்சு. இந்த இவ்வளவு காலத்தில் இப்போ 3 வருஷத்துக்கு முன்னே ஒரு பிள்ளை ஒரே ஒரு பிள்ளை பாஸ் பண்ணது. அப்புறம் அடுத்த வருஷம் 2 பிள்ளை கடைசியாக நடந்த எக்ஸாம்ல 2 அடுத்த வருஷம் ஒரு பிள்ளை கடைசியாக நடந்த எக்ஸாம்ல 2 பிள்ளைகள் பாஸ் பண்ணா கட்டோடி மீட் எடுத்துக்கலாம். இதுக்கு காரணம் என்னென்றால் இந்த எங்கட விக்டோரியன்ஸ் வழியில இருக்கிற விக்டோரியன்ஸ் கொஞ்சம் பேர் சேர்ந்து அந்த பிள்ளைகளையே எக்ஸ்ட்ரா வகுப்போம். உங்களுக்கு தெரியும் சிராணி எங்கிற பள்ளிகளை படித்த அந்த பிள்ளை தான் நாங்கள் டீச்சரா போய் அந்த எக்ஸ்ட்ரா கிளாஸ் எடுத்துடலாம். அவ வெறுமே எக்ஸ்ட்ரா கிளாஸ் மாதிரி எடுக்கிறது என்னட்ட இருந்தே கோப்பியல் பிள்ளைகளுக்கு தேவையான பயிற்சி புத்தகங்கள் அப்படிங்கிறதெல்லாம் என்னட்ட இருந்தா நான் இவர்கள்ட்ட சொல்லி ரிக்வெஸ்ட் கொடுத்து வாங்குறது வாங்கி காசு அனுப்பிவிட்டா நான் வாங்கி கொடுக்குறதை அப்படியெல்லாம் நாங்கள் ஊக்கப்படுத்தி தான் இந்த பிள்ளைகளுக்கு கொஞ்சம் அந்த பெற்றாரை கூப்பிட்டு அடிக்கடி கதைக்கிறேன். நான் இங்க இருந்து அங்க போறதை சந்திக்கிறேன். அப்படியெல்லாம் நடந்தது. அப்ப ஆனா இப்ப ஒரு அளவுக்கு அந்த பள்ளிக்கூடம் ஓகேயா இருக்கு. ஆனால் எவ்வளவு ஆளுக்கு தான் நின்று பிடிக்கும் என்றதும் இதை அப்படி தக்க வைக்கணும்ன்றதான் எனக்கு முக்கியமானது. படிக்க மாட்டேன்றவன் ஒண்ணு செய்யலாம். இதோட தான் எழுப்பலாம். படிக்க மாட்டேன்றத ஒண்ணு செய்யலாம். அவங்க 8ஆம் வகுப்பு வரையில இப்ப நாங்கள் சொன்ன மாதிரி அவங்க எக்ஸ்ட்ரா ஆக்டிவிட்டிஸ் விளையாட்டுகள்ல கொஞ்சம் ஆர்வமா இருக்கலாம். எக்ஸ்ட்ரா ஆக்டிவிட்டிஸ் வந்து விளையாட்டுகள்லயே ஆர்வமா இருக்கலாம். மற்ற இப்ப தமிழ் சினிமா நிறைய இங்கிலீஷ் டே காம்படிஷன் அப்படியான வரைக்கும் அவங்க வராங்க. கிரிக்கெட்லயோ ஃபுட்பால்லயோ அதுலயும் ஆர்வமா இருப்பாங்க. அப்புறம் 8ஆம் வகுப்பு வரைக்கும் அவன் பள்ளிக்கூடம் வராங்கன்றான். வீட்டை போய் பிடிச்சி வந்து இப்ப 5 விளையாட்டு பரவாயில்ல விளையாடுறதுக்கு வாங்க 2 பிடிச்சி வந்து சிவரவனும் அவ 6 பிடிச்சி வந்து அவனோட டீமுக்குள்ளே வச்சு காத்து அந்த டீமை மேல கொண்டு போறது. உங்களுக்கு தெரியும் போன வருஷங்களா கிரிக்கெட் அந்த பிள்ளை ஏழு பாஸ் பண்ணிருங்க. ஆனா கிரிக்கெட்ல அது ஒரு நேஷனல் லெவல்ல அந்த பிள்ளைக்கு ஒரு பிள்ளை அந்த பிள்ளைங்க ஆமிக்காவும் வீடு கட்டி கொடுத்தோம் அந்த ஃபேமிலி. அதெல்லாம் உங்களுக்கு தெரியும், நீங்க அறிஞ்ச விஷயங்கள். அப்படி அந்த பிள்ளைகள் வந்து கல்வியில நாட்டம் இல்லாமல் இருக்கீங்க. நாங்கள் சரியான கஷ்டமா இருக்கு. அது கல்வி நாட்டம் உள்ளது போற கனவேர் எங்கிட்ட ஆட்கள் கனவேர் அங்க போய் விழிப்புணர்வு ஏற்படுத்துறது கல்வியற்று இருக்கிறார். திருவண்ண பள்ளிக்கூடம் இருக்கு, அது பரவாயில்லை. அங்கே யாருமே தேட முடியாமல் இருக்கு.
நாங்கள் போய் அங்கே வகுப்பு நடத்துறது முற்பட்டுனாங்க, முயற்சி இருந்தாங்க. இப்போ டக்குனு பேர் ஞாபகம் வருதுல, எங்களுடைய ஸ்கூல்ல படிக்க சொல்லியிருக்காங்க, கிழக்கில் இருக்கிறா ஒரு நாள் தனிப்பட்டால் சிராணிக்கு காசு 15,000 ரூபா மாதம் அனுப்பி அந்த பிள்ளைகளுக்கு போய் வகுப்படுத்து சொன்னார். அதுக்கு அவ வெளியூர்லாம் படிக்கலாம், படிச்சு தான் எடுக்கணும். பிரின்சிபல் சப்போர்ட் இல்லை. நீ இந்த பள்ளிக்கூடத்தை வந்து வகுப்படுத்தி கூட்டிட்டு போயிட்டு கதை காணா போகுது, நீங்க காணா போகுதுலாம் கம்ப்ளைண்ட் கொடுத்து அது ஒரு மாதிரி அதை கட் பண்ணி கொடுத்து, அது என்ன ஒரு 1:30 மணிக்கு கூட்டி போட்டு வீட்டை போகணும். அப்படி ஒரு சூழல் இருந்தது. இப்போ வேறு ஒரு ரூல்ஸ் இன்றைக்கு நிலைமை என்னென்ன தெரியாது. அப்படியே இந்த கல்வி தொடர்பாக நாங்கள் திடீர் எடுத்து தான் அந்த பிள்ளைகளுக்கு ஏதாவது செய்யலாம் இல்லாமல் அந்த எங்கட பின்புலம் எங்கட விக்டோரியாண்ட பின்புலத்தில் உள்ளாக்கள் கன பேர் மாவதி மருது பொன்னிர மாஸ்டர் 10 நாள் சுதாகரன் மாஸ்டர் இப்படி கொஞ்சம் பேர் அந்த ஏரியால வகுப்புகள் நடத்தினான். அந்த ஃப்ரீ கிளாஸஸ் நடத்தி கொண்டிருக்கோம். மாவதி என்ன காசு கொடுக்குறாரு, அங்கே படிப்பிக்கிற டீச்சர்ஸ் அவர் கன்னடங்களே அப்படி செஞ்சு கொண்டிருக்கிறார். வெளியில தெரியாமல் கணக்கு நடந்து கொண்டிருக்குது. இந்த பிள்ளைகள கிரேட் 6க்கோ அல்ல 7க்கோ 8க்கோ ஓயில் இருக்கிற பிள்ளைகளுக்கு முற்பட. அப்ப என்னட்டு நான் போன வருஷம் சந்தர்ப்பத்தாங்க போயிட்டு கேட்டுச்சுன்னா சங்கண்டா பிரதேசத்துலேருந்து 6 பேர் விக்டோரியாவில் 7 ஆர்ட்ஸ் படிக்கலாம். அவைக்கு டியூஷன் கிளாஸ் அரேஞ்ச் பண்ணி தாங்க. அப்ப நான் சொன்னேன் அதை அரேஞ்ச் பண்ணி தரலாம் சொல்லி. அப்ப இதை பற்றி கதை கேட்க இவங்க சொன்னாங்க, இதை சொல்லிச்சுன்னா அந்த கூட்டத்துல உங்களுக்கு தெரியும் சிறுவங்களுக்கெல்லாம் அந்த ஓட்டம் எங்க இப்போ ஒரு டியூட்டர் நடத்தி கொண்டிருக்கீங்க. அது காசு கட்டணம் செலுத்துகிற பிள்ளைகளும் இருக்கு, கட்டணம் செலுத்தாத பிள்ளைகளும் இருக்கு. அங்க வகுப்பு நடக்குது, நீங்கள் அந்த பிள்ளைகளை அங்கே அனுப்புவோம். அந்த 6 பிள்ளைகளையும் நாங்கள் ஃப்ரீயா படிப்பிக்கிறோம் மட்டும் கேட்டுச்சுனா நான் போய் சொல்ல இல்லை அங்க போயில அதுங்கிட்ட விடுறான்னு படிப்பிக்கணும் ரெண்டாவது சொல்லிச்சுனா. அப்போ இதளவு கொழுப்பு ரெண்டு சொல்லி எனக்கு நான் இந்த கதையை சொன்னோன்னா இதளவு கொழுப்பு இதோடைய மினக்கறியா. நான் பள்ளிக்கூடத்தில் கேட்ட போது அப்போ இந்த பிரின்சிபல் அப்போ இருந்தேன். இப்போ அந்த சில டீச்சர்ஸ் வெளியில போட்டுட்டோம் டிரான்ஸ்ஃபர்ல. அதே கேட்டபோது அதை சொல்லிக்கலாம் அவங்க படிப்பாங்க சார், ஆனா அவங்கள ஒழுங்கில்ல பள்ளிக்கூடம். அவன் எங்கேயாவது ஒரு வேலையோட கேட்கல, ஒரு மேசன் வேலையோ கூலி வேலையோ காசு வேண்டாம், அவன் எங்கேயாவது விலைக்கு போடுவான். 80 வேறவே பார்க்கவே இல்லை. இப்போ 80 ஃப்ரீயா பிடிக்கவே இல்லை, ஆனால் பார்க்கலாம் அப்படியான நிலை இருக்கு. அப்போ நான் இந்த எங்கிட்ட கல்வியை கூட்டுறதா இருந்தால் என்னை பொறுத்தவரை ஒரு நடைமுறைக்கு சாத்தியம் இல்லாதவன்னு சொல்லுவேன். நாங்க தான் பிரைமரி படிப்பேன் விக்டோரியாலா. எங்கிட்ட ஸ்கூல்ல பிரைமரி இருக்குமா இருந்தால் யாராவது நீங்கள் சில கமலனா நாங்க படிச்சுட்டா நினைக்கிறேன். பிரைமரி அங்கே படிச்சுட்டோம். கமலனா அப்ப நாங்களும் அங்கதான் பிரைமரி படிச்சோம். முதலாம் வகுப்பு அங்க இருந்து தானே குழந்தைங்க எங்களுக்கு முதலாம் வகுப்பு விக்டோரியா தானே முதலாம் வகுப்புல இருந்து. ஓ எஸ். அப்ப எங்கிட்ட ஸ்கூல்ல பிரைமரி இருக்குமா இருந்தால் நீங்கள் இந்த கல்வி தரத்தை பற்றி பிரின்சிபலையும் சரி டீச்சர்ஸையும் சரி நல்லா போட்டு பிடிக்கலாம். எங்கிட்ட ஸ்கூல்ல பிரைமரி இல்லாமல் ஆனாலும் தெரியாமல் 6ஆம் வகுப்பு ஆனவனு நாங்கள் என்ன செய்யறது, அவன் எப்படி நாங்கள் கல்வியை கொண்டு வர்றது என்றது சரியான ஒரு போராட்டம். சரியான போராட்டம். டிபார்ட்மெண்ட் கேட்கும், ரிசல்ட்ஸை கேட்கும், ரிசல்ட் பெர்சன்டேஜ் என்ன செய்யறீங்க, உங்களுக்கு என்ன இல்லை என்று கேட்கும். உங்களுக்கு தரமான பிள்ளை இல்லை. உங்களுக்கு தெரியும், நான் இதுக்கு முந்தையும் பல தடவை சொல்லியிருக்கேன். வேலைப்பட மிஸ்ஸு கேட்க அவருக்கா இனக்குரல் பேப்பர்ல அப்ப இருந்த எடிட்டர் இல்லை எடிட்டர் அந்த ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு முறையும் இந்த பொது பரீட்சைகள் வரைக்கும் அனலைஸ் பண்ணி போடுறவர் பெர்சன்டேஜ். அப்ப சித்திமையும் செஞ்சறியடித்த பாடசாலை ரெண்டும் கண்ட வலுவதை பற்றி எழுதியிருந்தார். என்னன்னா ஓயில் எக்ஸாம்ல 108 புள்ளிகள் 135 புள்ளிகள் இருந்து 108 புள்ளிகள் பை. அப்ப டிபார்ட்மெண்ட் காரணங்களுக்கு சம்பளம் வந்து இவ்வளவு வசதியாக தெரியும். நாங்கள் அதை கூட்டம் என்றால் அவங்க கேட்கறத பிள்ளைகள் புக்ஸ் தாராங்க, கட்டிடங்களை தாராங்க, டீச்சர்ஸை தாராங்க. இப்ப 5ஆம் வகுப்பு உள்ள பள்ளிக்கூடங்களில் சாப்பாடு கொடுக்குறாங்க. இப்ப அன்னைக்கு மிஸ்டர் சஜித் பிரேமதாதான் வந்து சொன்னார், நான் முழு பிள்ளைகளுக்கும் சாப்பாடு கொடுக்க போறேன். 10,617 பள்ளிக்கூடங்கள்ல இருக்கிற பிள்ளைகள் முழுக்க இருக்கும், நான் வந்தா சாப்பாடு கொடுக்குறேன்னு சொன்னார். அது அரசியலா இருக்கலாம். அப்படி நாம் எல்லாத்தையும் இலவசமாக நாங்கள் வாங்கி கொண்டு அதுக்கு நாங்கள் ஒரு ரெஸ்பான்ஸ் கொடுக்காவிட்டால் அதோட ஒரு இதாக இருக்கு. சரிதானே? அதனுடைய எல்லாம் கல்வி தரத்தை கூட்டுறாங்க. இந்த நடைமுறையும் சாத்தியம் இல்லை தான். ஏன்னா பிரைமரி ஏற்றுவோம், நாங்கள் பிரைமரி ஏற்றுவாங்கினால் அயலில் இருக்கிற ஊட்ட பாடசாலை வழிகணும்னா மூடும். அங்கே பிள்ளைகள் அது விக்டோரியாக தான் தரும். ஏற்கனவே எங்கண்ட வழியில் பிரைமரி மூணோடனே ஐக்கிய சங்கம் ஊதி பெருத்து இன்றைக்கும் பலியாம் பலியத்திலே கூடுதலான பிரைமரி பிள்ளைகளை வச்சிருக்கிற பள்ளிக்கூடம் பேர் ஐக்கிய சங்கத்துக்கு இருக்கு. அவ்வளவு பிள்ளைகளை வச்சிருக்கலாம். ஆனா அவ்வளவு பிள்ளைகள் அங்கே இருந்தாலும் அந்த பிள்ளைகளுடைய எண்ணிக்கையோட இருக்கிற ரிசல்ட் பெர்சன்டேஜ் காணாது. அப்படியே பாஸ் பண்ற பிள்ளைகளையும்
நாங்கள் முதலே ஆச்சு மரியா ஜப்பான் ஒழிக்குது ஜப்பான் இந்துக்கு அப்படிலாம் அனுப்பி கொண்டு சூழல் இருந்தது. நான் இருக்கிற காலங்களில் அது என்னால் முடிஞ்ச அளவு தான் தடுத்தது. நான் ஜப்பான் ஒழிச்சில 5ஆம் வகுப்பு படித்தபடியே 6ஆம் வகுப்பு எங்கிட்ட வர சூழல் இருந்தது. ஒரு கட்டத்தில் 17-18 பிள்ளைகள் ஸ்காலர்ஷிப் பாஸ் பண்ணி கட் அவுட்டுக்கு மெயில் எடுத்து காசு வாங்குற பிள்ளைலாம் எங்கிட்ட வழியில் இருந்தது. ஆனால் அதெல்லாம் என்னென்று நடைமுறையில் கொண்டு வந்து நான் செய்ய போகிறோம்ன்றது இந்த அந்த நேரங்களில் எனக்கு இந்த செந்தில் சரி, கமல்நாதன் சரி, ரவிசங்கர் சரி, வினோதன் சரி, அதே பேக்கிங்கில் இருந்த பழைய மாணவ சங்கங்கள் எல்லாம் நிறைய உதவி செய்தது. இப்போ நீங்கள் இந்த பஸ் மெயின்டெனன்ஸுக்கு எவ்வளோ வரும், வருஷத்துல எவ்வளோ செலவாளுக்கு வர மாட்டேங்குது. நான் எனக்கு அந்த ரீல் ஓடிக்கொண்டிருக்கு. நான் இருந்த காலங்களில் நான் இந்த பிள்ளைகளை பஸ் பிடிச்சி அனுப்புறதுக்கு பட்ட சிரமங்கள். அப்போ இந்த வெளிநாட்டு எங்கிட்ட இருக்கிற தாய் சங்கம் வந்து ஸ்ட்ரென்த்தாக இருக்கையில் வெளிநாட்டு பழைய மாணவ சங்கங்கள் தாய் சங்கத்தோட தொடர்பு இருக்கையில் எங்களோட தாய் சங்கம் இல்லை. எங்களோட தாய் சங்கம் வெளிநாட்டு பழைய மாணவர்களோட தொடர்புகள் இல்லை. கிளையாண்டு வச்சிருக்கப்படாது. நாங்கள் தனித்துவம் மையம் என்ற சூழல் இருந்தது வெளிநாட்டு பழைய மாணவ சங்கத்துக்கு. ஏனென்றால் இங்கே இருக்கிற தாய் சங்கம் வெளிநாட்டில் இருக்கிற பழைய மாணவ சங்கம் தொடர்புகள் வச்சிருக்கு. அப்போ தாய் சங்கம் கிளை சங்கம் என்று சொல்றது அதுல அப்படி ஒரு இதே இருந்தது. அப்ப நான் இந்த வேலையில் அந்த அபிவிருத்தி வேலையில் கூட பழைய மாணவ சங்கங்கள் வெளிநாட்டில இருந்து பழைய மாணவ சங்கத்துக்கு உள்ளால வேலை அதெல்லாம் பாடசாலை அபிவிருத்தி சங்கத்துக்கு உள்ளால அது தனிப்பட்ட முறையில் வந்து செய்து போட்டு போறதாக இருக்கும். கூடுதல் அதுல ஈடுபாடாக இருந்ததுக்கும் UK பழைய மாணவ சங்கம், ஆஸ்திரேலியா பழைய மாணவ சங்கம், கனடா. ஆனால் இந்த நாங்கள் இந்த கிரவுண்ட்ஸை எக்ஸ்டெண்ட் பண்ற நேரங்கள்லாம் இந்த பழைய மாணவ சங்கத்தின் தேவையெல்லாம் நிறைய வந்தது. பழைய மாணவ சங்கத்தின் பேர்ல கனடா காணிகளை வாங்கி கொடுக்க பழைய மாணவ சங்கத்தின் பேர்ல எழுதினது அப்படியான நிலைகள் எல்லாம் உங்களுக்கு அந்த அந்த அனுபவங்கள் எல்லாம் இருக்கு. நான் அதில் சொல்ல தேவையில்லை அதில். அப்ப இந்த பழைய மாணவ சங்கங்களுக்கும் வெளிநாட்டில் உள்ள பழைய மாணவ சங்கங்களுக்கும் பள்ளிக்கூட இங்கே இருக்கிற தாய் சங்கத்துக்கும் இடையில ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் அந்த காலங்கள். இப்ப அது கிட்டத்தட்ட 100% ஈர்ந்துட்டுதுன்னு சொல்லலாம். எங்களோட தாய் சங்கத்து கூட தான் தங்களோட உதவிகளை செய்ய வேணும் என்ற அந்த நிலைப்பாடுகள்ல வெளிநாட்டில் இருக்கிற பழைய மாணவர்கள் பெருமளவுக்கு தனிப்பட்ட முறையில் செய்கிறாங்களும் இருக்கணும். அது இல்லைன்னு சொல்லி இல்லை. அது சரியான முறையில் பயன்படுத்தப்பட இப்ப எங்களோட பிரின்சிபல் வர்றது இப்ப வர்றதுக்கு முதலோடு நடந்த சம்பவம் ஒரு பழைய மாணவன் தனிப்பட்ட முறையில் உதவி செய்ய வழிகிட்டு இப்ப ஏதோ வந்த அப்புறம் அது போய் கொண்டிருக்கு. நீங்க எல்லாம் பார்த்துருக்கீங்க. அது நாங்கள்லாம் அதை ஊதி செல்ல செய்யறாங்க. நாங்களே இந்த இணையதளங்கள் இதுகளை போட்டு தேவையில்லாத படங்களையும் தேவையில்லாத விடயங்களையும் எழுத வடிக்கிட்டு இந்த பஸ்ஸுக்கு பாருங்க இவ்வளவு பேர் வந்தோண்டு நீ எழுதாத எப்படின்னு சொல்லி செந்தில் சொன்ன பிறகும் அதுக்கு விக்டோரியன் சொல்லி எழுதி கொண்டு இருக்காங்க. சரி எப்படி எல்லாம் எழுதாதீங்க பொசிட்டிவ் பாருங்கோ. ஏன்னா வினோதன் கொஞ்சம் சரியா கஷ்டப்பட்டது. வினோதன் தன்னால முடியாத பிறகு செந்தில் அப்படி செந்தில் நீங்கள் பார்த்துக்கணும். அவர் செந்தில் வந்தா பிறகு கனவேற அதுக்குல இருந்து முடிங்க கனவேற இல்லை சில பேரை வெளியே அப்புறப்படுத்தினார். அதனால கனவேர் தெரிஞ்சினார். இப்போ நாங்கள் இதுக்குல ஏதாவது அப்புறம் கமல்நாதன் எழுதுவார். அது சரியா தான் எழுது சரியான விஷயத்துக்கு தான் எழுதுவார். கமல்நாதன் சில பேர் என்னோட கவலைப்பட்டிருக்கேன். கமல்நாதன் நான் உண்மையை தான் எழுதுறேன். தெரிந்தவன் மட்டும் தான் எழுதுறேன். அதெல்லாம் மாற்றுக்கிறதுக்கு இடம் இல்லை. ஆனா இப்ப வார விமர்சனங்கள் வழியில அது பள்ளிக்கூடம் மேல வாரதுக்கானதாக இல்லை. வேணுமண்டே கல்லறிகிற மாதிரி தான். இப்ப பிரின்சிபல் சொன்ன மாதிரி சின்ன கல்லறிஞ்சா பஸ் ஸ்டாண்ட் உடைஞ்சுவோன்னு சொன்னா சின்ன அதுபடி ஒரு சின்ன விமர்சனமே பள்ளிக்கூடத்துக்குள்ள நம்ம மிக நீங்க இப்ப சொல்லிக்கலாம். அந்த ரிசல்ட்ஸை பற்றி சொல்லிக்கலாம். அவன் இந்த வேறாவு எங்களை பள்ளிக்கூடத்துக்கு பிரின்சிபலா வந்து இந்த வேறாவு அது பழைய பிரின்சிபல் மேரேஜ் பழைய பிரின்சிபலுக்கு அதுக்கு அவன் இப்ப சொன்ன மாதிரி ஒரு பெருந்தன்மையா சொன்னா அது பழைய பிரின்சிபலுக்கு ரிசல்ட் நான் இவ வந்த வேறாவு எங்களுக்கு நல்ல சம்மந்தமே வந்துருக்கு. இந்த ரிசல்ட் வந்திருக்குது. இப்படி ஒரு பஸ் கிடைச்சிருக்கு. இப்ப 3 மாடி கட்டடம் கட்டுறதுக்கான அடிப்படை ஏற்பாடுலாம் நடந்து கொண்டு ஸ்ரீக்கு தான் இதை பற்றி நிறைய தெரியும். பழைய தலைவர் அல்லது இப்ப இணை தலைவர் இருக்கிற ஸ்ரீக்கு தான் இதை பற்றி நிறைய தெரியும். அதெல்லாம் கூடுதலா முந்தின பிரின்சிபலோடும் சரி இந்த பிரின்சிபலோடும் சரி கூடுதலாக பழைய மாணவ தாய்ச்சங்கத்தோடாக தொடர்புகளை வச்சிருக்கிறார். வெளிநாடுகளோட நிறைய தொடர்பு வச்சிருக்கிறார். பள்ளிக்கூடத்தில் நிறைய நடக்கிறது. சரி அப்ப அதே இப்படியான அர்ப்பணிப்போட சில பேர் செயல்படைக்க இந்த வாய்ப்பை நாங்கள் பயன்படுத்துவோமா இருந்தால் பள்ளிக்கூடம் அங்கேயே ஓடும். இப்போ நான் ஒரு விஷயத்தை சொல்லணும்னு பிரின்சிபல் சொன்னா 13 பேர் போனவே 8 பேர் தான் வந்திருக்கணும். ஒரு கிறிஸ்டியானிட்டி டீச்சர் எங்களோட பாடசாலையை போடப்பட்டது. எங்களோட பாடசாலையில் இருந்த கிறிஸ்டியானிட்டி டீச்சரை பிரின்சிபல் ரிலீஸ் பண்ணி விட்டுட்டா போவான். அந்த டீச்சர் போன ஸ்கூல்ல இருந்தவர் எங்களோட ஸ்கூலுக்கு வரணும். அவர் சொல்றாரு நான் வேத பள்ளிக்கூடம் தான் இவ்வளவு நான் என்ன சைவ பள்ளிக்கூடத்தை வாரது
என்னோட பர்சனலா அவர் நல்ல என்னோட நீங்க சொல்றது இருக்கிறார், அவர் சொல்றார், இப்படி சொல்றார். அப்ப இப்ப வந்திருக்கிற தங்களுக்கு அங்க அந்த பாடசாலைக்கு வந்திருக்கிற எங்கிற வழியிலிருந்து போற டீச்சர் தானே கிறிஸ்டியானிட்டி வாங்கி செய்கிறேன் என்று சொல்லியிருக்கிறான். அவருடைய எனக்கும் அங்க டைம் கிடைக்கும் போல கிடைக்கும். ஆனால் கடைசி வரையும் அப்படி டிபார்ட்மெண்ட் செய்யலாது, என்னென்னால் 7 வருஷம் செய்யலாது என்ற ஒரு கண்டிஷனை வச்சிருக்கிறார். நான் ஏதாவது சொல்லி கூட வந்தேன், நீங்கள் ஆசைப்படுங்கோ, ஆனா அது நிறைவேறையாது. நீங்கள் அங்கே வேற எங்கெல்லாம் போகலாம், ஆனா நீங்கள் விக்டோரியா வராமல் போகலாம், ஆனால் அங்க குறிப்பிட்ட அந்த பாடசாலை இருக்கிறாது என்றான் சொன்னேன். இப்படி ஆசிரியர் சில பேருக்கு அந்த குறுகிய மனப்பான்மைகள், ஒரு வெளிப்படைத்தன்மை இல்லாமல் செயல்படுறது, சில வழியில நாங்கள் உண்மையாக சொல்றோம், என்ன சொல்றோம், ஆசிரியர் உயர்ந்தது. ஆசிரியர் தான் தன்னுடைய பயனாளிகள், அதாவது பிள்ளைகள் நல்லா வரணும்னு நினைக்கிற ஒரு முக்கியமான ஆசிரியர் தான். டாக்டர் கூட அப்ப நிற்க மாட்டார், அவர் நிறைய விரதக்காரன் தருவோம் தான் நிற்பார். ஒரு வியாபாரி நிற்க மாட்டான், நான் ஒரு ஒன் தான் நான் ஒன்று தான் நிற்பான். ஒரு லோயர் அட்டோர்னி ஒரு லோயர் அப்படி நிற்க மாட்டேன், நிறைய கேஸ் சொல்றவன் தானே நிற்பேன். ஆனா பாசிட்டிவ் திங்கிங் வந்து எங்க தொடங்குதுன்னா டீச்சர்லாம் டீச்சர் படிப்பிக்க என் பிள்ளை பாஸ் பண்ண ஆண்டு படிப்பிக்கிறேன், என் பிள்ளை நல்லா ரிசல்ட் எடுக்கணும் சொல்லி அன்றைக்கு பிரின்சிபலை சொன்னாங்க. நல்ல ரிசல்ட் வந்துட்டு பிரின்சிபலை நான் நிச்சயத்துல யாரோ சொல்லியிருக்கேன், நான் சொன்னேன் அடி மத்தளத்துக்கு பேர் வித்துவானுக்கு பிரின்சிபல் மேருக்கு தான் எல்லாரும் கூப்பிடு, டிபார்ட்மெண்ட் முதல் கூட பிரின்சிபல் மேர் தான் ஆகா நீ போய் நல்ல ரிசல்ட் எடுத்து வந்திருக்கேன். அதனால கஷ்டப்பட்டவங்களுக்கு மேர் டீச்சர்ஸ் அது சில விட டிவிஷனாக இருக்கலாம், அது டிவிஷன் நாங்கள் சொல்லுவோம். சரி, வனவடியால இந்த கல்வி சம்பந்தமான விடயங்கள்ல எவ்வளவுக்கு நீங்கள் இப்ப அன்னைக்கு எங்களை ஃபர்ஸ்ட் டைம் எங்களோட ஓஏசி மெம்பர்ஸ் கூப்பிட்டு கலைக்க இப்ப இருக்கிற டிப்ளமாமதி பிரின்சிபல் சொன்னா என்னென்றால் வெளிநாடுகளிலிருந்து வந்த காசுல 95% கல்விக்காக செலவழிக்கப்படவில்லை என்று சொன்னான். 5% தான் கல்விக்கு போயிருக்குது, மிச்சம் எல்லாம் எக்ஸ்ட்ரா ஆக்டிவிட்டிஸ் தான் போயிருக்கு, வேற வேற வேலைகளுக்கு தான் பயன்படுத்தப்பட்டிருக்கு. அப்ப வேற வேற வேலைகள் கண்டுனால் அது ஸ்போர்ட்ஸ் சைட்லயோ அல்லது தமிழ் சின்னத்துக்கோ அல்லது அதுகள் தேவைதான். ஆனா முழுசா வாரது எல்லாத்தையும் கொண்டு அதுக்குள்ள விட்டால் இதில் கல்வி எல்லாமே என்ன என்றதான் எனக்கு அது நல்லா பிடிச்சு போகணும். அந்த விஷயம் என்னன்னா ஒரு 50-50 இருக்கும், ஒரு 50 கல்வி தானே முக்கியமா. பிள்ளை இணைப்பா இப்ப நாங்கள் கழிச்ச மாதிரி காடுபிள்ளைக்கு இந்த வார பிள்ளை நேஷனல் லெவல்ல போய் சர்டிஃபிகேட் கூட கல்வி கேட்டா என்ன செய்யலாம், அதை வச்சு அந்த சர்டிஃபிகேட் ஊட்டி அடுப்பு தான் உதவும், வேற ஒன்றும் செய்யல. ஆனா கல்வியோட அந்த பிள்ளைக்கு சர்டிஃபிகேட் கிடைக்குமா இருந்தால் அந்த சர்டிஃபிகேட் இப்போ யூனிவர்சிட்டி என்ட்ரன்ஸ்லயே ஒரு பெர்சன்டேஜ் இந்த நேஷனல் லெவல் சர்டிஃபிகேட் எல்லாம் என்ட்ரன்ஸுக்கு மார்க்ஸ் கொடுக்குறாங்க. அப்ப அந்த நிலையை நாங்கள் பயன்படுத்தாமல் வெறுமனையை நேஷனலுக்கு போகணும்னு நாங்கள் சிந்திக்கிறதோ அல்லது பிள்ளைய நாங்கள் அந்த வழியில கொண்டு போகணும்னு சிந்திக்கிறோம். எங்களுக்கு பழைய மாணவர்களுக்கும் சரி, நான் பழைய மாணவன் தான் கிடைக்கிறேன் முன்னாள் சரி. இப்ப இந்த விஷயத்துல நான் அப்படி நினைக்கிறேன். சரி, நான் அந்த பள்ளிக்கூடத்தை விட்டுட்டு வெளியில வந்து 10 வருஷம் ஆகுது. ஆனால் பள்ளிக்கூடத்துக்கு எல்லா பாசிட்டிவாக செய்யக்கூடிய எல்லா விஷயங்களையும் நாமளே சப்போர்ட் கொடுக்கலாம். அப்படி நான் அந்த முதல் இருந்த பிரின்சிபல் அடிக்கடி அவங்க என்னுடைய ஸ்டூடெண்ட் தான் அடிக்கடி போன் பண்ணி சொல்லுவாங்க, வந்துருப்போம் போனால் ஏதாவது ஒரு பிரச்சனையோட கதைக்கு முடிச்சு போட்டு சொல்லுவான், இப்போ உங்களோட கழிச்சபடியாலே நான் பெரிய ஒரு சுமார் வாங்கினவாருக்கு நான் நல்ல ரிலாக்ஸா இருக்குன்னு சொல்லுவான். அப்ப நான் என்ன சொல்ல வரேன்னு சொன்னால் அப்படி கழிச்சு ரிலாக்ஸ் ஆகுறது இல்லை. நாங்கள் ரிலாக்ஸ் ஆகுறது அப்படின்னா அந்த பிரச்சனை இருந்து விடுபடுறதாலாம் ரிலாக்ஸ் ஆகும். இப்ப எங்கட பிரின்சிபல் வந்திருக்கீங்க, இப்ப ஒரு இன்குவாரியார் என்ன அவரோட சம்பந்தப்படாத விஷயம் பள்ளிக்கூடத்துக்காக முழுசாங்க மாஸ்டர் அவர்களே இன்குவாரி வருது. அவர் ஆபீஸ் டைம்லயே அவரை கூப்பிடுறாங்க, நினைப்பான். அது உங்களுக்கு தெரியும், ஒரு மெட்ரஸ் கொண்டு வழியில கொண்டு போறாண்டு எங்கட வளைய மாணவர்கள் யாரோ எங்கட இந்த பேஸ்புக் வழியோ இந்த எங்கட குரூப் வழியோ போட்ட அந்த இதை வச்சு உண்மையா அதுல எந்த விதமான மோசடியோ அல்லது நெகட்டிவான விஷயமோ நடக்கல. அது ஒரு பள்ளிக்கூடத்துல இருந்து எங்கட பள்ளிக்கூடத்துக்கு எடுக்க மாட்டாது, திருப்பி அந்த பள்ளிக்கூடம் போடப்பட்டாது. இதுக்கு அங்க பதிவேடு எதுவும் இருக்கல, அங்க இருந்து எடுத்து நாங்கள் கொடுத்துறாங்க ஆபீஸரா இல்லை. அது அந்த சேர் ஒரு ஆள் அதை எடுப்பிச்சார், அந்த சேர் திருப்பி கொடுத்தார், அதையும் திருப்பி கொடுத்தாருன்னா அவருக்கு டிரான்ஸ்ஃபர் ஓப்பனா அப்ப நாங்கள் எடுத்த படத்துக்கு திருப்பி கொடுப்போம் கொடுத்தேன். இதே போய் படம் எடுத்து வீடியோ எடுத்து போட்டுட்டு நான் இங்க சிறிய இருக்கிறேன், சிறிய கூப்பிட்டு அவருக்கு விசாரணை, செக்ரட்டரி பங்கேஜன் ஸ்பீக்கருக்கு விசாரணை. சரி, அப்ப இப்ப அப்புறம் எங்கட பிரின்சிபல் புது பிரின்சிபல் விசாரணை அவன் நேரம் வீட்டில் நின்றவா அப்புறம் ஸ்கூலுக்கு வர வந்த உடனே அவங்கள்ட்ட கேட்கிறாங்க என்ன நடந்ததுன்னு சொல்லி. இப்ப அந்த கொஞ்சம் யோசிப்போம், அதையும் யோசிக்கணும் இல்லை. சரி, எப்படி என்ன பிரச்சனை வந்திருந்தா பள்ளிக்கூடம் நடந்து கொண்டிருக்கு,
எங்கெண்ட பள்ளிக்கூடத்தில் உயர்வுக்கு நாங்கள் 150வது ஆண்டு கொண்டு இருக்கிறோம். 150 இன்றைக்கு நான் உங்கள்ட்ட இது தொடங்கும் போது வந்துடுவேனோன்னு யோசிச்சு கொண்டுனா என்கிட்ட பிக் பேக் மணி பேண்ட் இதான் முதல் வருஷம் பிக் மேட்ச் கொண்டு வாங்கியிருக்கிறார். கண்டிப்பாக அறிந்து வாழ்க்கை வேலை சரியான இன்ட்ரெஸ்டாக போட்டு கிட்டத்தட்ட 5,95,500 ரூபா செலவன்னு சொல்லி பிரின்சிபல் சொன்னேன். சரி மிச்ச கணக்கு பார்த்தாதான் 2 லட்சம் வந்து வருமானம். சரி அப்ப நான் எங்கிட்ட பள்ளி அப்படியோட தொடங்கி எங்கிட்ட பள்ளிகளை என்கரேஜ் பண்ணணும்னா நீ அது சவுண்ட் வேறே இல்லை செந்தில் சவுண்ட் வேறே இல்ல ஓமான் காந்தன் நிக்கிறார், அவரே ஒரு அவ்வளவு வேணும் விளங்கல. ஓமான்ல இருந்து ஓமான் காந்தன் நிக்கிறார், அவரு ஒரு ஆமா ஆமா. அப்ப அப்ப என்னால இந்த நான் அங்க போயிருந்த போது நேற்று மண்டே போயிருந்தேன். போயிருக்கேன் சந்தோஷமா இருந்து நிறைய ஓல்ட் டீச்சர்ஸ் இன்றைக்கு சனிக்கிழமை முழு டீச்சர்ஸும் அங்கே நிற்கிறாங்க. முழு பிள்ளைகள் விட்டு முழு பிள்ளைகள் நிற்கிறாங்க. நல்லா என்ஜாய் பண்றாங்க. சாத்திரி பிள்ளைகள் நிறைய வந்து நிற்கிறாங்க. அவைக்கு ஒரு சொந்த பஸ்ஸும் இருக்குது. அது 3 ட்ரிப் ஓடிச்சுது அன்னையே. இங்க கொண்டு வரது அங்க கொண்டு போறது. இப்ப மணிப்பையன் பிரின்சிபல் சொல்றேன், இரவு நீங்கள் இங்கேயே தாங்கும்போது திருப்பி போய் வர வேண்டாம் என்று சொல்றேன். எங்களை பஸ் இருக்குதானே கூட்டு வரோம். அதேன்னு சொல்றேன்னா அப்படி பள்ளிக்கூடங்கள் அப்படி அர்ப்பணிப்போடு செயல்படுற அதிபர்கள் ஆசிரியர் இருந்தால் அவைகளை ஊக்கப்படுத்துறதுதான் பழைய மாணவர்களுடைய கடமை. எதை சம்பந்தமான தேவையில்லாத விமர்சனங்கள் பொருத்தப்பாடு இல்லாத விமர்சனங்கள் செய்வதன் மூலம் அந்த சாதாரண சொல்லுவார்கள் கற்ற தாயும் பெற்ற தாயும் இரு கண்கள். நாங்கள் எங்கிட்ட பள்ளிக்கூடத்தையே நாங்கள் பள்ளிக்கூடத்துக்கு அவமரியாதை ஏற்படுற மாதிரி நாங்கள் வார்த்தைகளையோ அல்லது பாதிப்புமா இருந்தால் அது பள்ளிக்கூடத்து மரியாதை போவதா நாங்கள் நாங்கள் படித்த பள்ளிக்கூடத்தை மதிக்க இல்லைன்றதான். சில பேருக்கு தெரியும் இந்த பிரச்சனை. இப்ப சுலபாவதி சொந்தா அப்புறம் நடந்து இப்ப போய்கொண்டிருக்கிற இந்த பிரச்சனை யார் மூலமாக கிரியேட் பண்ணப்படுதுன்னு தெரியும், யாரால உருவாக்கப்படுதுன்னு தெரியும். அது உள்ளுக்கு இருக்கிறது எங்க இருக்கிறதையும் தெரியும், வெளியில் இருக்கிறதையும் தெரியும். அதை இங்க உள்ளுக்கு இருந்து அதை என்கரேஜ் பண்ணி விடுறதையும் இருக்கலாம். அதை உற்சாகப்படுத்தி விடாதே என்றையும் தெரியும், இருக்கிறதையும் தெரியும். அதே பிடிச்சல முன்னால வந்து கழிக்க நல்ல வழியான கழிச்சு போட்டு அந்த அளவு வேற விதமாக கழிக்கிறாங்க. எங்கண்டே ஆக்களுக்கு இந்த பாஸ் வந்ததை பற்றி இங்க ஊர்ல இருக்கிற ஆக்களுக்கு 2 கோடி வருஷங்கள் கடைசி வரை நான் கமல்நாதன் இருக்கிறார், ரவிசங்கர் இருக்கிறார், வினோதன் இருக்கிறார், UKOIC நான் இருக்கிற காலத்துல பள்ளிக்கூடத்துக்கு ஒரு பஸ் வண்டி தர ஒரு ஆரம்பம் தான் ஒன்று வாங்கினேன். அப்போ ஒரு ஆள் சொன்னவர், நான் பேரை குறிப்பிட பஸ் இப்ப நாங்கள் எதிர்நோக்கிற அந்த பிரச்சனை மெயின்டைனர் அதுக்கு எங்க வச்சு பாதுகாக்கிறது, அதுக்கு டேக்ஸ் கட்டணும், இன்சூரன்ஸ் கட்டணும், அதுக்கு எவ்வளவு செலவு அதெல்லாம் கழிச்சால் சரவணபவனின் நான் பஸ் எடுத்து தாரேன், டிரைவரும் டீசலும் டிரைவருக்கு சம்பளம் கொடுவோம், டீசல் அடிச்சிடுவோம். நான் யாருன்னு சொல்லி தரேன் உங்களுக்கு தெரியும். அது சொன்னது மாதிரி 2 தடவை நடந்து 2 தடவை பஸ் வந்தது. அடுத்த நாள் நாங்கள் நேஷனலுக்கு போறோம், களத்துறைக்கு போகணும் இல்லையா கிரிக்கெட்டுக்கு. அந்த பஸ் பின்னேற 5 மணிக்கு சொல்லப்படுது, பஸ் வராது. செந்திலுக்கு ஞாபகம் இருக்கு, நான் செந்திலுக்கு உடனே போன் பண்ணேன், 62,000 ரூபா வேணும் பஸ்ஸுக்கு. பொறுமை நான் கொஞ்ச நேரத்தில் பதில் சொல்றேன்ட்டு. இப்போ கொஞ்ச நேரம் பொறுத்து இன்சூரன்ஸ் என்ன போன் எடுத்தேன். நான் நயனாதிவில் நிற்கிறேன், நீங்கள் செந்திலிட்டு எதுவும் கேட்டீங்களோண்ட கேட்டு நான் என்ன நான் நயனாதில் நிற்கிறேன், உடனே வடிக்கிட்டு வந்து உங்களுக்கு காசு எடுத்தாரேன். எவ்வளவு தான் இதுல நான் எந்த விதமான கடிதம் எழுதி அப்படி போட்டு நடக்கு. சரி பாயால கழிச்சு கொண்டதான். அடுத்த நாள் எங்களுக்கு அந்த பஸ்ஸை அரேஞ்ச் பண்ணி போக முடியாது. செந்தில் இந்திரன் சார் என்னோட கதைக்கு செந்தில் அந்த காசு அனுப்பிவிட்டு ஆஸ்திரேலியா இருந்தால் அந்த காசு எல்லாம் வாங்கி நிறைய சொல்றேன்டா. அதனோட பார்த்துருந்தா நாங்கள் வந்து யோசிக்க தேவை. பஸ் உடனே எங்கிட்ட பஸ்ஸே போயிருக்கு, நான் கன்னியாகுமரி கழிச்சு கொண்டிருக்கேன். அந்த என்னுடைய ஆதங்கம் சரிவா நான் ஏன் அதை சொல்றேன்டா உண்மையா அது நான் அங்கே ஓயில் ட்ரீட்மெண்ட்ல இருந்து 11ஆம் வகுப்பு வரைக்கும் படிச்சேன். அட்வான்ஸ் படிக்கிறதுக்கு எனக்கு காசு கொடுத்துருக்கேன். மானிட்டரிங் பண்ணியிருக்கு. நல்லா எங்கட ஸ்கூல்ல நான் காமர்ஸ் ஸ்ட்ரீம் படிக்கிறது அப்போ காமர்ஸ் இல்லை. 10 வருஷம் அங்கே படிப்பிச்சேன். நான் 4 வருஷம் பிரின்சிபலா இருந்தேன். அப்போ யோசிப்பாங்க 25 வருஷம் நீங்களா யாராவது 4 நூற்றாண்டு படிக்கிறதுல இருந்துருக்கலாம். அதுக்கு அப்புறம் ரிட்டையர் ஆன அப்புறம் இடையில ஒரு வருஷம் சில ஒரு பிரச்சனைக்காக விட்டுட்டு வெளியில் வந்தேன். ஓஎஸ்ல வைஸ் பிரசிடென்ட். இப்போ கமிட்டியில் ஒரு மெம்பரா திரும்பி போனேன். என்னால் விட்டுட்டு இருக்க முடியல. விக்டோரியா என்னுடைய ஊர், என்னுடைய பள்ளிக்கூடம், எனக்கு பெரிய கவலை இருக்கு. என்னுடைய பிள்ளைகளை என்னுடைய அந்த பள்ளிக்கூடத்தை நான் படிப்பிக்க கிடைக்கும். இப்ப மறுபடியும் 5 பேர் என்னுடைய மகன் படிச்சு யூனிவர்சிட்டி போனவன். இப்ப போன மாதம் நாமினேஷன் கால் பண்ணது. அங்க நாமினேஷன் கால் பண்ணி தான் பிரசிடென்ட், செக்ரட்டரி, ட்ரெஷரர் போடுறது. அடுத்த பேர் அங்கே நாமினேட் பண்ணி விட்டுருக்கலாம் பிரசிடென்ட்.
எனக்கு ஒரு பக்கத்துலயே சந்தோஷம். பிறகு இந்த சுமையை ஏற்க முடியுமோ என்ற கவலையும் ஏற்க முடியுமோ. நான் ஏன் சொல்றேன்னா அப்படி ஒரு நிலை எங்களுக்கு வரணும். எங்கிட்ட வணிகத்துல அந்த ஆர்வம் மட்டும் இருக்கும். அதனுடைய இப்ப நீங்கள் எல்லாம் காலேஜ் உங்களுக்கு என்ன வேணும்னு கேட்டீங்க முதல்ல. எனக்கு முதல் கேள்வி அப்படி இந்த முருகதாசன் அவர்கள் கேட்டவர், செந்தில் கேட்ட கமலநாதன் கேட்டவர், சுதாகரன் சொன்னவர். அதனுடைய எனக்கு அது ஒரு சந்தோஷம். என்ன வேணும் என்னையும் அப்படிதான் கேட்டவர். சுதா என்ன கேட்டவர் என்ன வேணும், செந்தில் கேட்டவர் என்ன வேணும், கமல்நாதன் கேட்டவர், ரவிசங்கர் கேட்டவர். நான் வந்தோடனே என்ன வேணும் முதல் உதவி செய்ததே சுதா. எதுக்கு அந்த மேலுக்கு அந்த சிவாசுந்தரம் ஒரிச்சோரியம் அது கட்டுறதுக்கு, அதை கட்டுறதுக்கு இல்லை, அதை பயன்படுத்த கிடந்து ஒரு மாற்றி இன்றைக்கும் அது அங்க பயன்படுத்தி முதல் செய்த சுதா. அதுக்கு அப்ப எனக்கு சப்போர்ட்டா இருந்தது நான் வந்த பிறகு வந்த மாவதி பிரசிடென்ட், கண்ணதாசன் செக்ரட்டரி, அந்த ஓஎஸ். அது பிறகு கமிட்டி மாறின பிறகு அனைக்கும் எனக்கு சம்மந்தம் இல்லாம போது நான் தனிப்பட்ட முறையில் யூகேலையோ ஆஸ்திரேலியாலேயோ கனடாலையோ தேவைகளுக்கு காசுக்கு கேட்டு செலவழி செய்யக்கூடிய அந்த நிலை இருந்தது. சரி, அதனுடைய நீங்கள் உங்களால் முடிஞ்ச உதவி செய்யுங்கோ. இந்த பிரின்சிபலும் கனகாலம் இருக்க போறோம் இல்லையா, 4 வருஷம் தான் இருக்க போறோம். அதுக்குள்ளேயும் எங்களுக்கு ஒரு எதிர்கொள்ள முடியாது வந்து அவருக்கு இடையில கொஞ்சம் வந்த வேகத்துக்கு அவரோட உடல்நிலை சரியில்லாம வந்தாலும் கொஞ்ச நாள் அவன் லீவ்ல இருந்துச்சு. அப்ப இனி திரும்ப அவ திருப்பி அவ தன்னை பலப்படுத்தி அந்த பள்ளிக்கூடத்தையும் பலப்படுத்தி அந்த செயற்பாடுகளை முன்னெடுக்குவான். என்னால் முடிஞ்சாலும் செய்யும். நானும் என்ன என்னால முடிஞ்சாலும் என்ன காசு பணமாக கொடுக்குறதுக்கு என்ன ஒன்றும் இல்லை. இதை வழிபடுத்துறதுனால உங்களோட உதவிகளை டிரெக்ட் பண்ணி சரியான முறை செய்யறது தான் பாக்கி இருக்கும். சில ரவிசங்கர் இங்கே இப்ப ரவிசங்கர் இங்கே வந்து நிற்கிறாங்க புதுசா தெரியும் இங்கே என்ன நடக்குது நன்றி சொல்லி. வினோதன் முந்தி அடிக்கடி வந்து ஒரே ஆட காண இல்லையால செந்தில் வந்து போற, செந்தில் இலங்கைக்கு வர, யாழ்ப்பாணத்துக்கு வரையில் நினைக்கிறேன், இந்த முறையும் வந்துட்டு வர நினைக்கிறேன். அப்படி தொடர்பில் இருங்கோம். ஸ்ரீயோடையோ பிரின்சிபலோடையோ தொடர்பு இருக்கும். ஸ்ரீயும் அர்ப்பணிப்போட வேலை செய்கிறார். அவருக்கும் ஒரு சந்தோஷமா இருக்கு. தன்னோட பழைய மாணவர்கள் வெளியே நேரம் உதவியில் இருக்கணும் என்ற அந்த இது இருக்கு. நான் கண்ணீரம் காய்ச்சிட்டேன். வாய்ப்புக்கு நன்றி. விக்டோரியான சிந்தனையா ஒரு 24 மணி அதில் ஒரு 10 நிமிஷத்துக்கு பள்ளிக்கூடத்தில் சிந்திக்கிற நிலையை இருந்தீங்கன்னா அது பெரிய விஷயமா இருக்கும். இன்றைக்கு நீங்கள் திரும்ப நீங்கள் சொன்ன விஷயம், நான் இந்த பள்ளிக்கூடத்தில் படிச்சுதான் சொல்லி முருகதாசன் இருக்கிறேன் திருக்கொண்டதில் உண்மையாக தான். இன்றைய 4 பேர் மதிக்கிற இடத்துல 4 விஷயம் அறிகிற இடத்துல நாங்கள் ஒரு நல்ல ஒரு நிலையில இருக்கிறோம்னா அதுக்கு எங்களை விக்டோரியா செய்ததான். அதுல எந்த மாற்றி கருத்து இல்லை. அன்றைக்கு பள்ளிக்கூடத்துல சஜித் பிரேமதாசா வந்த போது நாங்கள் நேரியாக நடராஜ பெருமான் தான் எங்கள் பள்ளிக்கூடம் கூட்டிக் கொண்டு அந்த ஐடியாவை கொடுத்தே சுவிதான் போய் நடராஜ பெருமானை கொடுத்துட்டு அதுல பூசை வச்சு அவருக்கு கையில பிக்குகள் நூல் கட்டுற மாதிரி எங்களோட கோவில் குருக்கள் நூல் காட்டி தான் விட்டது. அப்ப சில நீங்க அந்த வீடியோக்களை பார்த்துருக்கீங்க. நான் அதுக்கு சொல்றேன்னா நடராஜத்தை இதேமங்கண்ட பள்ளிக்கூடத்தில் நிறைய இருந்து சரிதானே. அதனுடைய எவ்வளவு தொடர்பில் இருக்க முடியுமோ அவ்வளவு தொடர்பில் இருந்து உங்களால் முடிஞ்சதை நீங்கள் செய்யுங்க. உங்களோட சங்கங்கள் ஊடாக பல விஷயங்களை பிரின்சிபல் கலைச்சிருக்காங்க. என்னெல்லாம் என்ன தேவைகள் இருக்கு. அப்ப அதை செய்து கொடுத்து பள்ளிக்கூடத்துல கல்வியிலையும் ஏனைய செயற்பாடுகளை உயர்த்தினாங்க. இப்ப நாங்கள் கல்வியில கல்வி பயணத்துல நான் வந்து எங்களோட பிள்ளைகள் நெட்பால்ல நேஷனல் லெவலுக்கு போட்டால் அந்த நேஷனல் லெவலுக்கு போகிற விளைவு எங்களுக்கு ஒரு 2 மாடி கட்டிடம். அப்ப இருந்த பிடி விக்னேஸ்வரன் இருந்தவர் அவற்றை வைக்க மாட்டேங்கிறது ஒரு 2 ஸ்டோரி பிளாக் ஒன்று வந்துச்சு. நான் வெளியில இருந்த விக்டோரியாவுக்கு வாரதுக்கு கட்டி முடிச்சு போட முடியாது. நான் ஏன் சொல்றேன் என்றால் இப்படி இந்த பெர்ஃபார்மன்ஸை கூட ரிசல்ட்ஸ் ஆன எக்ஸ்ட்ரா ஆக்டிவிட்டிஸ் அதில் நாங்கள் பெர்ஃபார்மன்ஸை கூட்டி கொடுப்போம் என்றால் அரசாங்கத்தில் கடைக்கன் பேரே இந்த வழிபட்டு இருக்கோம். இப்ப சஜித் பிரேமதாசன் அந்த பாஸ் அது அப்படி இல்லை, அது அரசியல். அதுல எனக்கு தெரியும். நான் இதை பார்த்து நான் வாசிக்கல பார்த்தேன். பழைய மாணவர்களால் எழுதிக்கிறேன். விக்டோரியன்ஸ்லையும் விக்டோரியன் ஸ்டாஃப்லும் எழுதிக்கிறேன். நீங்க ஒன்று அந்த பாஷை கொடுத்து போனதால பரியாரம் உங்களுக்கு வாக்குகள் வர வேண்டியன்னு ஆடிடுறேன். நீங்க பார்த்தீங்கன்னா பாருங்க எழுதிக்கிறேன். இது நீங்க பச கொடுத்துட்டு போறீங்க சந்தோஷம். அது உண்மைதானே சார். நாங்கள் வாங்குறது வாங்க வேண்டும் தானே வாங்கினாங்க. நாங்க வாக்கு கொடுக்கணும். ஆனா இதுக்காக வாக்களிக்க மாட்டார்கள் என்ற கருத்தைப்பட எழுதிக்கிறேன். சரியோ அப்ப அதுல உண்மையும் இருக்குதான். இதற்கு நாங்கள் எழுத மாட்டோம் என்று சொல்லி அதனுடைய அவற்றை நோக்கம் அது. அவரும் வந்து பஸ்ஸை தந்துட்டு பச்சை தண்ணியும் குடிக்காம தானே சார் போனவர். பச்சை தண்ணி குடிக்காம போனவர் தானே. அப்ப சரிதானே, உறவு சரிதானே. பஸ்ஸை தந்து
ஆனால் பள்ளிக்கூடமும் நிறைய ஏற்பாடுகள் எங்கட கலாச்சாரத்தை செய்யணும், தமிழ்ல கதைக்கணும், எங்கட கலாச்சாரத்துக்குரிய சமயத்துக்குரிய சிற்றுண்டிகளை கொடுக்கணும் எல்லாம் மோதம் முடிய வச்சு கொண்டது. ஆனால் அவைக்கு கொண்டு நாங்களே சாப்பிட்டு வந்து இல்லாமல் அவர் சாப்பிடல எங்களை கலாச்சாரத்தை. சரி, ஓகே, நன்றி. எனக்கு இவ்வளவு வாய்ப்பு தந்ததுக்கு. நீங்க தேங்க்யூ சார். மற்ற சரி ரவிசங்கர், அந்த ப்ரொஜெக்டை செய்வோம், நீங்களோட கதை இங்க என்ன மாதிரி உண்டு? வணக்கம் எல்லோருக்கும். ஸ்ரீ அதை டீல் பண்ணி கொண்டிருக்கிறார் உங்களோட கோட்டேஷன். 2 ரிக்வெஸ்ட் கேட்டவா பிரின்சிபல். ஒன்று வந்து ஐயாங்கள் வேலு இன்ட்ரெஸ்டா இருக்கிறார் அந்த வேல் சிஸ்டத்தை போடுறதுக்கும் அந்த பைப்புக்குரிய அந்த செக்ஷன் கட் ஆஃப் வேல் போடுறதுக்கு கட்டாயம் அந்த வேல் சிஸ்டத்துல வேல் சிஸ்டம் போடணும்ன்றது ஐயாங்களோட சஜஷன். ஆனா அந்த கட் ஆஃப் வேல் போடுறன்றது அது ஒவ்வொரு செக்ஷனுக்கும் ஒவ்வொரு கட் ஆஃப் வேல் வேணும்ன்றது அது ஒரு காமன் பிராக்டிஸ். அதால நாம தண்ணி ஓடிக்கொண்டிருக்குது, அதன் விளைவாக எலக்ட்ரிசிட்டி அந்த மோட்டார் நடுக வேலை செய்ய வேண்டிய எல்லாமே அப்படியான வேலை இருக்குது. அது நான் கமிட்டிக்கு பாஸ் பண்ணினான். அதுக்குரிய கோட்டேஷன் வந்தோண்டு சரி எனக்கு சொல்ல இல்லை. ஆனால் ஸ்பீக்கர் சிஸ்டத்துக்கான கோட்டேஷன் அது வந்துட்டுது. நான் எங்கண்ட இதுல பார்த்து நான் அது உண்டு. அது ப்ரொஜெக்டை பொறுத்த மட்டும் இல்ல, அத வேலைக்கு அந்த சிறிய அந்த வேல் சிஸ்டத்தை பார்த்து முடிச்சுக்கோ. எங்களால இப்ப ஐயாங்களை ஃபேஸ் பண்ண முடியாம இல்லமையா கோட்டேஷன் மாதிரி இல்லாம எக்ஸ்டிமேட் எடுத்து போட்டு அனுப்புறேன். என்ன பழம் வேலைன்றபடியா கோட்டேஷன் மாதிரி தெரியலாது. சும்மா அண்ணாலவா இவ்வளவு சாமான் முடியும், கூலி முடியும் எக்ஸ்பெக்ட் எடுத்துட்டு உங்களுக்கு நான் அனுப்புறேன். அது ஒருக்கா முடிச்சுடுங்க. அந்த ப்ரொஜெக்டை பொறுத்தமல்ல அது 2 தான் நாங்கள் இப்ப முதலா ஃபேஸ் பண்றோம். என்னன்னு சொன்னா எல்லாத்தையும் துவங்கி போட்டு கைவிடாமல் இப்ப துவங்கினதுகள் ப்ராமிஸ் பண்ணதுகள் அதுகளை நாங்கள் செய்து முடிச்சோம்னா சுரேஷ் என்ன சொன்ன மாதிரி இன்னும் ஒரு 2 மாதத்துல மற்ற கமிட்டி மாற போகுது. அப்ப 2-3 மாசத்துல மாறுறது சான்ஸ் இருக்குது. அதுக்கிடையில இந்த 2ஐயும் முடிச்சு கொடுத்தோம்னால் நாங்க மற்றதுகளை கொடுக்க துவங்கலாம். படிப்பு சம்பந்தமாட்டதுல இந்த ஊட்ட பாடசாலைகள் விஷயத்துல ஐக்கிய சங்கம் உங்களுக்கு தெரியும். நான் இப்ப ஒரு 12-13 வருஷமா அதுக்கு செய்து கொண்டிருக்கிறோம். அதுண்ட நாங்கள் எடுத்த முயற்சிகள் எல்லாம் ஐக்கிய சங்கத்தை பொறுத்த மட்டும் சக்சஸா தான் இருக்குது. எல்லா ஸ்கூலுகளிலும் எல்லாராலும் இன்வால்வ் பண்ண இயலாது. அப்போ செந்தில் நாங்கள் எல்லாரும் காய்ச்சி செந்தில் சொன்னவர் நீங்கள் ஐக்கிய சங்கத்தோட செய்யுங்கோ, நாங்கள் காட்டுப்புலத்தை நாங்களும் காட்டுப்புலத்தை துவங்கினாங்க. எந்த கடைசியா ஐக்கிய சங்கத்தோடயே நாங்க நிக்கிற நிலைமை வந்துட்டு ஐக்கிய சங்கத்துல ஒரு ஆள் 2 பேர் தான் ஸ்காலர்ஷிப் பாஸ் பண்ணி கொண்டு இருந்தது. மேக்சிமம் 2, நார்மலி ஒரு ஆள், சில நேரத்துல நார்மல் நன். இப்ப கணிசமான ஆட்கள் பாஸ் பண்ணினோம், ஸ்காலர்ஷிப் பாஸ் பண்ணினோம். அதுக்கு மேலாளங்களுக்கு ஸ்காலர்ஷிப் பாஸ் பண்றதும் பார்க்க கட் அவுட் மார்க்ஸ் மேல கூட மார்க்ஸ் எடுத்து அதை விக்டோரியாவுக்கு அனுப்பி கொண்டிருக்கிறோம். ஆனா நாங்கள் ஃபேஸ் பண்ற பெரிய பிரச்சனை என்னன்னு சொன்னால் இந்த ஸ்காலர்ஷிப் பாஸ் பண்ற பிள்ளைகள் வந்து ஜெஃப்னா காலேஜுக்கு போகும். எங்கள்கிட்டையும் வரி அரைவாசிக்கு மேல ஜெஃப்னா காலேஜுக்கு போகுது. அப்ப அங்கேயும் நாங்கள் என்னன்னு சொன்னா நாங்கள் ப்ரொடியூஸ் பண்ணி அவைய வெளியிலே அனுப்புறோம். நாங்கள் இந்த பாரதி முன்பள்ளி ஒன்றை வாங்கி இப்ப அதுல ஒரு ப்ரோக்ராம் நடத்துறோம். என்னன்னு சொன்னா இந்த முன்பள்ளியில படிச்சு ஐக்கிய சங்கத்துக்கு போனவைக்கு 1ஆம் ஆண்டுல இருந்து 5ஆம் ஆண்டு மட்டும் நாங்கள் ஃப்ரீ கிளாஸ் எடுக்கிறோம். இப்ப நாங்க இங்கிலீஷ் வாங்கிட்டோம், ஏற்கனவே அது போய்கொண்டிருக்கு. முதல் 3 வருஷத்துக்கு போய்கொண்டிருக்குது. அடுத்ததா 4ஆம் ஆண்டுக்கு வரைக்கும் இந்த தமிழும் மேத்ஸும் துவங்க போறோம். என்னன்னு சொன்னா அதுக்கு முதல் டியூஷன் கிளாஸ் மாதிரி ஃப்ரீ கிளாஸ் துவங்க அது அர்த்தம் இல்லையான்னு சொல்லி பெற்றோர் சொல்லிச்சுனா 4ஆம் ஆண்டுல இருந்து துவங்குங்கோ, நாங்கள் அதுக்கு பிள்ளைகளை அனுப்புவோம். அப்ப நாங்கள் எக்ஸ்ட்ரா கிளாஸஸ் வந்து அதுல வச்சு செய்ய போறோம். அதாவது என்னன்னா பாரதி முன்பள்ளியில துவங்கி ஐக்கிய சங்கத்துக்கு போனவைக்கு. அப்ப இது ஒரு இந்த இன்டென்ஷன் மாதிரி என்னன்னு சொன்னா எங்கண்ட லோக்கல் பள்ளிக்கூடத்துக்கு போக இவங்கள் எங்களை 5ஆம் ஆண்டு மட்டும் ஸ்காலர்ஷிப் எடுக்கும் மட்டும் ட்ரெயின் பண்ணி, அதாவது நல்ல டியூஷன்களை போட்டு நல்ல டீச்சர்ஸை போட்டு ட்ரெயின் பண்ணி அனுப்பினோம்ன்றதை
அவ விளங்கி கொள்ளினோம். இப்ப அது அப்ப இதால இந்த ஜெஃப்னா காலேஜுக்கு போற சனங்கள் குறையும்னு நாங்கள் எதிர்பார்க்கிறோம். அங்க இருக்கிற பிரின்சிபல் மேரும் நான் துவங்கின இந்த நாங்கள் அதுக்குள்ள இன்வால்வ் பண்ண துவங்கின பிறகு நல்ல சப்போர்ட் வெரி இன்ட்ரெஸ்டா இருக்கணும். இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா ஐக்கிய சங்கத்துல அந்த இந்த 70க்கு குறையன்னு சொல்லி வாரவ ஒவ்வொரு வருஷமும் குறைஞ்சு கொண்டுதான். அப்ப இது எங்களுக்கு ஒரு பெரிய சந்தோஷத்தை தருது. அதாவது இது இந்த விக்டோரியா காலேஜின் பழைய மாணவர் எல்லாரும் கதைக்கிறதுன்ற நோக்கம் என்னன்னு சொன்னா எங்கண்ட ஊரை முன்னேற்ற வேணும், அது பள்ளிக்கூடத்துக்கு கூடாக முன்னேற்றணும்ன்றதுக்காகத்தான் நாங்கள் இவ்வளவு பேரும் இதுல இருந்து காய்ச்சி கொண்டு இருக்கிறோம். இப்ப ஊரை முன்னேற்றணும்னு சொன்னா சிலுபுரம் மேற்கு சிலுபுரம் கிழக்க மட்டும் முன்னேற்றி பிரயோசனம் இல்லை. அதுக்கு ஊரண்டைக்கு காட்டுப்புலம் பாண்டவத்தை பெரிய புலோ எல்லாம் தான் வர்த்தோலி எல்லாம் தான் அதுல அடங்குது. அப்ப சுலிபுரமண்டைக்க இது ஒரு பெரிய அம்பர்லாக்குள்ள வரைக்க எல்லாரையும் நாங்கள் இழுத்து கொண்டு போக வேண்டியது பழைய மாணவராகி, அதாவது விக்டோரியா காலேஜின் கடமையும் பழைய மாணவராகி எங்கண்ட கடமை. சரி, இதை உருவாக்கி விட்டது ஸ்ரீகாந்தம் மாஸ்டர் தான். அது ஒரு தடவை அவர் தான் கஷ்டப்பட்டு இந்த ஊட்டப்பாடு சாலைகளுக்கு இந்த முன்னேற்றம் கட்டாயம் தேவை என்றது. அது உண்மையா நான் பெருமையா சொல்லுவேன். ஐக்கிய சங்க பொறுத்தமல்ல அது வெல் சக்சஸ். காட்டுப்புலமும் சக்சஸா வந்திருக்கும். அதுல பேருந்து கன பேர் அதுல இன்வால்வ் பண்ண துவங்கினோம். முதல் செந்தில் தான் அதுல துவங்கினவர். அவருக்கு ஹெல்ப்பா நான் கமல்நாதன் எல்லாரும் நின்ற நாங்கள். ஆனா பிறகு செந்தில் கேட்க ஸ்ரீகாந்த் மாஸ்டர் கூடாக வடிவா கோஆர்டினேட் பண்ணி வடிவா செய்து கொண்டு இருந்தவர். பிறகு வேற வேற அமைப்புகள் அதுக்குள்ள வந்து ஹெல்ப் பண்ண துவங்கிச்சுது. பொன்ராசாண்டி ஆக்கள் வந்து அதுல ஹெல்ப் பண்ண துவங்கிச்சுனாம், தங்கள்கிட்ட விட்டு தர சொல்லிச்சுனாம், வசந்தம் வந்து அதை டேக் ஓவர் பண்ணிச்சுது. அப்ப அது அந்த அதாவது என்னன்னு சொன்னால் சுலிபுரத்துக்குரிய உதவியல் வந்து ஒரு அம்பர்லாக்குள்ளால வர இல்லை, எல்லா பக்கத்தாலும் வரைக்கும் அதுல கான்ஃப்ளிக்ட் உருவாகுது. இப்ப ஒரு ஆள் கோஆர்டினேட் பண்ணி இந்த அமைப்புகள் எல்லாத்தையும் கோஆர்டினேட் பண்ணி செய்தால் இந்த பிரச்சனை வராதுன்றது என்னுடைய அர்த்தம். ஆனா அது எங்களுக்கு அப்பாற்பட்டது. இப்ப வசந்தம் செய்யற அதே ப்ராஜெக்டுக்கு செந்திலும் செய்வர், நாங்களும் செய்வோம். எங்களுக்கு நல்ல ஞாபகம் இருக்குது, ஸ்ரீகாந்தன் சார் கேட்க கிரிக்கெட் ரன்னர்ஸ் அப்பா வரைக்கும் நேஷனலுக்கு வரைக்கும் யூகேயின் காசு அனுப்பினது கிரிக்கெட் டீமுக்கு செந்திலும் காசு அனுப்பினவர். பிறகு ஸ்ரீகாந்தன் மாஸ்டர் தான் அதை வெளிப்படுத்தினவர். இப்படி ஒரே இதுக்கு 2 பேரும் அனுப்பாதீங்க, இதே நேரத்துல எல்லா டீமும் வென்றிருக்குது, அதுக்கு ஒருத்தரும் காசு அனுப்ப இல்லையான்னு. அதுக்கு பிறகுதான் நாங்கள் ஒருத்தர் ஆஸ்திரேலியாவும் யூகேயும் கனடாவும் கதைச்சு எங்களுக்குள்ளேயே கோஆர்டினேட் பண்ணி நீங்கள் இதுக்கு அனுப்பினா நாங்கள் அதுக்கு அனுப்ப இல்லைன்னு சொல்லி எங்களுக்குள்ளேயே ஒரு வரையறவுகளை வச்சு கொண்டாங்க. அது இப்ப எங்க பழைய மாணவர் அண்டைக்கு அது ஒர்க் அவுட் பண்ணிச்சுது. ஆனால் சுலிபுரம் அண்டைக்கு இப்ப வசந்தம் அது இப்படி அமைப்புகள் இருக்குது, எங்களால அப்படி கோஆர்டினேட் பண்ணி செய்ய முடியல. ஆனா இந்த ஊட்ட பாடசாலைகள் ப்ராஜெக்ட் ஸ்ரீகாந்த் மாஸ்டர் துவங்கின ப்ராஜெக்ட் ஐக்கிய சங்கத்துல வெல் சக்சஸ் என்ன பொறுத்தமில்லை. சில நேரத்துல 10-12 பிள்ளைகளும் ஸ்காலர்ஷிப் பாஸ் பண்ணினோம். ஆனால் கட் அவுட் எங்களுக்கு ஸ்காலர்ஷிப் பாஸ் பண்றதுன்றது எங்கள்ட இம்பார்ட்டன்ட் இல்லை. எங்களுக்கு அந்த 70 கட் அவுட் மார்க்ஸுக்கு மேலே எத்தனை பிள்ளைகள் பாஸ் பண்ணினோம்ன்றதுதான் எங்கள்ட மெயின் எய்ம். நாங்க இப்ப ஜெஃப்னா காலேஜுக்கு போறவை எல்லாம் டாப் லெவல்ல பாஸ் பண்ண, அதுக்கு இன்னும் வேற ஒரு வேர்டிங் சொல்றது கட் அவுட் மார்க்ஸ் ஸ்ரீகாந்தன் சாருக்கு தெரியும். அது கட் அவுட் மார்க்ஸ் மேல பாஸ் பண்றது 70க்கு மேல பாஸ் பண்றது, ஸ்காலர்ஷிப் பண்றது வந்து 155க்கு மேல பாஸ் பண்ற 2 பாடத்திலும் அப்படியான இதுகள். அப்ப நாங்க அந்த 155க்கு மேல பாஸ் பண்றதை நாங்க கவனமா எங்களுக்கு கவலை இல்லை. ஆனா ஐக்கிய சங்கம் நாம பாஸ் பண்ணுது. இப்ப 8 பேர் 10 பேர் 12 பேர் சில நேரத்துல 6 பேர் அப்படி எல்லாம் பாஸ் பண்ணினோம். ஆனா கட் அவுட் மார்க்ஸுக்கு மேல பாஸ் பண்றதுதான் எங்கள்ட முழு நோக்கம். அதாவது 70க்கு மேல பாஸ் பண்ணி விக்டோரியா காலேஜுக்கு சிரமம் இல்லாம பிள்ளைகளை எக்ஸ்போர்ட் பண்றதுதான் எங்கள்ட மெயின் நோக்கமா இருந்தா அதுல நாங்க சக்சஸ். அது ஓகே. 2வது இது இப்ப 12 வருஷத்துக்கு பிறகு இந்த ரிசல்ட்ஸ்களை நாங்கள் எதிர்பார்க்கிறோம். ஸ்ரீகாந்தன் சார் சொன்ன மாதிரி திருவண்ணாமலை பள்ளிக்கூடத்துக்கு நான் தான் போனான் ரவி என்னையோட இந்த காட்டுப்புலம் ஐக்கிய சங்கம் அதில் எல்லாம் சேரிக்க இந்த துவங்கிக்க அங்க இருந்த பிரின்சிபல் எனக்கு பேர் நல்ல ஞாபகம் இருக்குது, எனக்கு இப்ப சொல்லலாம். ஆனா ஏன் நாங்கள் இதுவல்ல பேரை சொல்வா. அவர் சொன்ன தம்பி இங்க வேறும் உம்மோட காசை கொண்டு நீர் போயிடும், கல்வி என்றது டெப்ல வராது. இன்றைக்கு நீர் காசை தந்து போட்டு கிளாஸை ஸ்டார்ட் பண்ண அடுத்த வருஷம் வந்து நீர் என்னட்ட ரிசல்ட்ஸ் கேட்பீர். கல்வி என்றது டெப்பை திறந்தோன்னு வரப்போறது இல்லை. இது ஒரு ப்ராசஸ், இது ஒரு ப்ராடக்ட் இல்லை.
ப்ராடக்ட்ன்றா கடையில வேண்டலாம். ப்ரொசஸ்ன்றது வந்து நாங்கள் வேலை செய்யணும். 10 வருஷமோ 12 வருஷமோ வேலை செய்யதான் அந்த ப்ரொசஸ் வந்து சக்சஸா வருது என்று சொல்லி என் கண்ணை திறந்து என் காசும் வேண்டாமல் அந்த கிளாஸை வாங்காமல் என்னை அனுப்பி விட்டவர் ஸ்ரீகாந்த் சருக்கு அது தெரியும். ஸ்ரீகாந்த் மாஸ்டர் தான் எங்களை அனுப்பினவர், என்ன ரவி என்னையும் நாங்க ஊருக்கு வந்த போது. அப்ப நாங்கள் அது எங்களுக்கு அது பெரிய கவலையா போச்சுது. ஆனால் அவர் சொல்றது சரி. என்னன்னு சொன்னால் நாங்கள் பழைய மாணவர்கள் காசை கொடுத்து போட்டு அடுத்த முறை ரிசல்ட்ஸை தாங்கணும்னு நிற்போம். இப்ப கல்வி என்றது அவர் எனக்கு சொன்னது இன்னும் எனக்கு காதில் எதிரொலிச்சோன்னு இருக்குது. கல்வி என்றது வந்து ஒரு ப்ராசஸ், இது ஒரு ப்ராடக்ட் இல்லை. கடையில வேண்டுற மாதிரி ஒரு ப்ராடக்ட் இல்லை. இந்த ப்ராசஸ வந்து சக்சஸா கொண்டு போகணும்னு சொன்னா ஒரு வருஷத்துல நீங்கள் அறுவடை செய்ய இயலாது. இதுக்கு நீங்கள் பாடுபடணும். 10 வருஷம் 15 வருஷம் பாடுபடணும். இந்த வருஷம் காசை தந்து போட்டு அடுத்த வருஷம் வந்து எங்கள்கிட்ட ரிசல்ட்ஸை கீழாதீங்கன்னு அந்த ஆள் என்ன சொல்லி அது மூஞ்சல் அடிச்ச மாதிரி தான் எங்களுக்கு சொன்னவர். அவர் சொன்னதுல எனக்கு பிரச்சனை இல்லை. ஏனென்றா அவர் எனக்கு ஒரு வயது கூட படிச்சவர். எங்கள்ட பேட்சில அவர் 68ஆம் ஆண்டு படிச்சவர். 62ஆம் ஆண்டு பிறந்தவர். அவர் எனக்கு அப்படி சொன்னதும் எனக்கு அது பெரிய மனத்தாக்கல் என்றது இல்லை. அது ஒன்று. ரெண்டாவது, இது ஊட்ட பாடசாலையில பொறுத்த மட்டும் ப்ரொஜெக்ட்ஸ் வந்து கோஆர்டினேட் பண்ணி செய்ய நாங்கள் இல்லை. இப்போ இவரும் வந்து சேர்ந்திருக்கிறார். இப்ப முருகதாஸ் ஜெர்மனி, வாழ்த்துக்கள். எங்கள்ட டீமோட சேர்ந்ததுக்கு நன்றி. ஜாயின் த கிளப். இப்ப எங்களுக்கு இப்ப 3 பேர் இதண்டாம இப்ப 4 பேர் பங்கிட்டு ப்ரொஜெக்டுகள் செய்ய நல்லதா இருக்கும். ஆனா ஐ எம் வெரி இம்ப்ரெஸ் டீச்சர். உங்களோட ஊக்கமும் வேகமும் விவேகமும் எங்கள்ட பாடசாலைக்கு உண்மையா உறுதுணையா நிற்கும். நான் நோட் பண்ணான் கன விஷயங்கள். நான் 2 தடவை உங்களை வந்து மீட் பண்ணான். அந்த 2 விஷயத்தையே நான் கன வித்தியாசங்களை பள்ளிக்கூடத்துல உணர்ந்தேன். ஆனா உங்களுக்கு அரசாங்கத்தின் ஹெல்ப்பும் இருந்து பழைய மாணவர்கிட்ட ஹெல்ப்பும் இருந்து இந்த பாடசாலை முன்னேறிச்சுதண்டா எங்களோட சுழிவுரம் முன்னேறும் என்று கூறிக்கொண்டு விடப்படுகிறேன். வணக்கம். தேங்க்யூ. சரி, வேற ஏதாவது ஒண்ணு சொல்றதுல தானே காந்தன் தனக்கு ஒர்க் இருக்குன்னு போயிட்டார் ஓமான். டைம் ஆச்சு. வேற ஒன்றுமில்ல தானே. எல்லாரும் வந்து நீங்கள் அந்த இது இந்த கோட்டேஜனை தான் எடுத்து தண்டுங்கோ. ஆமா, நாங்கள் கூடிய சீக்கிரம் அனுப்புறோம். மற்ற ஸ்ரீ நாங்களும் அதை செய்கிறோம். நாங்கள் சொன்னது அதை நாங்கள் அப்டேட் பண்றோம். நினைக்கிறேன். என்னோட ஆட்சியவர் என் கதைக்க போறாரு ஒண்ணு கேளுங்க. அதான் நீர் சொன்ன மாதிரி கெரியிலே அந்த கோட்டேஷனோ அப்படியே கோட்டேஷன் தர முடியாட்டில் எவ்வளவு வந்து சில வந்து சொன்னால் நாங்கள் அதுக்கு ஐசோலேஷன் வால்வ் ஐசோலேட் பண்ணி இன்கேஸ் என்னென்றாலும் பிரேக் டவுன் உண்டு அதை ஐசோலேட் பண்ணி மற்றதுகள் தண்ணி உபயோகிக்கக்கூடியதா அப்படி செய்கிறோம். கண்டிப்பா கவனமா பாருங்க. மெயின்டெனன்ஸ் எல்லாம் லுக் ஆஃப்டர் பண்ணுங்க. கண்டிப்பா கவனமா லுக் ஆஃப்டர் பண்ணுங்க. ஓகே சார். ஓகே கமலி அண்ணா. ஓகே, எல்லாருக்கும் நன்றி வந்ததுக்கு. ஓகே பாய். சரி, தேங்க்யூ. சந்தோஷம். தேங்க்யூ. ஓகே, தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ. எல்லோருக்கும் நன்றி. தேங்க்ஸ். பாய். சுதா, வணக்கம் சார். வணக்கம். என்னால இப்ப சார் எல்லாருக்கும் நன்றி.